குரூப் டி எக்ஸாம் 2026 மேத்துக்காக ஒரு நியூ கோர்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். இந்த கோர்ஸ் எந்த மாதிரி இருக்குன்னா, ப்ரீவியஸ் இயர்ல அதாவது 2025ல என்னெல்லாம் மேத் டாபிக் கேட்டாங்களோ அதோட பேசிக்ஸ் அண்ட் வந்து ப்ரீவியஸ் கொஸ்டின். என்னென்னலாம் டாபிக் வந்து கேட்டிருந்தாங்கன்னா, இங்க இருக்கிற அந்த 12 டாபிக் நம்பர் சிஸ்டம், சிம்பிளிஃபிகேஷன், HCF அண்ட் LCM, ரேஷியோ ப்ரொபோர்ஷன், பர்சன்டேஜ், ஆவரேஜ், ப்ராஃபிட் அண்ட் லாஸ், டிஸ்கவுண்ட், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், பார்ட்னர்ஷிப், மிக்சர் அண்ட் அலிகேஷன், இதோடு சேர்த்து டைம் அண்ட் ஒர்க், பைப் அண்ட் சிஸ்டம், டிஸ்டன்ஸ், ஸ்பீடு, டைம், அல்ஜிபரா, லீனியர் ஈக்குவேஷன், ஜாமெட்ரி அண்ட் கோஆர்டினேட்டட் ஜாமெட்ரி, மென்சுரேஷன், ட்ரிக்னோமெட்ரி, ஹைட், டிஸ்டன்ஸ் அண்ட் மீன் மீடியன், ஸ்டாட்டிஸ்டிக்ஸோட பேசிக்ஸ். இப்போ இந்த 22 டாபிக் தான் என்ன பண்ண போறேன்னா குரூப் டி எக்ஸாமுக்காக நம்ம லேர்ன் பண்ண போறோம். இது எந்த மாதிரி இருக்குன்னா, நம்ம ஃபர்ஸ்ட் டாபிக்கா இருக்கிற நம்பர் சிஸ்டத்தை என்ன பண்ண போறோம்னா இந்த வீடியோல நம்ம கம்ப்ளீட் பண்ண போறோம். பேசிக்ஸ் எல்லாமே இந்த வீடியோல இருக்கும். இதுல கேட்ட ப்ரீவியஸ் கொஸ்டின், அதாவது குரூப் டில கேட்ட ப்ரீவியஸ் கொஸ்டின் நான் டெஸ்டா வந்து கொடுத்துருவேன். நீங்க என்ன பண்ணணும்னா இந்த வீடியோ என்டையரா பார்த்துட்டு டெஸ்ட் வந்து போடணும். ஏன்னா ஒரு பேசிக்ஸ் லேர்ன் பண்ணோன்னே டெஸ்ட் போடும்போது தான் நம்ம எந்த மாதிரி லேர்ன் பண்ணியிருக்கோம், எக்ஸாம்ல கொஸ்டின் எந்த மாதிரி வரும், எப்படி நான் அப்ரோச் பண்றது, எல்லாமே உங்களுக்குள்ளே என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா அதுக்கான ஆன்சர் வந்து உங்களால ஈஸியா வந்து ரெடி பண்ண முடியும். அது எப்பனா ஒன்ஸ் நீங்க டெஸ்ட் வந்து எடுத்ததுக்கு அப்புறம் தான். ஃபர்ஸ்ட் பார்க்க போறது நம்பர் சிஸ்டம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி டெஸ்ட்டுக்கான கொஸ்டின்ஸ் வந்து நான் ஆட் பண்ணிட்டேன். எல்லாமே குரூப் டில கேட்டது மட்டும்தான் நான் எடுத்திருக்கேன். ஸோ 2025 குரூப் டில என்ன கேட்டாங்களோ அதுல இருக்கிற நம்பர் சிஸ்டம். ஏன்னா டாபிக் வைஸ் நம்ம என்ன பண்ண போறோம்னா அந்த டெஸ்ட் வந்து பார்க்க போறோம். ஸோ அதனால என்ன டாபிக் வைஸ் ஒவ்வொரு டாப்பிக்கா நான் டெஸ்ட் கொடுப்பேன். அதோட பேசிக்ஸ் வந்து என்னன்னா நீங்க இந்த வீடியோ மூலம் லேர்ன் பண்ணிக்கணும். ஏன்னா பேசிக்ஸ் தெரியாம டெஸ்ட் எடுக்கல ஒரு யூஸுமே கிடையாது. ஸோ புரியும்னு நினைக்கிறேன். மொத்தமா 25 கொஸ்டின்ஸ் வந்து என்னன்னா ஆட் பண்ணுவோம். ஏன்னா நமக்கு 25 கொஸ்டின் தான் என்ன பண்ணுவோம்னா எக்ஸாம்ல கேட்பாங்க. 25 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஒவ்வொரு கொஸ்டினுக்கான எக்ஸ்பிளனேஷன் அங்கேயே நான் என்ன பண்ணிடுவேன் நான் கொடுத்துருவேன். ஒன்ஸ் டெஸ்ட் எடுத்தேன்னு நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா அதுக்கான சொல்யூஷன் வந்து நீங்க பார்த்துக்கலாம். சப்போஸ் ஏதாவது உங்களுக்கு டவுட் வரும்போது இந்த கொஸ்டின் எனக்கு வந்து சொல்யூஷன்ல புரியல சார் அப்படின்னு சொன்னீங்கன்னா வாட்ஸ்அப்ல கேட்கும்போது என்ன பண்ணுவேன்னா உங்களுக்கு நான் ப்ராப்பரா வந்து ஆன்சர் பண்ணுவேன். ஸோ இந்த வேலை தான் என்ன பண்ண போறேன்னா இந்த கோர்ஸை வந்து நம்ம வந்து கன்டினியூ பண்ண போறோம். சரி, ரொம்ப வந்து இது பண்ணல, ஸ்ட்ரைட்டா என்ன பண்ணலன்னா ஸ்டார்ட் பண்ணிடலாம். முதல்ல நல்லா கவனிங்க, எந்த ஒரு எக்ஸாமா இருந்தாலும் சரி பேசிக்ஸ் வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஏன்னா பேசிக்ஸ் தெரியாம நம்ம என்ன பண்ணாலும் நம்மளுக்கு என்னன்னா மார்க்கே வராது. ஸோ ஒரு பிகினரா இருக்கும்னு வச்சுக்கலாம், நம்ம என்ன பண்ணணும்னா ஸ்டார்ட் வித் த பேசிக்ஸ் தான். பேசிக்ஸ் தான் ஒன்றும் கிடையாது. நம்ம என்னதான் ஸ்கூல்ல படிச்சுட்டு வந்தாலும் நம்மளுக்கு நல்லாவே மேத் வந்தாலும் ஒரு வாட்டி இந்த பேசிக் லெவலில் வந்து ஒரு வாட்டி ரீகலெக்ட் பண்றது என்னன்னா ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். பேசிக் சொல்றது என்ன, இந்த அடிஷனு, சப்ட்ராக்ஷனு, மல்டிப்ளிகேஷன், டிவிஷனு, ஃப்ராக்ஷனு, டெசிமல், இதெல்லாம் என்ன, ஏன்னா அந்த ஃப்ராக்ஷன் டெசிமல் மேபி மறந்துருக்கலாம், ரைட்டா ஒரு வாட்டி ரீகலெக்ட் பண்ணிக்கலாம். அடுத்து ஈஸி டாபிக் என்ன பண்ணா ஃபர்ஸ்ட் லேர்ன் பண்ணிடும். அப்பதான் ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்து உங்ககிட்ட பில்ட் ஆகும். ஓகே, ஒரு ஈஸியான டாபிக் கம்ப்ளீட்டா நீங்க முடிக்கும் போது நம்ம ப்ராப்பரா முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்ஃபிடன்ஸை என்ன பண்ணுன்னா ரொம்ப கஷ்டமான டாபிக்கை படிக்கிறதுக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஈஸியான டாபிக்னா சிம்பிளிஃபிகேஷன், நம்பர் சிஸ்டம், பர்சன்டேஜ் அண்ட் ரேஷியோ ப்ரொபோசிஷன், இதெல்லாம் பேசிக் மேத் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒன்றும் கிடையாது, பேசிக் மேத் என்பது இதுதான். ஸோ அதாவது என்ன, இங்க இருக்கிற அந்த 14 டாபிக் வந்து நம்பர் சீரிஸ், ஸோ நம்பர் சிஸ்டம், அதோட சேர்த்து இருக்கிற அர்த்தமேட்டிக், இதை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா பேசிக் மேத் அப்படின்னு சொல்லுவோம். நம்பர் சிஸ்டத்துல இருந்து ஆரம்பிச்சு ஏரியா அண்ட் வால்யூம், இதான் மென்சுரேஷன், 2D 3D அப்படின்னு வந்து சொல்றது. இந்த 14 டாபிக் தான் என்னன்னா ஒரு பேசிக்கா வந்து லேர்ன் பண்ற டாபிக். இதோட சேர்த்து அட்வான்ஸ் மேத் அப்படின்னு இருக்கும். ஸோ அட்வான்ஸ் மேத் என்பது இந்த 6 டாபிக். இதுக்கு இல்லாமலும் சில டாபிக்ஸ் வரும். அது நம்ம வந்து என்னன்னா தேவை பொறுத்து என்ன பண்ணுவோம் நம்ம லேர்ன் பண்ண வேண்டியது இருக்கும். பட் மோஸ்ட் ஆஃப் த அட்வான்ஸ் மேத் அப்படின்னு சொன்னாவே இதுதான். எலிமெண்டரி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், ப்ராபபிலிட்டி, பெர்முடேஷன், காம்பினேஷன், அல்ஜிபரா, ட்ரிக்னாமெட்ரி அண்ட் வந்து ஜாமெட்ரி. இது ஏன் அட்வான்ஸ் மேத்னா எல்லா எக்ஸாம்லையும் கேட்க மாட்டாங்க. பட் இந்த டாபிக் இருக்கு பார்த்தீங்கன்னா இந்த 14 இது எல்லா எக்ஸாம்லையும் கேட்பாங்க. ஸோ அதனாலதான் 2ஆ பிரிச்சுக்கிறது, பேசிக் மேத் அண்ட் வந்து அட்வான்ஸ் மேத். சரி, இப்போ வாங்க அடுத்த முக்கியமான பாயிண்ட் என்னன்னா நோட் புக் வந்து நம்ம வச்சுக்கணும். ஒன்றும் கிடையாது, ஜஸ்ட் ஒரு நோட் வந்து போடுங்க. மேத் இப்பதான் நான் ஸ்டார்ட் பண்ண போறேன்,
அதுல இருந்து என்ன பண்ண போறேன்னா, பேசிக்ஸ்ல இருந்து நான் ஆரம்பிக்க போறேன்னா, மேத்துக்குன்னு தனியா ஒரு நோட்டு போட்டு என்ன பண்ணுங்கன்னா, ஒவ்வொரு டாபிக்ல இருக்கிற இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் என்ன, நம்ம ஏன்னா ஒவ்வொரு டாபிக்கும் டைப் வைஸ் பார்ப்போம். அந்த ஒவ்வொரு டைப்பும் உங்களுக்கு தெரியணும். ஒவ்வொரு டைப்பும் புரியணும். ஒவ்வொரு டைப்புக்கு எப்படி சால்வ் பண்றாங்க அந்த மெத்தடும் மைண்டுக்குள்ள வரணும். அண்ட் எதுக்காவது சில இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாஸ் இருக்கும். இதெல்லாமே நோட் பண்ணும்போது எக்ஸாம் என்ன இருக்கோ அதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி என்ன பண்ணியாகணும், நம்ம ரீகலெக்ட் பண்ணணும், ரிவிஷன் பண்ணணும். அதுக்கு நீங்க எடுக்கிற அந்த நோட் புக்ல இருக்கிற ஃபார்முலா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆல்வேஸ் இதை ஞாபகத்துல வச்சுக்கங்க. என்னதான் நம்ம வந்து என்னன்னா இப்ப இருக்கிற சோஷியல் மீடியா எல்லாமே ஆன்லைன்ல கிடைக்கும் போது என்ன வேணா கிடைக்கும். பட் என்ன எவ்வளவு இருந்தாலும் சரி, நீங்க கைப்பட எழுதுற மாதிரி வந்து ஆகவே ஆகாது. ஆல்வேஸ் வந்து மைண்ட்ல வச்சுக்கணும். அடுத்த டாபிக் வைஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். ஏன்னா நம்ம ப்ராக்டிஸ் பண்றது எப்படின்னா, ஒரு பேசிக்ஸ் லேர்ன் பண்றோம். நான் ஒரு பேசிக்ஸ் லேர்ன் பண்ணிட்டேன். ஒரு டாபிக் லேர்ன் பண்ணிட்டேன். டப்புனு அத விட்டுட்டு அடுத்த டாபிக் போகக்கூடாது. ஒரு டாபிக் லேர்ன் பண்ணணும்ங்க. அதுக்கான கொஸ்டின்ஸ் எடுத்து சால்வ் பண்ணணும். 20ல 30 கொஸ்டின் நீங்க சால்வ் பண்ணும்போது தான், நம்ம லேர்ன் பண்ணதெல்லாம் கரெக்ட் வேல லேர்ன் பண்ணியிருக்கோமா? எங்கேயாவது தப்பு பண்றோமா? நம்ம தப்பு பண்றதுல எதுல தப்பு பண்றோம்? அதாவது நெறைய ஸ்டூடெண்ட்க்கு என்னன்னா, ஒரு கொஸ்டின ஸ்டார்ட் பண்ணிருவாங்க. ஸ்டார்ட் பண்ணி ஏதாவது பெருக்குகிறது, இல்ல வகுத்தல் என்ன பண்ணுவாங்கன்னா, சில்லி மிஸ்டேக் பண்ணுவாங்க. அந்த மாரி நம்ம மிஸ்டேக் பண்றோமா? இதெல்லாம் நீங்க ஆராயணும். ஏன்னா அப்படி பண்ணும்போது உங்களுக்கு என்ன தெரியும்னா, எனக்கு கான்செப்ட் கிளாரிட்டி இல்லையா? இல்ல நான் வந்து சின்ன சின்ன வந்து என்னன்னா, அந்த அடிக்கிறது, பெருக்கல்ல வந்து தப்பு பண்ணிட்டு இருக்கேன்னு தெரிஞ்சு, அதுக்கு ஏத்தாப்புல உங்க வந்து என்னன்னா, எங்கெல்லாம் நீங்க தேவையில்லாம வந்து சில்லி மிஸ்டேக் பண்றீங்களோ, அது எல்லாமே குறைக்க முடியும். அது கொஸ்டின் சால்வ் பண்றதுல உங்களால கண்டுபிடிக்க முடியும். அடுத்து முக்கியமானது, ஹை வெயிட்டேஜ் எந்த ஒரு எக்ஸாமாலும் சரி, அந்த எக்ஸாம்ல என்னென்னலாம் ஹை வெயிட்டேஜான டாபிக் இருக்கோ, அதுக்கு ரொம்பவே பிரையாரிட்டி குடுத்து, பிரையாரிட்டி மீன்ஸ் அந்த டாபிக்ல ஏ டூ இசட் என்ன பண்ணிடணும் நம்ம லேர்ன் பண்ணிடணும். அதுதான் வந்துன்னா, ஃபோக்கஸ் ஆன் த ஹை வெயிட்டேஜான டாபிக். மோஸ்ட் ஆஃப் த எக்ஸாம்ல என்னன்னா, பர்சன்டேஜ், ரேஷியோ, சிம்ப்ளிஃபிகேஷன், டைம் அண்ட் ஒர்க், மென்சுரேஷன், ஸ்பீடு, டிஸ்டன்ஸ், டைம் இதெல்லாமே எப்போதுமே என்ன சொல்லுவேன்னா, ஹை வெயிட்டேஜான வந்து டாபிக் அப்படின்னு சொல்றது. அடுத்து டெய்லி வந்து பிராக்டிஸ். ஒரு பிகினர வந்து நாம ஆரம்பிக்க போறோம்னா, கண்டிப்பா என்னன்னு வச்சுக்கலேன், டெய்லி நீங்க ஒரு டைம் வந்து அலோகேட் பண்ணியே தீரணும். மினிமம் ஆவது. மினிமம் சொல்றேன், அட்லீஸ்ட்னு மென்ஷன் பண்ணியிருக்கேன். 1ல இருந்து 2 மணி நேரம் என்ன பண்ணா கன்சிஸ்டன்ட்டா இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நீங்க கவர்மெண்ட் எக்ஸாமுக்குள்ள வாரீங்கனாவே கன்சிஸ்டன்சி ரொம்ப இம்பார்ட்டன்ட். சும்மா 1 வாரத்துக்கு இல்ல 2 நாளைக்கு வந்து என்னன்னா 24 மணி நேரமும் நான் படிக்க போறேன் அப்படின்னு நினைக்கலாம். பட் அது கன்சிஸ்டன்ட்டா பண்ண முடியாது ரைட்டா? 2 மணி நேரம் இருந்தாலும் சரி, கரெக்ட்டா என்னால வந்து ஒரு வாரத்துல 5னா என்னால 2 மணி நேரம் இல்ல 3 மணி நேரம் ஒரு சப்ஜெக்ட்டுக்காக வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டே இருக்க முடியும்னா, ஓகே தான். நல்ல ஒரு ஸ்ட்ராட்டஜி அப்படியே ப்ராப்பரா பிளான் பண்ணலாம். ஸோ அதனால என்ன சொல்லணும், கன்சிஸ்டன்ட்டா என்ன பண்ணுங்கன்னா, ஒரு 2ல இருந்து 3 மணி நேரம் மினிமம் நீங்க குடுத்தே தீரணும். அப்படி குடுத்தா மட்டும் தான் என்ன பண்ணா மேத் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ற லெவலுக்கு உங்களால வந்து ஸ்கோர் பண்ண முடியும். இது ஒரு பேசிக்கா ஒரு பிகினரா வர்றவங்களுக்கு என்ன தெரியணுமோ அதுதான் வந்து சொல்லியிருக்கேன். நீங்க வந்து மைண்ட்ல வச்சுக்கலாம். சரி. நம்ம என்ன பண்ண போறோம்னா, முதல் டாபிக்கா நல்லா கவனிங்க. முதல் டாபிக்கா நம்பர்ஸ் அண்ட் நம்பர் சிஸ்டத்த என்ன பண்ண போறோம்னா ஸ்டார்ட் பண்ண போறோம். நம்பர்ஸ் அண்ட் நம்பர் சிஸ்டம் சொன்னாவே இந்த மாதிரி வார்த்தைகள் நம்ம பார்த்திருப்போம். நேச்சுரல் நம்பர், ஹோல் நம்பர், ஈவன் நம்பர், ஆட் நம்பர், பிரைம் நம்பர், காம்போசிட் நம்பர், இன்டிஜர், ரேஷனல் நம்பர், ஃப்ராக்ஷன், டெசிமல், ஃபேக்டர்ஸ், மல்டிபிள், ஸ்கொயரு, கியூப், ரூட் இந்த மாதிரிலாம் நம்ம வந்து என்னன்னா எங்கேயாவது ஒரு இடத்துல கண்டிப்பா ஸ்கூல்ல வந்து நம்ம பார்த்திருப்போம், லேர்ன் பண்ணியிருப்போம். இது எல்லாத்தையும் என்ன பண்ண போறோம்னா ஒரு வாட்டி வந்து ரீகலெக்ட் பண்ண போறோம். நல்லா கவனிங்க. நேச்சுரல் நம்பர் நாம் தமிழ்ல என்ன சொல்லுவோம்னா இயல் எண்கள் அப்படின்னு சொல்லுவோம். அதான் நேச்சுரல் நம்பர்னா ஸ்டார்ட் வித் 1, 2, 3, 4 இந்த மாதிரி ஸ்டார்ட் ஆகி வந்துச்சுன்னா இதுல 0 வந்து வரக்கூடாது. நெகட்டிவ் நம்பர் -2, -1 இந்த மாதிரி வரக்கூடாது. டெசிமல் நம்பரும் வரக்கூடாது. டெசிமல் தமிழ்ல என்ன சொல்லுவோம்னா தசம எண்கள் சொல்லுவோம். இதெல்லாமே படிப்போம். இதுக்கப்புறம் என்னன்னா ஒவ்வொன்றா பார்க்க தான் போறோம். பட் இந்த இடத்துல என்னன்னா நீங்க ஞாபகத்துல வச்சுக்கணும். அடுத்து ஹோல் நம்பர். ஹோல் என்பது முழு எண்கள்னு சொல்லுவோம். முழு எண்கள் என்பது 0 வந்து சேர்த்துக்கிறது. 0வோடு சேர்த்து அந்த நேச்சுரல் நம்பர். நேச்சுரல் நம்பர் 1, 2, 3 இந்த மாதிரி போறது. அதோட சேர்த்து 0 சேர்த்துக்கிட்டோம்னா அதுதான் ஹோல் நம்பர் அப்படின்னு சொல்றது. இதுல நெகட்டிவ் வந்து வரக்கூடாது. அதே மாதிரி டெசிமல் என்ன டெசிமல் பாயிண்ட்னு வச்சுக்கலாம். 1.23 இந்த மாதிரிலாம் சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் என்ன வேணும்னா வரக்கூடாது. சரி அடுத்து போலாம். அடுத்து ஈவன் நம்பர். ஈவன் நம்பர் பொறுத்தளவுக்கு நம்ம எல்லாமே தெரியும். ஸ்கூல்ல இருந்து லேர்ன் பண்ணியிருப்போம். ஈவனா இரட்டைப்படை எண்கள் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியறது. பட் இதுல என்னன்னா, இந்த மாதிரி ஒரு சீரியஸ் வந்து ஞாபகத்துல வச்சுக்கிற சொல்லுவாங்க. அது என்ன சீரியஸ் அப்படின்னா, n, n+2, n+4 அப்படின்னு சொல்றது. இது இரட்டைப்படை நம்பரா இருந்தாலும் சரி, ஒற்றைப்படை நம்பரா இருந்தாலும் சரி, இதை ஞாபகத்துல வச்சுக்கணும்னு சொல்றது. எதுக்காகனா,
இப்ப இந்த எண்ணுல நான் 1 போட்டேன்னு வச்சுக்கலேன். அடுத்த நம்பர் என்ன ஆகும்? 3 வரும். அடுத்த நம்பர் என்ன ஆகும்? 5 வரும். அப்ப இந்த எண்ணுல நான் என்ன நம்பர் போடுறேனோ, ஒற்றைப்படை போட்டேன்னா எனக்கு ஒற்றைப்படை கிடைக்கும். அதே இரட்டைப்படை நம்பர் போடுறேன்னு வச்சுக்கலேன். இப்ப இந்த எண்ணுல 2 போட்டேன்னா என்ன கிடைக்கும்? இந்த இடத்துல 4ன்னு வரும். இந்த இடத்துல 6ன்னு வரும். இந்த இடத்துல 8ன்னு வரும். அப்ப என்ன ஆகுது அப்படின்னா, நல்லா கவனிங்களேன். இதுல நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, இந்த எண்ணோட இடத்துல நம்ம இரட்டைப்படை போட்டோம்னா நமக்கு இரட்டைப்படை எண் வந்து கிடைக்கும். ஒற்றைப்படை போட்டோம்னா ஒற்றைப்படை எண் வந்து கிடைக்கும். அதனால என்னன்னா, இந்த ஃபார்மட்ட ஞாபகத்துல வச்சுக்கிட சொல்லுவாங்க. நெறைய இடத்துல நம்மளுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். எப்படின்னா, நல்லா கவனிங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் இந்த இடத்துல குடுத்திருக்கேன். இப்ப சம் ஆஃப் a ஸ்கொயர் ஆஃப் 2 consecutive even natural number is 452. The sum of the number என்ன சொல்றாங்க? தொடர்ச்சியான 2 இரட்டை இயல் எண்களின் வர்க்கங்களின் கூட்டுத்தொகை 452 ஆகும். அதாவது கன்சிக்யூட்டிவ்னா தொடர்ச்சியா இருக்கிறது. ஈவன் இரட்டைப்படை. நேச்சுரல் நம்பர் பாத்தீங்களா? இந்த மாதிரி வார்த்தைலாம் நமக்கு தெரியணும் பாத்தீங்களா? நேச்சுரல் நம்பர் சொன்னாவே முதல்ல ஓகே நேச்சுரல் நம்பர்னா இதெல்லாம் நேச்சுரல் நம்பர். ஆனா இப்பதான் பார்த்தோம். ஸோ நேச்சுரல் நம்பர் அப்படின்னு சொன்னாவே என்ன 1, 2, 3ன்னு வரணும். 0 வரக்கூடாது. அப்படின்னு உங்க மைண்டுக்கு என்ன வேணா ஸ்ட்ரைக் ஆகணும் ரைட்டா? ரைட். அப்ப நேச்சுரல் நம்பர்னு 1, 2, 3 இப்படிலாம் இருக்குது. சும்மா உங்களுக்கு என்னன்னா ரெகுலேட்டராக சொல்றேன். நம்ம கொஸ்டின் பார்க்க உங்களுக்கு எல்லாத்துக்கும் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிரும். பட் இருந்தாலும் ஒரு பேசிக்ஸ் வந்து தெரிஞ்சுக்கிற போது இதெல்லாமே எனக்கு தெரியணும். அதுக்காக சொல்றேன். ஈவன் நம்பர் இரட்டைப்படை. ஓகே நேச்சுரல் நம்பர்ல ஒரு ஈவன் நம்பரா 2 கன்சிக்யூட்டிவ் நம்பர். அதுக்கு ஸ்கொயர் எடுக்கிறாங்க. ஸ்கொயர் எடுத்து சம் பண்ணும்போது அதோட வேல்யூ வந்து கொடுத்துட்டாங்க. இப்ப சம் ஆஃப் த நம்பர் அப்படின்னு சொல்றாங்க. 2 நம்பர் சொல்றாங்க. எனக்கு அந்த நம்பர் தெரியாது. அது என்ன வேணா இருக்கலாம் ரைட்டா? நம்பர் என்பது என்ன வேணா இருக்கலாம். அப்ப அப்படி இருக்கும்போது நான் என்ன பண்ண முடியாது? நம்பர வந்து சூஸ் பண்ண முடியாது. இந்த இடத்துல நம்பரும் அஸ்யூம் பண்ண முடியாது. அதனால தான் அந்த ஃபார்மட்ட அஸ்யூம் பண்ண சொல்லுவாங்க. என்ன ஃபார்மட்னா இப்ப பார்த்தோம் பார்த்தீங்களா? இந்த n n+2 n+4 இதுதான். அதனால இங்க என்ன பண்ணியிருக்காங்க? அந்த எண்ணுக்கு பதிலா x அப்படின்னு வச்சுக்கிறாங்க. இன்னொரு நம்பர x+2. ஏன் x+2னா கன்சிக்யூட்டிவ். அதாவது x+2 அப்படின்னு வைக்கிறாங்க. கன்சிக்யூட்டிவ் நம்பர். இப்ப இந்த இடத்துல x இருக்குன்னு வச்சுக்கலாம். அந்த வேல்யூ போட்டா அடுத்து 2 போடும்போது அந்த நம்பருக்கு அப்புறம் அடுத்த நம்பர் எதோ இருக்கோ அதோட ஈவன் நம்பரா இருக்கும் ரைட்டா? அதனாலதான் x+2. இது இரட்டைப்படை சொன்னனால இப்படி எடுக்கிறோம். ஒற்றைப்படை சொன்னாலும் இதே எடுத்துக்கலாம். x+2. வெறும் வந்து நேச்சுரல் நம்பர் அப்படின்னு சொல்றாங்கன்னா x+1 அப்படின்னு எடுக்கிறது. சும்மா நான் வந்து வேணா ஒரு எடுத்துக்காட்டுக்காக சொல்றேன். இந்த x வந்து என்ன அப்படின்னா 2 இருந்துச்சுன்னு வச்சுக்கலாம். இங்க என்ன கிடைக்கும்? 4 கிடைக்கும். அதே இந்த x வந்து 3 இருந்தா என்ன கிடைக்கும்? 5 கிடைக்கும். அடுத்த நம்பர் தானே? இதுக்கு அடுத்த நம்பர் தானே? இப்ப அதே xல வந்து 5 இருக்குன்னு வச்சுக்கலாம். அடுத்து இந்த x+1 போட்டா 6 கிடைக்கும். அப்ப என்னன்னா, இந்த இடத்துல அடுத்த நம்பரே வரும். இங்க பார்க்கிறது நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். இங்க பார்க்கிறது என்ன? ஒற்றைப்படையோட அடுத்த நம்பர். இது இரட்டைப்படையோட அடுத்த நம்பர். ஆனா இது அடுத்த நம்பர் தான். அது வந்துனா அதுக்கு அடுத்த நம்பரா வந்து வரும் ரைட்டா? அப்ப என்ன சொல்ல வாரேன்னா, ஃபார்மட் பொறுத்தளவுக்கு இல்ல இந்த ஃபார்மட் பொறுத்தளவுக்கு என்னன்னா, n+2, n+4 இந்த ஃபார்மட் எதுக்குன்னா, ஏதாவது ஒருத்துல நம்ம அஸ்யூம் பண்ண போறோம். நம்பரே குடுக்கல, அஸ்யூம் பண்ண போறோம்னா, இரட்டைப்படைக்கும், ஒற்றைப்படைக்கும் இத வச்சுக்கலாம். வெறும் நேச்சுரல் நம்பர் சொல்றாங்க. கன்சிக்யூட்டிவான நேச்சுரல் நம்பர்ப்பா அப்படின்னு சொல்றாங்கன்னா, n, n+1, n+2 அப்படின்னு வச்சுக்கிறது தான். இத மட்டும் என்ன பண்ணுங்கன்னா, மைண்ட்ல வச்சுக்கங்க. நெறைய இடத்துல என்ன பண்ணுவோம்னா, நம்ம இதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரி. இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்காங்க? x+2 அப்படின்னு வச்சுட்டு அதோட ஸ்கொயர் ரைட்டா? ஏன்னா அதோட ஸ்கொயர்டு எக்ஸ ஸ்கொயர் பண்ணுவாங்க. x+2 வந்துனா ஸ்கொயர் பண்ணுவாங்க. 2யும் கூட்டும்போது 452 வரும். இப்ப என்ன பண்ண x+2 ஸ்கொயர்டு இருக்கு. அப்ப a+b த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா வருமா? a+b த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா. அத அப்ளை பண்ணி ஃபைனலா என்ன பண்ணுவாங்கன்னா அடிப்பாங்க. அது எதுக்காகன்னா, உங்களுக்கு அந்த பேசிக்ஸ் வந்து எப்படிலாம் வந்து என்னன்னா நம்ம அந்த பேசிக் படிக்கிறது எங்கெல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்கு. அத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இது எல்லாமே சொல்றேன். சரி. இது ஈவன் நம்பர். அதே மாரி ஆட் நம்பர் ரைட்டா? ஸோ ஆட் நம்பர் என்ன? 1, 3, 5, 7, 9 இந்த மாரி போகும். 2ஆல வந்து டிவிசிபிள் ஆகாது. இதான் என்ன சொல்லுவோம்? ஒற்றைப்படை எண்கள் அப்படின்னு சொல்லுவோம். 2ஆலுமே டிவைட் ஆச்சுன்னா, அது என்ன ஆகும்னா, டெசிமல் வேல்யூவா நம்மளுக்கு வந்து கிடைக்கும். 2.5, 3.5, 4.5 இந்த மாரி கிடைக்கும்னு சொல்றது. அடுத்து வாங்க. இதுல இன்னொன்னுமே இருக்கு. நான் அத சொல்ல மறந்துட்டேன் பார்த்தீங்களா? இந்த ஃபார்மட்டும் தேவை. என்ன ஃபார்மட்னா, ஒரு ஈவன் நம்பர் இருக்கு. ஆட் நம்பர். ஒரு ஈவன் நம்பரோட ஒரு ஆட் நம்பர வந்து நம்ம பெருக்கணும்னா, நம்மளுக்கு அந்த கிடைக்கிறது வந்து ஒரு ஈவன் நம்பரா கிடைக்கும்னு சொல்லுவாங்க. அதே ஆட் நம்பரையும் பெருக்கணும்னா, ஒரு ஆட் நம்பர் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. இல்ல ஒரு ஈவனையும் பெருக்கணும்னா, ஈவன் நம்பர் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. இதையும் என்ன பண்ணுங்கன்னா, நம்ம மைண்ட்ல வச்சுக்கணும்.
இதுல என்னன்னா அந்த பெரிய பெரிய நம்பரை கொடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா மல்டிப்ளை பண்ண சொல்லுவாங்க. பெரிய பெரிய நம்பர் கொடுத்து வந்து மல்டிப்ளை பண்ணும்போது என்ன வரும் அப்படின்னு கேட்பாங்க. அப்படி என்ன பண்ணும்போது நம்ம அந்த நம்பரை பார்க்கணும். அந்த நம்பரை பார்க்கும்போது ஓகே 2 நம்பர் பெரிய நம்பர் இருக்கு அதை மல்டிப்ளை பண்ண சொல்றாங்க அப்படின்னாவே அது ஈவன் நம்பரா இருக்கா ஆட் நம்பரா இருக்கான்னு பார்க்கணும். ஒன்னு ஈவன் ஒன்னு ஆடா இருந்தா ஒன்னு ஈவன் ஒன்னு ஆடா இருந்துச்சா என்ன பண்ணணும் டக்குன்னு ஆப்ஷன்ல வந்துருன்னா ஏதாவது ஒரு ஆப்ஷன்ல ஈவன் நம்பர் இருக்கான்னு பார்க்கணும். சில எதுக்காக சொல்ல வரனா நிறைய இடத்துல இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து வரும். இப்போ உங்களுக்கு மேபி வந்து டவுட்டா இருக்கலாம் சார் என்ன சொல்றாரு ஒண்ணுமே புரியல அப்படின்னு. பட் கொஸ்டினை பார்க்கும்போது உங்களுக்கு நல்லாவே வந்து கிளாரிட்டி கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்ல வரனா இப்ப 2, 3, 5, 6ன்னு இருக்கு. அதே மாதிரி என்ன சொல்றாங்க ஒரு 1, 3, 5, 7 அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கலாம். இப்ப என்ன ஒரு இரட்டைப்படை நம்பரும் ஒரு ஒற்றைப்படை நம்பரும் பெருக்கும் போது நம்மளுக்கு என்ன கிடைக்குன்னா கிடைக்கிற நம்பர் இது நீங்க பெருக்கி பார்த்தாலும் பாருங்களேன் ஈவன் நம்பரா வந்து கிடைக்கும். அதே இது ஒரு ஆடு நம்பரையும் பெருக்கும் போது நம்மளுக்கு ஆடு நம்பர் கிடைக்கும். அடுத்து ஒரு ஈவன் நம்பர் பெருக்கும்போது ஒரு ஈவன் நம்பர் கிடைக்கும். இது ஏதாவது ஒரு இடத்துல என்ன நம்ம ஆப்ஷனை எலிமினேட் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க. அதனாலதான் நம்ம என்ன பண்ணிக்கணும் மைண்ட்ல வச்சுக்கணும். சரி, நெக்ஸ்ட் வாங்க. டக்குன்னு போயிடலாம். பேசிக்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். பிரைம் நம்பர். பிரைம் நம்பர் தமிழ்ல என்ன சொல்லுவோம் பகா எண்கள் சொல்லுவோம். இந்த பிரைம் நம்பர்ல நிறைய லேர்ன் பண்ண வேண்டியது இருக்கும். ஏன்னா எக்ஸாம்ல இதுல இருந்தே பர்டிகுலர் என்ன பண்ணுனா தனியா வந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. இப்ப 100 வரைக்கும் இருக்கிற பிரைம் நம்பர் என்ன பண்ணி ஆகணும் நம்ம மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும். நம்ம எல்லாருக்குமே தெரியும் 100 வரைக்கும் இருக்குல்ல கண்டிப்பா என்ன ஒரு 20, 30 நம்பர் வரைக்குள்ள இருக்கிறத பகா எண்கள் எது நம்ம வந்து லேர்ன் பண்ணியிருப்போம். மைண்ட்ல கூட வச்சிருப்போம். 2, 3, 5, 7, 11, 13, 17, 19, 23, 29. எடுத்தனே உங்களுக்கு பிரைம் நம்பரோட வேல்யூ சொல்றேன். பிரைம் நம்பர்னா என்னன்னு வந்து டவுட் வருமா? பிரைம் நம்பர்னா ஒண்ணும் கிடையாது. அதாவது ஒரு நம்பரு அந்த நம்பர் என்ன ஒன்னாலையும் அதால மட்டுமே வந்துனா டிவிசிபிள் ஆச்சுன்னா ஒன்னாலும் தன்னாலும் மட்டுமே வகுபடக்கூடிய ஒரு எண்ணு தான் என்ன சொல்லுவோம்னா பகா எண்கள் அப்படின்னு சொல்றது. இதுல 2 என்ற ஒரே ஒரு இரட்டைப்படை எண்ணு மட்டும்தான் என்னன்னா பகா எண்ணா இருக்கும். இரட்டைப்படையிலே ஒரே ஒரு பகா எண் அப்படின்னு கேட்டா அது 2 மட்டும்தான். ஏன்னா இங்க நீங்க பார்க்கலாம். சரி 2 ஆனது பாத்தீங்கன்னு வச்சுக்கலாம் 2வது வாய்ப்பாடுல வரும் 1வது வாய்ப்பாடுல வரும். அதை தவிர வேற எதுலயுமே வராது ரைட்டா. அதனால இரட்டைப்படை எண்ல ஒரே ஒரு நம்பர் வந்து என்னன்னா பகா எண்கள் அப்படின்னு கேட்டா அதுக்கான ஆன்சர் என்ன 2 மட்டும் நீங்க மைண்ட்ல வச்சுக்கணும். அடுத்து வாங்க. அதாவது இங்க 100 வரை இருக்கிறது எல்லாத்தையுமே என்னன்னா நம்ம வந்து என்னன்னா பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் டைம் படிக்கும்போது ஓகே இதுதான் நம்பர்னு தெரியும். எக்ஸாம் ஹால்ல இருக்கும்போது ஏதாவது டவுட் வரும் பாத்தீங்களா அது எப்படி வந்து ஷார்ட்கட் மாதிரி ஞாபகத்துல வச்சுக்கலாம்னு சொல்லி தான் வந்து இந்த இடத்துல மென்ஷன் பண்ண போறேன். டோட்டலா டோட்டல் பிரைம் நம்பர் 1ல இருந்து 50 எத்தனை இருக்குன்னா 15 இருக்கும். இதுவும் மேபி எங்கேயாவது யூஸ்ஃபுல்லா இருக்கலாம். அதே 1ல இருந்து 100ல இருக்கிற மொத்த பிரைம் நம்பரோட எண்ணிக்கை வந்து 25. 1ல இருந்து 500 வரைக்கும் இருக்கிற பிரைம் நம்பர் எத்தனை மொத்தம் 95. எல்லாம் 5 5ல முடிச்சுவாங்க 15, 25, 95 இருக்கு. 1ல இருந்து 1000 வரைக்கும் அதுல இருக்கிற பிரைம் நம்பர் பார்த்தா 168 நம்பர் வந்து இருக்கு. 15, 25, 95, 168. 1ல இருந்து 50, 1ல இருந்து 100, 1ல இருந்து 500, 1ல இருந்து 1000. எதுக்காகனா ஏதாவது ஒரு இடத்துல கேட்பாங்க ரைட்டா. டோட்டல் பிரைம் நம்பர் பிட்வீன் 1 and 50 மேபி கேட்கலாம். ஏதாவது வந்து ஒரு ஈஸியான கொஸ்டின் கேட்கணும்னா இந்த மாதிரி கூட என்ன பண்ணுவாங்கன்னா பிக் பண்ணுவாங்க. இப்ப இதுல 1ல இருந்து நல்லா கவனிங்க எப்படி வந்து நம்ம மைண்ட்ல வச்சுக்கலாம்னா 1ல இருந்து 30 வரைக்கும் இருக்கிற பிரைம் நம்பர் நம்ம ஒவ்வொன்றா கூட எழுதிக்கலாம் ரைட்டா. 2, 3, 5, 7, 11, 13, 17, 19, 23 அண்ட் 29. இது என்ன வேணா 1ல இருந்து 30 வரைக்கும். இதுல நம்ம ஒரு பேட்டர்னை வந்து பார்க்கலாம். நல்லா கவனிங்க. அதாவது இங்க இருக்கிறதுலயே 2 வந்து ஒரே ஒரு இரட்டைப்படை எண்ல இருக்கிற பகா எண் அது 2 மட்டும்தான். அதே மாதிரி 5 5 என்னன்னா பிரைம் நம்பர். அதாவது 2யும் 5யும் விட்டுட்டீங்கன்னா மிச்சம் இருக்கிற பிரைம் நம்பர் எல்லாமே எப்படி முடியும்னா 1, 3, 7, 9. அதோட இங்க பாருங்க 3, 7, 9, 3, 9 இந்த மாதிரி நம்பரா வரும். 2ம் 5ம் ஒரே டைம் மட்டும்தான் வரும். 2 இங்க மட்டும்தான் வரும். 5 டைம் தான் வரும். ஏன்னா மிச்சம் இருக்கிற 5லாம் வந்துச்சுன்னு வச்சுக்கோ 15 இருந்துச்சுன்னா 15 ஆனது என்ன ஆகும் 5ஆலேயும் அடிபடும் ரைட்டா. ஸோ 5ஆலேயும் அடிபடும் 15வது வாய்ப்பாலையும் வரும் 1வது வாய்ப்பாலையும் வரும் ரைட்டா. ஸோ அப்ப என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கோ ஒரு நம்பர் அதனாலையும் 1ஆலே மட்டும்தான் வரணும். ஆனா இங்க 5ன்னு வருதா அதனால இது என்ன ஆகாது பிரைம் நம்பரை எடுக்க மாட்டோம். அந்த மாதிரி 5ல ஒரே டைம் மட்டும்தான் என்னன்னு வச்சுக்கலாம் 5 மட்டும்தான் பிரைம் நம்பரா வரும். மிச்சம் எந்த டைம் என்னன்னா 5ல இருக்கிற மல்டிபிள் வந்து வராது. அதை நீங்க மைண்ட்ல வச்சுக்கணும். ஏன்னா மேபி ஏதாவது ஒரு இடத்துல வந்து ஒரு பிரைம் நம்பரா இல்ல பிரைம் நம்பர் இல்லையான்னு கேட்பாங்க. அதுக்கு என்ன ஆகணும் இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்து அடுத்து பாருங்க 1ல இருந்து 10ல வந்து மொத்தம் 4 நம்பர் வரும். 11ல இருந்து 20 4 நம்பர் வரும். 21ல இருந்து 30
2 நம்பர் வரும். 31ல இருந்து 40 வரைக்கும் 2 நம்பர் வரும். 41 to 50 3 நம்பர் வருது. 51ல இருந்து 60 2 நம்பர். 61ல இருந்து 70 2 நம்பர். 71ல இருந்து 80 3 நம்பர். 81ல இருந்து 90 2 நம்பர். 91ல 100ல இருந்து ஒரே ஒரு நம்பர் 97. இது மேபிலாம் கேட்பாங்க. ஒரே ஒரு நம்பரா தனியா இருந்துச்சுன்னா அதெல்லாம் வந்து கேட்கறதுக்கு எதெல்லாம் வந்து தனித்தனியா இருக்கோ அதெல்லாம் வந்து கேட்பாங்க. நீங்க என்ன ஞாபகத்துல வச்சுக்கன்னா 1ல இருந்து 100 வரைக்கும் என்னெல்லாம் பகா எண்கள் இருக்கோ எல்லாத்தையும் என்னன்னா மனப்பாடம் பண்ணிக்கங்க ரைட்டா. அதுல சின்ன சின்ன ஷார்ட்கட்டா நான் சொன்னது ஞாபகத்துல வச்சுக்கங்க. அதாவது ஒரு பகா எண்ணா இருக்குன்னா ஒன்லி இரட்டைப்படையில இருக்கிற பகா எண் வந்து 2 மட்டும்தான். 5 ஒன்லி பிரைம் எண்டிங் வித் 5 மிச்சம் எதுவுமே 5ஆ வராது. மோஸ்ட்லி வந்து 2ஓட மல்டிபிள் 3ஓட மல்டிபிள் 5ஓட மல்டிபிள் 7ஓட மல்டிபிளா இருந்தா மல்டிபிளா இருந்துச்சுன்னா அது என்ன ஆகுதுன்னா இதுல வராது பிரைம் நம்பர்ல ஆட் ஆகாது. ஸோ அந்த மாதிரிலாம் வந்து எலிமினேட் பண்ணிட்டீங்கன்னா மிச்சம் இருக்கிற நம்பர் மட்டும்தான் என்ன பிரைம் நம்பரா இருக்கும். 1ல இருந்து 100 மொத்தம் என்னன்னா 15 பிரைம் நம்பர். 1ல இருந்து 50னா வெறும் 15 தான் வந்து பிரைம் நம்பர். இது எல்லாமே வந்து இந்த பிரைம் நம்பர்ல இம்பார்ட்டன்ட் மைண்ட்ல வச்சுக்கிறது. சரி, என்ன பார்த்துட்டோம்? பிரைம் நம்பர் என்டையரா வந்து பார்த்துட்டோம். டிவிசிபிள் பை 1 அண்ட் தெம்செல்ஃப். HCF ஆஃப் பிரைம் நம்பர் வந்து 1. HCF என்னன்னா மீப்போவா அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே தனி ஒரு டாபிக் இருக்கு. எல்சிஎம், HCF இதெல்லாமே நம்ம டீட்டெயிலா பார்ப்போம். மீப்போவா, மீச்சிமா இதெல்லாமே பார்ப்போம். HCFனா ஒண்ணும் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் 2, 3 இது 2 என்ன? பிரைம் நம்பர். இதுக்கு வந்து HCF. HCF என்பது என்னன்னா ஒரே ஒரு வாட்டி வராது. அதாவது ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் அப்படின்னு சொல்றது. 3க்கு வந்து 1, 3. இது 2க்கும் காமனா இது ஹையஸ்ட் காமனா இருக்கு. ஹையஸ்ட் காமன். 1 தான் வந்து ஹையஸ்ட் காமனா இருக்கு. நீங்க எந்த பிரைம் நம்பர் 2 நம்பர் எடுத்து பார்த்தாலும் அதுக்கு ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் வந்து 1ஆ மட்டும் தான் இருக்கும். எனக்கு காமனா இருக்கணும். இங்கேயும் 1ஆ இருக்கணும். இங்கேயும் இத சேமா இருக்கணும். அந்த மாதிரி சேமா இருக்கிறது 1வதுல மட்டும் தான். அந்த 1 மட்டும் தான் சேமா இருக்கும். அதனால என்ன சொல்லுவாங்க? பிரைம் நம்பரோட HCF வந்து 1ன்னு சொல்லுவாங்க. எல்சிஎம் ஆஃப் த பிரைம் நம்பர் நம்ம கேட்டாங்கன்னா மேபி கேட்டாங்கன்னா அந்த 2 நம்பரையும் பெருக்குனா போதும். இப்ப இந்த 3, 2 இருக்கா? இது 2யும் பெருக்குனா போதும். இந்த 2யும் பெருக்குனா அதுதான் என்னன்னா எந்த நம்பர்? இந்த 2 பிரைம் நம்பருக்கான வந்துனா எல்சிஎம்மா வந்துனா எடுத்துக்கிறது. அடுத்து 2 ஒன்லி ஈவன் பிரைம் நம்பர் பார்த்துட்டோம். ஃபேக்டர் பொறுத்தல இருக்கும். ஒன்லி 2வா தான் இருக்கும். 1 அண்ட் வந்து நம்பர் இட்ஸ் ஃபேக்டர்னா 1 கிடையாது. நீங்க என்ன ஞாபகத்துல வச்சுக்கலாம் காரணிகள் இல்ல வகுத்திகள் அப்படின்னு ஞாபகத்துல வச்சுக்கலாம். அதாவது எந்த வாய்ப்பாடுல வரும்னு சொல்றது. ஒரு பிரைம் நம்பர் இருந்துச்சுன்னா இந்த பிரைம் நம்பர் அந்த பிரைம் நம்பரோட வாய்ப்பாடுலையும் 1ஆல வாய்ப்பாடுல மட்டும்தான் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப 2 இருக்குன்னா 2வது வாய்ப்பாடுல வரும் ரைட்டா. O2 2ன்னு வரும். அது இல்லாம என்ன வரும்? 2வது வாய்ப்பாடு ஈரோனா வந்து 2ன்னு வரும் பாத்தீங்களா? இந்த மாதிரி 2 வாய்ப்பாடுல மட்டும்தான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க வரக்கூடியதுதான் பிரைம் நம்பரா இருக்கும். அடுத்து காம்போசிட் நம்பர். காம்போசிட் நம்பர்னா என்ன? கலப்பு எண்கள் சொல்றது. எதெல்லாம் பகா எண்களோ பகா எண்கள் இல்லாம இருக்கிற நம்பர் என்ன சொல்லுவாங்கன்னா கலப்பு எண்கள் சொல்லுவாங்க. நீங்க பார்க்கலாம் 4, 6, 8, 9, 12, 14, 16, 18, 20, 21 எல்லாமே என்னன்னா காம்போசிட் நம்பர் சொல்றது. காம்போசிட் நம்பரை ஈஸியா கண்டுபிடிக்கிறதுக்குன்னா அதுக்கு 2 ஃபேக்டர் இருக்கும். 2 ஃபேக்டர்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப 4 இருக்கா? 4 என்னென்ன வாய்ப்பாடுல வரும்? 1வது வாய்ப்பாடுல வரும் ரைட்டா? 2வது வாய்ப்பாடுல வரும் ரைட்டா? 4வது வாய்ப்பாடுல வரும். ஸோ அதனால என்ன 2க்கும் மேற்பட்ட வந்துனா வகுத்திகள் இருக்கிறதுனால இது என்னன்னா காம்போசிட் நம்பர். ஒரு நம்பரை கொடுத்து அது வந்து காம்போசிட் நம்பர்னா இந்த மாதிரி கூட என்ன பண்ணிக்கலாம்னா நம்ம கனெக்ட் பண்ணி கண்டுபிடிச்சுக்கலாம். சரி, அடுத்து இன்டிஜர். இன்டிஜர் என்பது தமிழ்ல முழு எண்கள் அப்படின்னு வந்து சொல்லுவோம். அதாவது இன்டிஜர் என்பது நல்லா கவனிங்க. இது டெசிமல் வேல்யூ கிடையாது. ஆனா போத் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் 2 நேர்மறை மற்றும் எதிர்மறை எண்கள் 2மே இருக்கும். அதாவது என்ன மைனஸ்லயும் இருக்கும், ஜீரோவும் இருக்கும், பிளஸ்லயும் இருக்கும். இதுதான் என்ன சொல்லுவோம்? முழு எண்கள் அப்படின்னு வந்து சொல்றது. இங்கிலீஷ்ல வந்து இன்டிஜர்ன்னு சொல்றது. அடுத்து ரேஷனல் நம்பர். ரேஷனல் நம்பர் என்பது விகிதமுறு எண்கள்னு சொல்றது. மோஸ்ட் ஆஃப் த ரேஷனல் நம்பர் எல்லாமே ஃபார்மட் பார்த்தீங்கன்னா P/Q அப்படின்னு இருக்கும். அதாவது என்ன? ஒரு பின்ன வடிவத்துல தான் வந்துன்னா அதை எடுக்க முடியும். இப்ப இங்க 3/2 இருக்கா? இது 1.5. அதாவது என்னன்னா இந்த 1.5 எப்படி எழுதலாம்? 3/2 எழுதலாம். இப்ப வந்து 6/2 3ன்னு எழுதலாம். அதாவது இந்த மாதிரி ஒரு ஃபார்மேட்ல P/Q ஃபார்மேட்ல இருந்துட்டாவே அது என்ன சொல்லுவாங்கன்னா ரேஷனல் நம்பர் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இந்த ரேஷனலுக்கும் இர்ரேஷனல் நம்பருக்குள்ள டிஃபரன்ஸ் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். ரேஷனல் நம்பர் என்பது விகிதமுறு எண்கள். இர்ரேஷனல் என்பது விகிதமுறா எண்கள். அதாவது என்ன? ஒரு நம்பர் வந்து அதோட எக்ஸாக்ட் வேல்யூ நம்மளால வந்து கண்டுபிடிக்க முடிஞ்சதுன்னா ஃபார் எக்ஸாம்பிள் 3/4 இருக்கு 0.75 முழு வேல்யூவே கிடைக்கும். 4/5 இருக்கு 0.8 இதுக்கெல்லாம் நம்மளுக்கு எக்ஸாக்ட் வேல்யூ தெரியுது ரைட்டா? இது வந்து ரேஷனல் நம்பரா வந்து வரும். இர்ரேஷனல் நம்பர்னா துல்லியமாக என்ன பண்ண முடியாதுன்னா மதிப்பை வந்து தீர்மானிக்க இயலாத எண்களா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 22/7 இருக்கு பாத்தீங்கன்னு வச்சுக்கலாம். இது என்ன நம்ம 3.14 அப்படின்னு சொல்லுவோம். இல்ல பை அப்படின்னு கூட வந்து சொல்லுவோம்.
பட் இது போய்க்கிட்டே இருக்கும். 3.14 வந்து 2857 இப்படி போய்க்கிட்டே இருக்கும் ரைட்டா? அப்ப என்ன ஆகுது? இதோட எக்ஸாக்ட் வந்து வேல்யூவ நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. அதை என்ன சொல்லுவாங்கன்னா, விகிதமுறா எண்கள். அப்படியே போய்க்கிட்டே இருந்துச்சு அப்படின்னு பார்த்தா, அது விகிதமுறா எண்கள். நம்மளால கண்டுபிடிக்க முடியுது, அக்யூரேட்டா கண்டுபிடிக்க முடியுது அப்படின்னா, அது விகிதமுறு எண்கள். இந்த மேஜர் டிஃபரன்ஸ் இருக்கு. இதையும் மைண்ட்ல வச்சுக்கணும். அடுத்து வாங்க. அடுத்து ஃபிராக்ஷன். ஸோ ஃபிராக்ஷன் பொறுத்தளவுக்கு நல்லா கவனிங்க. ஃபிராக்ஷன் என்பது பார்ட் ஆஃப் எ ஹோல்ன்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு முழுமையோட ஒரு பகுதி தான் என்னன்னா பின்னம் அப்படின்னு வந்து சொல்றது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்ப வந்து 1/2 இது என்ன ஹால்ஃப் பாதி அப்படின்னு சொல்லுமா? ஏன்னா 1/2 என்பது பாதி தான். 3/4 ஸோ 3/4 என்ன சொல்லுவாங்க? 3/4 அதாவது 4ல 3 மடங்கு. இப்ப 5/8 இருக்கு. இது என்ன 8ல 5 மடங்கு. 7/10 இருக்கு. 10ல 7 மடங்கு. அப்ப என்னன்னா 10 என்பது ஒரு முழு மடங்கு, ஒரு முழுமை. அந்த முழுமையில 7 என்பது ஒரு பகுதியா இருக்கு ரைட்டா? அதனால என்ன 10ல 7 மடங்கு அப்படின்னு சொல்றது. இல்ல 10ல வந்து 3 பங்கு அப்படின்னு சொல்லுவோம் ரைட்டா? இங்க 3/4 என்பது 4ல 3 பங்கு அப்படின்னு சொல்றது. இதெல்லாம் என்னன்னா ஒரு ஹோல் பார்ட்டோட ஒரு பகுதிய சொல்றதுக்காக என்னன்னா பின்ன வடிவத்துல சொல்றது. இதுவும் இன் ஃபார்ம் ஆஃப் வந்து A/B தான் என்ன சொல்லுவோம்னா நம்ம வந்து எடுத்து சொல்லுவோம். அடுத்து டெசிமல். ஸோ டெசிமல் நம்மளுக்கு தெரியும் ஃபிராக்ஷன் இன் எ டிஃபரண்ட் ஃபார்ம். இந்த மாதிரி டெசிமல்ல வந்து என்னன்னா எழுதியிருப்பாங்க ரைட்டா? டெசிமல்ல நல்லா கவனிங்க. இங்க 1 என்பது என்ன? இங்க எத்தனை இது இருக்கோ அத பொறுத்து இருக்கும். ஏன்னா இங்க இருக்கிறது வந்து என்னன்னா 4 என்பது 4 என்பது ஓரிலக்க. 3 என்பது ஈரிலக்க. ஈரிலக்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 10, 20 அந்த மாதிரி லைன்ல இருக்கிறது. 5 என்பது 3 இலக்க. 1 என்பது 4 இலக்க. 4 இலக்கம்னா 1000ஓட இதுல இருக்கா. அதான் 1000, 100, 10 4 வந்து யூனிட்டோடது சொல்றது. 6 இங்கிட்டு புள்ளிக்கு அப்புறம் வருதா? ஸோ இந்த புள்ளிக்கு அப்புறம் வரதா 1/10 அப்படின்னு சொல்றது. அடுத்து 1 வந்து 100 சொல்றது. 1000 சொல்றது. அப்புறம் 1 10,000 அப்படின்னு சொல்றது. இது எல்லாமே என்னன்னா, இந்த டெசிமல் வேல்யூ. ஸோ தசம எண்கள் இருக்கும்போது இந்த மாதிரி நம்ம இருப்போம் ரைட்டா? அடுத்து முக்கியமானது ஃபேக்டர். நான் சொல்லிட்டேன். வகுத்திகள் அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ அதாவது ஒரு பிரைம் நம்பர். அதாவது பிரைம்னா கிடையாது. 2 நம்பர் இருக்கு. ஏதோ 2 நம்பர் இருக்கு. அந்த 2 நம்பருக்கான HCF 1 வந்துருச்சுன்னா, அந்த நம்பர் என்ன சொல்லுவாங்கன்னா, பிரைம் நம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்ப பிரைம் நம்பர் எதாவது எடுத்துக்கலாமே 2, 3 எடுத்துக்கலாம். நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். 2, 3 இதுக்கு வந்து ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் HCF மீப்போவா பார்த்தோம்னு வச்சுக்கலாம். நம்மளுக்கு என்ன வரும்? 1, 2ன்னு வரும். இங்கே 1, 3 வரும். இதுல 2லயும் எது காமனா இருக்கு? ஹையஸ்ட் நம்பர் காமனா இருக்கணும். எது காமனா இருக்கு? 1 மட்டும் தான் என்னன்னா காமனா இருக்கு ரைட்டா? அதனால என்ன? எந்த 2 நம்பருக்கு HCF பார்க்கும்போது அதோட வேல்யூ 1 வந்துச்சுன்னா, அந்த 2 நம்பர் என்ன சொல்லுவோம்னா, பிரைம் நம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. சார்பகா எண்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. சார்பகா எண்கள் அப்படின்னு சொல்லப்படுது. இப்ப 12ன்னு ஒரு நம்பர் எடுக்கிறோம். இந்த 12க்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், வகுத்திகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒண்ணும் கிடையாது. வாய்ப்பாடுல வர்றதுதான். என்னென்ன வாய்ப்பாடுல வரும்? 12வது வாய்ப்பாடுல வரும், 6வது வாய்ப்பாடுல வரும், 3வது வாய்ப்பாடு, சாரி 4வது வாய்ப்பாடு, 3வது வாய்ப்பாடு, அடுத்து 2வது வாய்ப்பாடு, அதே மாரி என்ன 1வது வாய்ப்பாடு. இந்த மாரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா கவனிங்க. இந்த மாரி நெறைய வாய்ப்பாடு வருதா? 2க்கும் மேற்பட்ட வாய்ப்பாடுல வந்துச்சுன்னா, அத நம்ம என்ன சொல்லுவோம்? காம்போசிட் நம்பர். ஸ்டார்ட்டிங்லயே சொல்லிட்டேன். காம்போசிட் நம்பர்னா என்னன்னு சொல்லிட்டோம். அத வச்சு நீங்க கனெக்ட் பண்ணிக்கணும். சரி. அடுத்து அடுத்து இருக்கறதுலயே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்பர் சிஸ்டத்துல இது வந்து கண்டிப்பா லேர்ன் பண்ணியாகணும். மல்டிபிள்ஸ். அதாவது என்ன? இப்ப 4ஓட மல்டிபிள்ஸ், 6ஓட மல்டிபிள்ஸ், 8ஓட மல்டிபிள். மல்டிபிள்லாம் ஒண்ணும் கிடையாது. அதுல வர வாய்ப்பாடு தான் ரைட்டா? ஸோ 4ஓட வாய்ப்பாடு. கண்டிப்பா என்னன்னா நம்ம எல்லாருக்கும் என்ன 1ல இருந்து அட்லீஸ்ட் சொல்றேன். 10வது வாய்ப்பாடு வரைக்காவது தெரிஞ்சிருக்கணும். ரைட்டா? டக்குனு உங்களால வந்து என்னன்னா, மைண்ட்ல போட்டு வந்து என்னன்னா கால்குலேட் பண்ணி எடுக்க தெரியணும். இப்ப 6, 9 சொல்றாங்க அப்படின்னா என்னன்னு தெரியணும். டக்குனு உங்க மைண்டுக்கு ஸ்ட்ரைக் ஆகணும். எதுக்காகன்னா, மேபி சில ஸ்டூடெண்ட் வந்து ஸ்கூல்ல இருந்து லேர்ன் பண்ணும்போது இந்த மேத்ல அவ்வளவா கவனம் கொடுத்துக்க மாட்டேங்க. இட்ஸ் டியூ டூ மெனி ரீசன். நான் யாரையுமே வந்து நான் கொஸ்டின் பண்ண விரும்பல. பட் நம்ம லேர்ன் பண்ணும்போது கண்டிப்பா என்ன பண்ணுங்கன்னா, இது தெரிஞ்சுக்கணும் ரைட்டா? இப்போ 9வது வாய்ப்பாடு. 93ன்னு சொல்லும்போது டக்குனு உங்க மைண்டுக்கு ஸ்ட்ரைக் ஆகணும். அதே மாரி 13 இன்டு 9 சொல்றேன்னா டக்குனு உங்க மைண்டுக்கு ஸ்ட்ரைக் ஆகணும். ஸோ அதனால என்ன குறைஞ்சபட்சம் என்னன்னா 1ல இருந்து 10வது வாய்ப்பாடுக்கு இருக்கிறது. அந்த ஒவ்வொரு வாய்ப்பாடுலயும் என்ன பண்ணுங்கன்னா, ஒரு 15 வரைக்கும். ஸோ ஒரு 15னா 15 இன்டு 9 அதே மாரி 15 இன்டு 8 இந்த வரைக்குமாவது என்னன்னா, நம்ம வந்து என்னன்னா, கொஞ்சம் ஓரளவு ரீகலெக்ட் பண்ணிக்கிட்டோம்னா, எக்ஸாம்ல வந்துன்னா டக்கு டக்குன்னு என்ன பண்ணிக்கலாம்னு வச்சுக்கோங்க. உங்களால கால்குலேட் பண்ண முடியும். ஏதாவது மல்டிபிள் பண்ணும்போது டக்கு டக்குன்னு நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா, மல்டிபிள் பண்ணிக்கலாம். அதுக்காக வந்து சொல்றேன். அடுத்து அடுத்து என்னன்னா ஸ்கொயர். ஸோ ஸ்கொயர் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். எல்லாருமே எல்லாருமே என்ன பண்ணியாகணும்னா 20 வரைக்கும். ஸோ 1 ஸ்கொயர்லேருந்து ஆரம்பிச்சு 20 ஸ்கொயர் வரைக்கும் என்ன பண்ணியாகணும்னா உங்களுக்கு மனப்பாடமா தெரியணும். 1 ஸ்கொயர் நம்மளுக்கு தெரியும் 1 தான். 2 ஸ்கொயர்டு 4, 3 ஸ்கொயர்டு 9, 4 ஸ்கொயர்டு 16, 5 ஸ்கொயர்டு 25, 6 ஸ்கொயர்டு 36, 7 ஸ்கொயர்டு 49,
8 ஸ்கொயர்டு 64, 9 ஸ்கொயர்டு இப்போ தமிழ் மீடியம் ஈஸியா 39 வந்து 84, 10 ஸ்கொயர்டு 10 × 10 வந்து 100 வரும். 11 ஸ்கொயர்டு ஸோ 11 ஸ்கொயர்டு போட்டா 121, 12 ஸ்கொயர்டு 144, 13 ஸ்கொயர்டு 169, 14 ஸ்கொயர்டு 196, 15 ஸ்கொயர்டு 225, 16 ஸ்கொயர்டு 256, 17 ஸ்கொயர்டு 289, 18 ஸ்கொயர்டு 324, 19 ஸ்கொயர்டு 361, 20 ஸ்கொயர்டு வந்து 400, 25 ஸ்கொயர்டு இந்த மாதிரி வந்து 10 ஸ்கொயர்டு 15 ஸ்கொயர்டு 20 ஸ்கொயர்டு 25 ஸ்கொயர்டு இந்த மாதிரி ஸ்கொயர்டு என்ன பண்ணுங்கன்னா ஒரு 100 வரைக்கும் தெரிஞ்சுக்கோங்க. 25 ஸ்கொயர்டு வந்து 625, 125 ஸ்கொயர்டு முடிஞ்ச அளவுக்கு நான் என்னன்னா அந்த 10 ஸ்கொயர்டா போறது வந்து 100 ஸ்கொயர்டு வரைக்கும் தெரிஞ்சா ஓகே தான். பட் இருந்தாலும் உங்களால எந்த அளவுக்கு தெரிஞ்சுக்கிற முடியுமா இது கம்பல்சரி தெரிஞ்சுக்கணும். 100 ஸ்கொயர்டு இருக்க வரைக்கும் அந்த 10 ஸ்கொயர்டா போறது வந்து கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். அதோட சேர்த்து எக்ஸ்ட்ரா நீங்க ஏதாவது தெரிஞ்சுக்க முடிஞ்சாலும் தெரிஞ்சு வச்சுக்கங்க. எக்ஸாமுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா கவர்மெண்ட் எக்ஸாம் பொறுத்தவரைக்கும் டைமிங் தான் இம்பார்ட்டன்ட். நான் டைமுக்குள்ள சால்வ் பண்ணணும். எவ்வளவு நேரம் டைம் கொடுத்தாலும் எல்லாருமே சால்வ் பண்ண முடியும். ஆனா அந்த டைமுக்குள்ள எல்லாரும் சால்வ் பண்ண மாதிரி தான் கொஸ்டின் மார்க். அதுக்காக தான் என்ன பண்ணிட்டு இருக்கோம் நம்ம லேர்ன் பண்ணிட்டு இருக்கோம். சரி, இப்ப ஏதோ ஒரு நம்பரை கொடுத்துருவாங்க. ஒரு பெரிய நம்பரை கொடுத்துட்டு அதுக்கான ஸ்கொயர் வந்து கேட்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல பாருங்க 10,496 ரைட்டா? சரி 10,00,000 1 10 100 1000 10,000 லட்சம் சரி 1,49,076 1,49,076 இருக்கிறதுக்கு ஸ்கொயர் விட்டு கண்டுபிடிங்கப்பா அப்படின்னு ஒரு கேள்வி வருது அப்படின்னா நீங்க எப்படி கண்டுபிடிக்கணும்? இதுக்கு வந்து ஒரு ஷார்ட் கட்ஸ் இருக்கு. இந்த ஷார்ட் கட்டை வந்து ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இதோட மெத்தட் பேர் வந்து டிவிஷன் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட மெத்தட் பேர் வந்து லாங் டிவிஷன் மெத்தட் அப்படின்னு சொல்றது. லாங் டிவிஷன் மெத்தட் அப்படின்னு சொல்றது. அது என்ன சார் லாங் டிவிஷன் மெத்தட்னா எப்போதும் ஒரு நம்பர் கொடுக்குறாங்கவே நல்லா கவனிங்க. ரொம்ப குரூஷியலான பாயிண்ட். ஒரு நம்பரை கொடுக்குறாங்க ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிங்க அப்படின்னு சொன்னாவே நீங்க என்ன பண்ணா அந்த நம்பரை ரெண்டா பிரிச்சுக்கணும். கடைசியில இருந்து பிரிக்கணும். உங்ககிட்ட 2 இங்கிட்ட 2 இங்கிட்ட 2 இந்த மாதிரி ரெண்டா பிரிக்கணும். ஏன்னா ஸ்கொயர்னாவே ஸ்கொயர் ரூட் ரைட்டா? ஃபார் எக்ஸாம்பிள் 9 ஸ்கொயர்னு சொல்றோம். அப்ப என்ன 9 × 9 2 வாட்டி எழுதுறோமா? அதனால என்ன ரெண்டு நம்பரா வந்து பிரிச்சுக்கணும். சரி ரெண்டு நம்பரா பிரிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்னு பாருங்க. இங்க 10 இருக்கு. அதாவது 10 கிட்ட நியர்பை வர ஒரு கம்ப்ளீட் எது வந்து ஸ்கொயர் வரும் அப்படின்னு பார்க்கணும். அதாவது 3 ஸ்கொயர் போட்டா நல்லா கவனிங்க. நான் 3 ஸ்கொயர் போட்டா என்னன்னா 9 வரும். நான் 4 ஸ்கொயர் போட்டேன்னா 4 ஸ்கொயர் போட்டா என்ன போயிரும்? 16 போயிரும். 10 தாண்டிடுத. அப்ப என்ன பண்ணணும்? அந்த 10க்கு கீழே இருக்கிற என்ன ஸ்கொயர் கம்ப்ளீட் ஸ்கொயர்ல வர வேல்யூ என்னன்னா 3 தான் வரும். அதனால 3 என்ன பண்ணிக்கிறேன்னா போட்டுக்கிறேன். ஸோ 3 ஸ்கொயர் போட்டா அப்ப 3 × 3 போடும்போது என்ன முன்மூணா என்னன்னு வச்சுக்கலாம் 9 ரைட்டா? அது கரெக்டா நம்ம எதுல பார்க்கணும்? ஸ்கொயர் வேல்யூல இருக்கிற மாதிரி தான் பார்க்கணும். அப்போ 9 போடும் கீழே என்ன ஆகும்? 1 வரும் ரைட். ஸோ கீழே வந்து என்ன வரும்? 1 வருது. இது நல்லா கவனிங்க 1 வந்துருச்சு. இப்ப இந்த 3 இருக்கு பாத்தீங்களா? இந்த வந்த 3 என்ன பண்ணணும்னா 2ஆல நீங்க மல்டிப்ளை பண்ணணும். ஸோ வந்த 3 2ஆல மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 6ன்னு வரும் ரைட்டா? இப்ப இந்த இடத்துல 6 வந்துருச்சு. வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்? இங்க பாருங்க. இந்த சைடு 2 நம்பர் இருக்குமா? அந்த 2 நம்பரை இறக்கிருங்க. அந்த 2 நம்பரை இறக்கிருங்க. இறக்குனதுக்கு அப்புறம் இப்ப நான் என்ன பண்ணா? அதாவது இந்த இடத்துல நல்லா கவனிக்கணும் நீங்க. இந்த இடத்துல நான் என்ன பண்ணேன்? எந்த வேல்யூவை வச்சேனா? எந்த வேல்யூ வச்சேனா அதே வேல்யூவை தான் இங்கேயும் வைக்கணும். அதாவது இந்த இடத்துல நான் 2 எடுத்திருக்காங்க. அதே 2 தான் இங்கேயும் நீங்க எழுதணும். அப்படி எழுதும்போது நல்லா கவனிங்க. அப்படி எழுதும்போது என்ன 62 2ஆல இது பண்ணணும். அங்க 3 இருக்கிற வேல்யூ சேர்க்கக்கூடாது. 62 × 2 போட்டீங்கன்னா 124 வரும் ரைட்டா? 124 எழுதணும். இதே இது 63 × 3 3 9 3 18 ரைட்டா? 189 ஆனா இங்க 149 இருக்கு. அப்ப இதை எடுக்கக்கூடாது. அப்ப என்ன பண்ணிருக்காங்க? 124 இருக்கு. இதை கழிங்க. கழிச்சீங்கன்னா 25 கிடைக்கும். மிச்சம் இருக்க 2 நம்பரை இறக்கிறணும். இப்ப என்ன பண்ணா இங்க 6 இருந்துச்சு பாத்தீங்கன்னா அந்த 6 அப்படியே இறக்கிறணும். 6 அப்படியே இருக்கணும். எந்த ஒரு சேஞ்ச் பண்ணக்கூடாது. இங்க 2 இருக்கு பாத்தீங்கன்னா இந்த 2 என்ன பண்ணா 2ஆல மல்டிப்ளை பண்ணணும். 2ஆல மல்டிப்ளை பண்ணா 4ன்னு வரும். இப்ப அடுத்து என்னன்னா இந்த 4 பக்கத்துல எந்த நம்பர் வந்து போடுறோம்னா அதே நம்பரை மேலேயும் போடணும். அதே நம்பரை மேலே போடணும். அப்ப 4 மேல போடணும். நான் 4 எடுத்தேன்னா 644 4 என்னோட அதே 4 போடணும். இப்படி போடும்போது 25 26 கரெக்டா அடியும் 0 வரும். எந்த இடத்துல 0 வருதோ அந்த 0 வர்றதுக்கு காரணமான நம்பரான அந்த 324 இதைதான் என்ன சொல்லுவாங்கன்னா ஸ்கொயர் ரூட். அதாவது 1,49,076க்கான ஸ்கொயர் ரூட் என்னன்னா 324. இது வந்து ஒரு ஷார்ட் கட். இப்ப இதே இதுக்கு நல்லா கவனிங்க. இதே இதுக்கு இந்த நம்பர் வச்சு நான் உங்களுக்கு சொல்றேன். இதே இதுக்கு என்ன 7396 இருக்கா? நல்லா கவனிங்க. 7396 ரெண்டு நம்பரா பிரிச்சுக்கணும் ரைட்டா?
ரெண்டு நம்பரா முதல்ல பிரிச்சுக்கணும். பிரிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்? முதல்ல இருந்து 73க்கு நியரா வர ஸ்கொயர். அப்ப என்ன பண்ணணும்? எனக்கு 1ல இருந்து 10 வரைக்கும் ஸ்கொயர் தெரியணும் ரைட்டா? நான் 1ல இருந்து 10 வரைக்கும் உள்ள ஸ்கொயர் வந்து மனப்பாடம் பண்ணிருங்க. 73 இருக்கு. சோ 73 கிட்ட இருக்கிற நம்பர் என்ன? 73 இருக்கு. நான் 73 என்ன எடுக்க முடியாது? 9 எடுக்க முடியாது. ஏன்னா 9 ஸ்கொயர் 81. அவன் 73 தான் இருக்கு. அப்ப 8 ஸ்கொயர் தான் எடுக்க முடியும். என்ன 8 ஸ்கொயர் போட்டா தான் 64. அப்ப நான் என்ன பண்ணுவேன்? இந்த இடத்துல 8 போடுவேன் ரைட்டா? சோ நான் 8 கம்ப்ளீட் ஸ்கொயரான வேல்யூ தான் முதல்ல நீங்க எடுக்கணும். அப்ப என்ன பண்ணுவேன்? 8 ஸ்கொயர் போட்டா 64. இத கழிங்க. 64 அங்கிட்டு என்ன இருக்கு? 6 இருக்கு. அப்புறம் ஒரு 3 இருக்கு. அப்ப 6, 9 வருமா? 9 இருக்கட்டும். இப்ப நம்ம என்ன பண்ணணும்? இந்த இடத்துல என்ன வந்துச்சோ, இந்த இடத்துல என்ன வந்துச்சோ, அத என்ன பண்ணுவோம்? 2ஆல மல்டிப்ளை பண்ணணும். எப்போதும் இது வந்துடுனா ஃபார்மட். அப்ப என்ன வரும்? எண்ணி 2 16 வரும் ரைட்டா? எண்ணி 2 வந்துதுன்னா 16 வரும். 16 இருக்கட்டும். இப்ப இங்க இருக்கிற கீழ இறக்கணும். இந்த 9, 6 கீழ இறக்கணும். 9, 6 கீழ இறக்கியாச்சு. இப்ப என்னன்னா இந்த இடத்துல ஏதோ ஒரு நம்பர் எடுக்கணும். எந்த நம்பர் நான் எடுக்கிறேனோ அதே நம்பர் தான் மேல எழுதணும். நல்லா கவனிங்க. ரொம்ப ரொம்ப குரூஷியலான பாயிண்ட். நான் இந்த இடத்துல என்ன நம்பர் எடுக்க போறேனோ அதே நம்பர் தான் இந்த நம்பரையும் இந்த இடத்துலயும் போடணும். 1, 6ன்னு இருக்கு. எந்த நம்பர் போட்டா எந்த நம்பர் போட்டா எனக்கு கம்ப்ளீட்டா என்னன்னா இந்த 996 அடியாகும் அப்படின்னு நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம கண்டுபிடிக்கணும். நல்லா கவனிங்க. 16 இருக்கு. நான் சும்மா இந்த இடத்துல நான் 5 போறேன்னு வச்சுக்கேன். இப்ப 165 சும்மா நான் 5 இந்த நம்பர் எங்க போடணும் அதே நம்பர் தான் போடணும் ரைட்டா? அப்ப 5 என்ன வரும்? 25. இப்ப 16 இருக்கு. 16 5 ஈவன் 6 5 30. 30 என்ன 32 வருமா? 3 வரும். 1 5 5 5 3 8 825 வருது. 825 வருது ரைட்டா? ஆனா இங்க என்ன 9 ஐ மீன் 996 இருக்கு. அப்ப என்ன பண்ணணும்னா இன்னொன்னு ஆட் பண்ணுவோம். 6 ஆட் பண்ணி பார்ப்போம். நம்ம 6 ஆட் 6 6 என்ன வரும்? 36 வரும். 6 6 36 36 1 9 39 வரும். மிச்சம் 3 இருக்கும். 1 6 6 6 3 9 996. அப்ப என்ன வருது? 0 வந்துருதா? 996 போடுவோம். எங்க போடும்போது இந்த இடத்துல 6 போட்டேனா? இந்த இடத்துல 6 போட்டேனா? அப்ப என்ன ஆகுது? 0 வருது. 0வா இருக்கு காரணமான நம்பர் தான் நம்ம என்ன சொல்லுவோம்? அதுதான் வந்து இங்க மேல இருக்கிற வேல்யூ தான் என்ன எடுப்போம்னா ஸ்கொயர் ரூட் தான். அப்ப 86ஓட ஸ்கொயர் ரூட் நல்லா கவனிங்க. 86 என்பது எதோட ஸ்கொயர் ரூட்னா இந்த 7396ஓட ஸ்கொயர் ரூட் அதுதான் இங்கே போட்டிருக்காங்க. ஸோ இப்போ ஃபார்மட் புரியுதா? ஏதாவது ஒரு நம்பர் கொடுத்து பெரிய நம்பர் கொடுத்தா அதுக்கு ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கிறதுக்கான பேட்டர்ன் உங்களுக்கு தெரியணும். அந்த பேட்டர்ன் உங்களுக்கு சொல்லிட்டேன். இந்த மெத்தடுக்கான பேர்னா லாங் டிவிஷன் மெத்தட் அப்படின்னு சொல்றது. கொடுக்குற நம்பர் 2 பிரிச்சுக்கணும். பிரிச்சதுக்கு அப்புறம் இதுல கம்ப்ளீட்டா ஸ்கொயர் ஆகிற மாதிரி எடுக்கணும். கம்ப்ளீட்டா ஸ்கொயர் ஆகிற மாதிரி கழிச்சதுக்கு அப்புறம் இந்த இடத்துல என்ன இருந்தாலும் சரி அதோட 2 பெருக்கிருங்க. 2 பெருக்கி வச்சுக்கணும் ரைட்டா? பெருக்கி வச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்? இந்த இடத்துல அடுத்த நம்பர் என்ன போட போகணும்? அதே நம்பரை மேல போடணும். அதே நம்பரை மேல போடணும். ஸோ போட்டு கரெக்டா வந்துருச்சு அப்படின்னா இங்க எதனால வந்துச்சோ அந்த நம்பர் தான் என்ன சொல்லுவாங்கன்னா ஸ்கொயர் ரூட் அப்படின்னு சொல்றது. இது மறந்துடாதீங்க. நிறைய இடத்துல எக்கச்சக்க இடத்துல என்ன பண்ணணும்னா ஸ்கொயர் ரூட் நம்ம யூஸ் பண்ண வேண்டிய காலம் வந்து வரும். சரி, அடுத்து பாருங்க. அதுக்கான இதான் இங்க கொடுத்தேன். இந்த மாதிரி தான் கேட்பாங்க. கேள்வி கேட்கும்போது இந்த இடத்துல சின்ன சின்ன வேல்யூ இருக்கு. பட் சில இதெல்லாம் போகும்போது பெரிய பெரிய வேல்யூ எல்லாம் வரும். இப்ப இந்த இடத்துல என்ன 169 நம்மளுக்கு ஈஸியா சொல்லிடலாம். 169 ஏன்னா 20க்குள்ள நீங்க வந்து என்ன மைண்ட்ல வச்சிருந்தீங்கன்னா டக்கு 169 13 ஸ்கொயர்டு நீங்க எடுத்து வைங்க. இங்க 0.04 இருக்கு. 4 ஸ்கொயர் போட்டா என்ன 2 வரும். அப்போ உள்ள பாயிண்ட் இருக்கனால ஒரு பாயிண்ட் வந்து தள்ளி போகும். 0.2 தான் வரும். இங்க 6.76 இருக்கு. இப்ப நம்ம என்ன பண்ணலாம்? 676 வச்சுக்கலாம். ஸோ 676க்கு நம்மளுக்கு என்ன பண்ணணும்? ஸ்கொயர் ரூட். நான் என்ன சொல்லியிருக்கேன்? ஒரு நம்பர் இருந்துச்சுன்னா, அந்த நம்பர்ல என்ன பண்ணணும்? 676 இருந்துச்சுன்னா, 2 நம்பர், அடுத்த 2 நம்பர் இருந்தா ஓகே. இல்லன்னா ஒரே நம்பர கூட எடுத்துக்கலாம். ஆனா சைடு எடுக்கும்போது, இந்த சைடுல இருந்து ஆரம்பிக்கும்போது நல்லா கவனிங்க. இங்கிட்ட இருந்து ஆரம்பிக்கும்போது 2 நம்பர் எடுக்கணும். அதுக்கப்புறம் 2 நம்பர் இருந்தா எடுக்கலாம். 2 நம்பர் இல்லன்னா 1 நம்பர் கூட எடுத்துக்கலாம். இப்ப நீங்க என்ன பண்ணி ஆகணும்? நம்ம சொன்ன மாரி பேட்டர்ன் என்ன? 6க்கு ஸ்கொயர்டு. ஸோ 3 ஸ்கொயர் போட்டா வராது. 2 ஸ்கொயர் போட்டா மட்டும் தான் வரும் ரைட்டா? அப்ப 2 ஸ்கொயர் போட்டா என்ன வரும்? 4 வரும். இத கழிச்சீங்கன்னா 2 வரும். நான் என்ன சொல்லியிருக்கேன்? இங்க 2 என்ன வருதோ, அங்க என்ன வருதோ அதோட 2ஆல இது பண்ணணும் ரைட்டா? அப்ப 4ன்னு வருமா? இந்த இடத்துல இது வச்சுட்டு, இந்த இடத்துல என்ன வேல்யூ எடுக்கணும், அதே வேல்யூ இங்கே எடுக்கணும். நல்லா கவனிங்க. இப்ப நான் இந்த இடத்துல என்ன வேல்யூ எடுத்தா வரும்? இந்த இடத்துல கவனிங்க. 6 போட்டேன்னு வச்சுக்கலாம். இங்கேயும் 6 போடுறேன். அதாவது இங்க இந்த நம்பர் இறக்கணுமா? ஸோ 76 இறக்கணுமா? அப்ப என்ன பண்ணணும்? 46 இருக்கு. இந்த இடத்துல 26 எடுத்துடக்கூடாது. நம்ம என்ன நம்பர் எடுத்தோம் அதை மட்டும் தான் இது பண்ணணும். இந்த இடத்துல 26 எடுத்துக்கூடாது. அதையும் கவனிச்சுக்க. இந்த இடத்துல நம்ம வந்து என்னன்னா மொத்த நம்பர் எடுக்கக்கூடாது. இங்க மொத்தத்தை எடுக்கணும். அங்க அங்க இருக்கிற என்ன எடுத்தோமோ அதை மட்டும் தான் வந்து என்னன்னா மல்டிப்ளை பண்ணணும். 6 6 36 வரும் ரைட்டா? 6 நாங்க என்ன 24 ஒரு 3 27 அப்ப 276 வந்துருச்சு. 276 0. அப்ப 6 எடுத்தா தான் கரெக்டா வரும். அப்ப இந்த நம்பருக்கு என்ன நல்லா கவனிங்க. 676க்கு ஸ்கொயர் ரூட் வந்து 26 ரைட்டா? 26 வந்து என்னன்னா ஐ மீன் 26 தான் வந்து ஸ்கொயர் ரூட்டா வரும். அப்ப என்ன வரும்?
இந்த இடத்துல புள்ளி இருக்கனால, ஸோ 2 ஸ்தானம் இருக்கனால ஸ்கொயர் ரூட் எடுக்கும்போது ஒரு ஸ்தானம் போயிடும். அப்ப 2.6ன்னு வரும். இது பண்ணி எடுத்துடலாம். அப்ப என்ன தெரியுதுன்னா, உங்களுக்கு ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கிறதுக்கான பேட்டர்ன் தெரிஞ்சா போதும். இந்த மாதிரி கேள்வி கேட்கும்போது உங்களால என்ன பண்ண முடியும்னா, ஈஸியா ஆன்சர் பண்ண முடியும். அதே மாதிரி தான் இங்க இருக்கிறது. இங்க இருக்கிற அதே மாதிரி பேட்டர்ன்ல எடுத்தோன்னா, நம்மளால என்ன பண்ணலாம்? இப்ப நீங்க 576க்கு ஸ்கொயர் ரூட் வந்து எடுத்து பாருங்க. என்ன பண்ணுவோம்? முதல்ல 2 நம்பர், அதுக்கப்புறம் ஒரு நம்பர் வச்சு நான் சொன்ன பேட்டர்ன்ல சால்வ் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு என்ன ஆகும்னா ஆன்சர் வந்து கிடைக்கும். அடுத்து வாங்க. அடுத்து முக்கியமானது என்னன்னா கியூப். ஸோ கியூப்ப பொறுத்தவரைக்கும் 1ல இருந்து 10 வரைக்கும் டெஃபினட்டா என்ன பண்ணீங்கன்னா நமக்கு கியூப் வந்து தெரியணும். ஸ்கொயர்னு ஸ்கொயருக்கு 1ல இருந்து 20 வரைக்கும். கியூப்னா 1ல இருந்து 10 வரைக்கும். ஸோ 1 கியூப் 1, 2 கியூப் 8, 3 கியூப் 27, 4 கியூப் 64, 5 கியூப் 125, 6 கியூப் 216, 7 கியூப் 343, 8 கியூப் 512, 9 கியூப் 729, 10 கியூப் வந்து 1000. 1ல இருந்து 10 வரைக்கும் என்னன்னா அந்த கியூப்போட வந்து வேல்யூ தெரியணும். இப்போ ஒரு கியூப் வந்து என்னன்னா கண்டுபிடிக்க சொல்றாங்க. ஏதாவது ஒண்ணு கொடுத்து கியூப் ரூட் கண்டுபிடிங்கப்பா அப்படின்னு சொன்னா அதுக்கான இதுக்குமே ஷார்ட் கட்ஸ் இருக்கு. அந்த ஷார்ட் கட்டை பார்க்க போறோம். உனக்கு எது நல்லா கவனிங்களேன். நீங்க பார்த்தோன்னே உங்களுக்கு புரிஞ்சிடும். ஸ்கொயர்னா 2 2 எடுக்கணும். கியூப்பா 3 3 எடுக்கணும். கியூப்னா என்ன? 3 3 நம்பரா எடுக்கணும். ரைட். 3 3 நம்பரா எடுத்துட்டு இதுல ஃபர்ஸ்ட் இங்க இருக்கிற 3 அந்த 3 வந்து கவனிங்க. அந்த 3ல என்ன பண்ணுனா அதாவது 884 884 எதுக்கு கம்ப்ளீட்டா வந்து ஏதாவது கியூப் கிட்ட வருதா அப்படின்னு பார்க்கணும். 884 எது கிட்ட வந்து நியர்பை கியூப் வரும்? 9 கிட்ட வரும். 9 கியூப் 229. 10 போட்டா 1000 போகுது. ஆனா இங்க 884 தான். அப்ப என்ன பண்ணணும்? 9 கியூப்க்கு கொஞ்சம் தாண்டி இருக்கும். அதனால என்ன பண்ணிக்கிறோம்? 9 கியூப்பும் எடுத்துக்கிறோம். அந்த 9 கியூப் கிட்ட இருக்கா? அதனால என்னன்னா 9 அப்படின்னு எடுத்துக்கணும். 9 கிட்ட இருக்கனால 9ன்னு எடுத்துக்கிட்டோம். அடுத்த சைடு இருக்க நம்பர் இருக்கா 3 நம்பர். அந்த நம்பர்ல கடைசியே வந்துனா பாயிண்ட் யூனிட் டிஜிட்ட பார்க்கணும். ஸோ யூனிட்ல நல்லா கவனிங்க. யூனிட்ல 6 இருக்கு. அந்த 6 1ல இருந்து 10 வரைக்கும் எதுல வந்து என்னன்னா 6ன்னு முடியும்னு பார்க்கணும். 6ன்னு முடியிற ஒரே ஒரு யூனிட் டிஜிட்ல எது இருக்கு? 6 கியூப்ன்னு இருக்கு. ஸோ லாஸ்ட் டிஜிட் வந்து 6. அந்த லாஸ்ட் டிஜிட் ஆஃப் த 6 கியூப்ல தான் வந்து என்னன்னா 6ன்னு முடியுது. அதனால என்ன வரும்? அந்த 6 கியூப்ல தான் 6 வர்றதுனால அந்த 6 தான் எடுக்கணும். அதனால என்ன வரும்னா, ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது அந்த 9 வரும். அடுத்து இருக்குல 6 வரும். அதனால இந்த இதோடது 96 அப்படின்னு வரும். புரியாம இருக்கலாம். ஏன்னா டக்கு டக்குன்னு சொன்ன மாரி இருக்கலாம். இதுக்கப்புறம் இன்னொன்னு பார்ப்போம். நல்லாவே வந்து புரியும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க இருக்கிற நம்பர பாருங்க. இங்க இருக்கிற நம்பர பார்த்தீங்கன்னா என்ன? வேறு வாட்டி ஸ்கொயர் இருக்கா? சரி. கியூப் இருக்கா? 12 167 கியூப் வந்து பார்க்க சொல்றாங்க. நம்ம என்ன பண்ணுவோம்? கியூப்னாவே 3 3 பிரிக்கணும்னு சொல்லிட்டேன். ஒரு 3. அடுத்ததுல 3 இருந்தா எடுக்கலாம். இல்ல 2 தான் இருந்தாலும் 2 கூட எடுக்கலாம் ரைட்டா? இப்ப 12 தான் இருக்கு. ஸோ 12 கிட்ட நியர்பை கியூப் என்ன வரும் பாருங்க. 12 கிட்ட என்ன கியூப் வரும்? 12 கிட்ட பார்த்தீங்கன்னா, இங்க இருக்கிற 2 கியூப் தான் வரும். ஏன்னா 3 போட்டா 27 வருது. ஆனா 12 தான் இருக்கு ரைட்டா? அப்ப 2 கியூப் தான் வருது ரைட்டா? ஸோ 2 கியூப் தான் வரும். 2 கியூப் தான் என்னன்னா நல்லா கவனிங்க. 12 கிட்ட வருது 2 கியூப். அப்ப 12 கிட்ட வர்றது 2 கியூப் கிட்ட தான் என்னது? அந்த 12 வந்து என்னன்னா 2 கியூப் 8. 12 கிட்ட வந்து என்னன்னா வர்ற மாரி இருக்கு. ஏன்னா அத தாண்டிருச்சுன்னா 3 கியூப் 27 பெருசா போயிரும். அப்ப 2 கியூப் கிட்ட தான் அது வரனால 2 டெஃபினட்டா வரும் ரைட்டா? 2 டெஃபினட்டா வரும். அடுத்து 167 இருக்கு. அந்த 167 கடைசி நம்பர் 7. அந்த 7 வந்து எங்க இருக்கு பாருங்க. 7 அப்படின்னு முடியறது எதுல இருக்கு? 3 கியூப்ல தான் முடியுது. 3 கியூப்ல தான் என்னன்னா இந்த 7 அப்படின்னு முடியுது. 3 கியூப் 3 கியூப்ல தான் என்னன்னா அந்த 7 என்ற அதாவது 167 அந்த 67 இருக்க 7 அதுக்கு ஈக்குவலண்டா வர அந்த 7ன்னு எதுல முடியுதுன்னா 3 கியூப்ல தான் முடியுது 27. அதுலயும் 7 இருக்கு. So, அதனால என்ன வரும்? இங்க இருக்கிற 3 கியூப்ல தான் வரனால 3 வரும். அப்ப இந்த 12,167க்கு கியூப் எடுத்தா என்னன்னா 23. 23 இன்ட்டு 23 இன்ட்டு 23 இன்ட்டு 23 போட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா 12,167 கிடைக்கும். ஸோ 23 வந்துருச்சா? அதான் பேட்டர்ன். அதே மாரி 27,000 சாரி 2,744க்கு நீங்க என்னன்னா போட்டு பாருங்க. நான் சொன்ன மாரி பேட்டர்ன்லயே போட்டு பாருங்க. கடைசி இங்கிட்டு இருக்கிற கடைசி 3 எடுக்கணும். அதுக்கப்புறம் 2 இருந்தா எடுக்கலாம். 1 இருந்தா கூட அப்படியே வந்து எடுத்துக்கிற வேண்டியதான். ஸோ 2 இருக்கு, 7 இருக்கு, 4 இருக்கு, 4 இருக்கு. ஸோ 3 தான் எடுக்கணும். அதுக்கப்புறம் 2 மட்டும் தான் இருக்கு. ஸோ 2 கிட்ட வர வந்து ஸ்கொயர். கண்டிப்பா என்ன வரும்? 2 ஸ்கொயர் கிடையாது கியூப். 2 மாரி அதாவது 2 கிட்ட வர மாரி என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். 1 கியூப் மட்டும் தான் வரும் ரைட்டா? ஸோ அப்போ 1 2 கிட்ட இருக்கிற 1 கியூப் தான் வரும். அப்போ 1 தான் வரும் ரைட்டா? 1 தான் வரும். அடுத்து 744ல கடைசி யூனிட் டிஜிட் என்ன 4ன்னு இருக்கு.
ஸோ 4ன்னு வர்றது 1ல இருந்து 10 கியூபுக்குள்ள எந்த நம்பருக்கு 4ன்னு கடைசியில முடியும்னு பார்க்கணும். 4ன்னு முடியிற ஒரே ஒண்ணு தான் இருக்கு. 4 கியூப்ல தான் முடியுது. அதனால என்ன பண்ணணும்? ஸோ 4 கியூப்ல முடியுதுனால 4 கியூப்னால 4. அப்ப எனக்கு ஒரு 1 வரும், 4 வரும். அப்போ 14 தான் என்னன்னா, இந்த 2744ஓட வந்துனா கியூப் ரூட்டா இருக்கும். இது எல்லாமே சின்ன சின்ன ஷார்ட்கட்டு. மேபி ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தெரியலன்னா, ஒரு மாரி டவுட்டா இருக்குன்னு தோணலாம். பட் அதிகமான கொஸ்டின் இந்த ஃபார்மேட்ல நீங்க சால்வ் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு என்ன ஆயிடும்னா ஈஸி ஆயிடும். சரி. இப்ப நம்ம என்ன பார்த்திருக்கோம் அப்படின்னா, இயல் எண்கள்னா என்னன்னு பார்த்தோம். முழு எண்கள்னா என்ன பார்த்தோம். இரட்டைப்படை, ஒற்றைப்படை நம்பர், பகா எண்ணு, கூட்டு எண்கள், முழு எண்கள், பகுத்தறி எண்கள், பின்னங்கள், தசம எண்கள், வகுத்திகள், மடங்குகள், வர்க்கம், அதே மாதிரி கன எண்கள். அதே மாதிரி ரூட்ஸ். ரூட்னா இந்த இந்த மாதிரி ரூட் சொல்லுவாங்கல்ல. அதாவது 25ஓட ரூட் என்ன? 5 அப்படின்னு வரும் ரைட்டா? அதாவது ஸ்கொயர்டு தான். அது ஸ்கொயர்டுக்கு வந்து ரூட் எடுக்கணும்னு சொன்னானே. இப்போ வந்து என்ன 25க்கு வந்து 5 ஸ்கொயர் போட்டா 25. அதுதான் வந்து ரூட். ஸோ அது என்ன பண்ணிக்கணும்னா, இந்த ஸ்கொயர் ரூட்ல வந்து பார்த்தோம் பார்த்தீங்களா? ஸ்கொயர்ல பார்த்தோம்ல. இங்க பார்த்தோம் பார்த்தீங்களா? இந்த ஸ்கொயர். இதுதான் நீங்க ஞாபகத்துல வச்சுக்கணும். ஏன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு வேல்யூ குடுத்துட்டு 144க்கு 144க்கு ஸ்கொயர் ரூட் எடுங்கன்னு சொன்னா என்ன வரும்? 144 12 ஸ்கொயர் வரும் ரைட்டா? அப்ப 12 தான். 12 தான் என்னன்னா ஸ்கொயர் ரூட் ரைட்டா? ரைட். அடுத்து போயிடலாம். பேசிக்கா நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு நம்பர் சீரிஸ்ல இல்ல நம்பர் சிஸ்டத்துல என்ன பேசிக்கா தெரியணுமோ, ஒரு வாட்டி என்ன பண்ணியாச்சுன்னா, லேர்ன் பண்ணியாச்சு. ஆல்ரெடி லேர்ன் பண்ணீங்கன்னா, ஒரு வாட்டி ரீகலெக்ட் பண்ற மாதிரி என்ன பண்ணிக்கலாம்னா, நீங்க பார்த்தாச்சு. இது வந்து ஞாபகத்துல வச்சுக்கங்க. ஏன்னா, எல்லாமே வந்து தியரி மாரியே பார்த்துட்டு போனா, மேபி வந்து மைண்ட்ல நிக்காது. அதனால தான் இந்த மாரி இமேஜ் குடுக்குறேன். நேச்சுரல் நம்பர். நேச்சுரல் நம்பர் வந்து ஆல்மோஸ்ட் இருக்கிறது 1ல இருந்து ஆரம்பிக்கிறது. ஹோல் நம்பர் வந்து 0ல ஆரம்பிக்கும். இன்டிஜர் என்பது மைனஸா ஆரம்பிக்கும். ரேஷனல் என்பது இந்த மாரி வந்துடுனா மைனஸ், அதாவது இந்த மாரி பின்ன வடிவத்துல இருக்கிற நம்பரும் சேர்ந்து எதுல வரும்னா, ரேஷனல் வந்து வரும். இதுதான் அந்த ஹோல் இது. ஸோ ஹோலான வந்து ஒரு வென் டயகிராம் மாரி என்ன பண்ணிக்கலாம்னா, மைண்ட்ல வச்சுக்கிறது. சரி. இதுக்கப்புறம் ஒரு முக்கியமான ஒரு கான்செப்ட் வந்து பார்க்க போறோம். அது என்ன? டிவிசிபிலிட்டி டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன டிவிசிபிலிட்டினா, நெறைய இடத்துல இந்த டிவிசிபிள் பண்ற ரூல் வந்து யூஸ் பண்ண வேண்டியது இருக்கும். இதெல்லாமே ரிலேட்டடா நெறைய கொஸ்டின்ஸும் கேட்டிருக்காங்க. முதல்ல டிவிசிபிலிட்டிக்கான ரூல் வந்து என்னென்ன அப்படின்னு நான் சொல்லிறேன். அதாவது ஒரு நம்பர் இருக்கு. அந்த நம்பர் வந்து என்னன்னா, இந்தந்த நம்பர்லாம் வந்து டிவைட் ஆகுமா அப்படின்னு கேட்டா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சும்மா ஒரு எடுத்துக்காட்டுக்காக சொன்னேன். 33, 45, 666. இந்த நம்பர் வந்து 7ஆல டிவிசிபிள் ஆகுமா? ஸோ 7ஆல டிவிசிபிள் ஆகுமா? ஆகாதா? அப்படின்னு ஒரு கேள்வி வருதுன்னா, இந்த மாரி கேள்விகளுக்கு என்னன்னா, இந்த டிவிசிபிலிட்டி ரூல்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு நம்பரையும் இந்த மாரி பெரிய நம்பர் வச்சுட்டு நம்ம ஒவ்வொரு வாட்டி என்னன்னா, இனிமே எல்லாம் அடிச்சுக்கிட்டு தெரிய முடியாது ரைட்டா? அது ரொம்பவே டைம் எடுக்கும். அப்ப என்ன பண்ணலாம்? அதுக்குன்னு சம்பந்தப்பட்ட ரூல்ஸ நம்ம லேர்ன் பண்ணிக்கணும். அதுதான் என்ன பண்ண போறோம்னா, இதுல வந்து பார்க்க போறோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப ஏதோ ஒரு நம்பரு, அந்த நம்பர் 2ஆல டிவிசிபிள் ஆகுமா அப்படின்னு கேட்கறாங்கன்னா, அந்த நம்பர் எதா இருக்குன்னா, நல்லா கவனிங்க. அந்த நம்பர் கடைசி கடைசி லாஸ்ட் டிஜிட்ல ஏதோ ஒரு நம்பர், அந்த நம்பர் கடைசி டிஜிட்ல 0வா இருக்கு, இல்ல 2ஆ இருக்கு, இல்ல 4ஆ இருக்கு, இல்ல 6ஆ இருக்கு, இல்ல 8ஆ இருக்கு, இரட்டைப்படை எண்ணா இருக்கு, இல்ல 0வா இருந்துச்சுன்னா, அந்த நம்பர் கண்டிப்பா என்னன்னா 2ஆல டிவிசிபிள் ஆகும்னு சொல்றது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இங்க எடுத்தோம் பாத்தீங்களா? இப்ப இந்த நம்பரு எதால 2ஆல டிவிசிபிள் ஆகுமான்னு கேட்டா, எஸ் ஆகும். ஏன்னா கடைசி என்ன 6 இருக்கு. அதனால கண்டிப்பா ஆகும்ன்னு சொல்லிட்டு, இப்படியே நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா எடுத்துக்கலாம். மேபி கேட்பாங்க. நம்மளுக்கு வந்து என்னன்னா, அது டிவிசிபிள் ஆகுமா இல்லையான்னு கேட்கும்போது, நம்மளுக்கு டக்குன்னு என்ன சொல்ல முடியும்னா, இத வச்சு நம்மளால எஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஃபாஸ்ட்டா எடுக்க முடியும்ல. அதனால தான். இங்கேயும் எக்ஸாம்பிளே குடுத்தீங்க நீங்க பார்த்துக்கலாம். ஒரு நம்பர் அதோட வந்து என்னன்னா, லாஸ்ட் டிஜிட்ல 2ஆ இருக்கலாம், 4ஆ இருக்கலாம், 6ஆ இருக்கலாம், 8ஆ இருக்கலாம், 0 இருக்கலாம். இது இருந்துச்சுன்னா கண்டிப்பா 2ஆல வந்து டிவிசிபிள் ஆகும். அடுத்து 3க்கு பாருங்களேன். அதாவது 3ஆல வந்து ஒரு நம்பர் டிவிசிபிள் ஆகணும்னா, அந்த நம்பர என்ன பண்ணா போதுன்னா, சம் பண்ணா போதும். சம்னா அந்த நம்பர் இப்போ ஒரு நம்பர் குடுத்துருக்காங்க. அந்த நம்பர் எல்லாத்தையும் கூட்டுங்க. அந்த நம்பர் எல்லாத்தையும் கூட்டி அந்த நம்பர் என்ன பண்ணுனா 3ஆல டிவைட் பண்ணீங்கன்னா, அந்த நம்பர் 3ஆல டிவைட் ஆகுது. இல்ல 3ஓட வந்து வாய்ப்பாடுல வருதுனாவே கண்டிப்பா என்ன, அந்த நம்பர் வந்து என்னன்னா 3ஆல டிவிசிபிள் ஆகும். அடுத்து 4. 4க்கு பாருங்களேன். 4னா ஒண்ணும் கிடையாது ஒரு நம்பர். 4ஆல டிவிசிபிள் ஆகுதுன்னு எப்படி பார்க்கலாம்னா, அந்த நம்பரோட லாஸ்ட் 2 டிஜிட் எடுத்தா போதும். லாஸ்ட் 2 டிஜிட் எடுத்துட்டு, அந்த 2 நம்பர மட்டும் நீங்க டிவைட் பண்ணீங்கன்னா, அது 4ஆல டிவைட் ஆகுது, இல்ல 4ஆல வாய்ப்பாட வருது அப்படின்னாவே என்ன, அந்த நம்பர் என்னன்னா 4ஆல டிவிசிபிள் ஆகும். 5க்கு பாருங்க. 5 ஆனது ஒரு நம்பர் ஆனது. அந்த நம்பரோட கடைசி டிஜிட் வந்து 0வா இருக்கு, இல்ல 5ஆ இருக்குன்னா, அந்த நம்பர் கண்டிப்பா என்னன்னு வச்சுக்கங்களேன், 5ஆல வந்து டிவிசிபிள் ஆகும்.
அடுத்து 6. 6க்கான டிவிசிபிலிட்டி என்னன்னா 2 அண்ட் 3ன்னு சொல்லுவாங்க. ஏன்னா 6 எப்படி எழுதலாம்? 3 6ன்னு எழுதலாமா? அப்ப அந்த 2க்கான டிவிசிபிலிட்டி பார்த்தோமா, இங்க பார்த்தோமா அதையும், 3க்கான டிவிசிபிலிட்டி பார்த்தோமா, இந்த 2ம் வந்து சாட்டிஸ்ஃபைட் ஆச்சுன்னா, அந்த நம்பர் என்னன்னு வச்சுக்கங்களேன், 6ஆல டிவிசிபிள் ஆகும். 7க்கு வந்து பாருங்க. 7க்கு மட்டும் வந்து ஒரு யூனிக்கான ஸ்ட்ரக்சர் இருக்கு. அந்த ஸ்ட்ரக்சர மட்டும் வந்து நான் சொல்லிக்கிறேன். என்ன ஸ்ட்ரக்சர் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க இருக்கு பாருங்க. டிவிசிபிலிட்டி ரூல் ஆஃப் 7க்கானது என்னன்னா, அதாவது என்ன? இப்போ இந்த மாதிரி ஒரு நம்பர குடுத்துட்டாங்க. இது 7ஆல டிவிசிபிள் ஆகுமா? ஆகாதா? அப்படின்னு கேட்கறாங்கன்னா, என்ன பண்ணணும்னா, முதல்ல ஒரு நம்பர் இருந்துச்சுன்னா, அந்த நம்பரோட யூனிட் டிஜிட் நீங்க பார்க்கணும். அந்த யூனிட் டிஜிட் என்ன பண்ணா 2ஆல மல்டிப்ளை பண்ணணும். 2ஆல மல்டிப்ளை பண்ணிட்டு என்ன பண்ணா, இப்ப இந்த 5 இருக்கு. 5 2ஆல மல்டிப்ளை பண்ணா 10ன்னு வரும். 10 வந்தோனே என்ன பண்ணும், இந்த லாஸ்ட் டிஜிட் வச்சுட்டு மிச்சம் இருக்கிற நம்பரோட என்ன கழிக்கணும். ஸோ அப்ப இந்த 245ல இருந்து நான் 10 கழிச்சுனா எவ்வளவு வரும்? 235 வரும். அந்த 235 வச்சுக்கணும். இப்ப இது வந்து பெரிய நம்பர் தானே இருக்கு. இதுவும் கொஞ்சம் பெரிய நம்பர். இப்ப இதே நான் சின்ன நம்பரா மாத்திக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன்னா, மறுபடியும் ஏன்னா இந்த 235 மல்டிபிள் 7 பாக்குறதுக்கு இன்னமும் என்னன்னா நமக்கு ஷூரா தெரியல. நான் சின்ன நம்பர் தான் டக்குன்னு சொல்லிடலாம். அப்ப இதுவும் நான் பெரிய நம்பரா இருக்கனால என்ன பண்றேன், ரிப்பீட் பண்றேன் ப்ராசஸ. என்ன பண்ணேன், ஒரு நம்பர் இருக்குன்னா அந்த நம்பரோட கடைசி நம்பர் பார்ப்பேன். அந்த கடைசி நம்பரோட 2 மல்டிப்ளை பண்ணுவேன். 2 10. மல்டிப்ளை பண்ணதுக்கு அப்புறம் அந்த மிச்ச நம்பரோட கழிச்சு விட்டுருவேன். அப்ப 23ல நான் 10 கழிச்சுனா என்ன வரும்? 23 10 போச்சுன்னா 13ன்னு வரும் ரைட்டா? நல்லா கவனிங்க. இங்க இருக்கு பாருங்க. இந்த 235 இருக்கு. கடைசி நம்பர் 5 2ஆல மல்டிப்ளை பண்றேன் 10 அந்த 10 கழிச்சு வரேன் 13ன்னு வரும் ரைட்டா? 23ல 10 போனா 13. இப்ப இந்த 13 ஈஸியா சொல்லலாம்ல. 7ஆல டிவிசிபிள் ஆகாது. அதனால என்ன? இந்த 2455 இந்த நம்பர் 7ஆல் டிவிசிபிள் ஆகாது. அப்படின்னு என்ன பண்ணலாம்னா கண்டுபிடிக்கலாம். இது எல்லாமே என்ன ரூல் தான். நீங்க புரிஞ்சுக்கணும். இந்த ரூல் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். எக்ஸாம்ல அடிக்கடி நம்ம என்ன பண்ண வேண்டியது இருக்குன்னா, யூஸ் பண்ண வேண்டியது இருக்கும். சரி. இப்ப 7க்கு வந்து பார்த்தாச்சு. அடுத்து 8க்கு பாருங்க. 8க்கு ஒண்ணும் கிடையாது. ஒரு நம்பர். அந்த நம்பரோட கடைசி 3 டிஜிட் எடுத்துட்டு, அந்த 3 டிஜிட் வந்து 8ஆல டிவிசிபிள் ஆச்சுன்னா, அந்த நம்பர் என்னன்னா, 8ஆல டிவிசிபிள் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. நல்லா கவனிங்க. இந்த இடத்துல நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கணும். என்ன 4னா கடைசி 2 டிஜிட். 8னா கடைசி 3 டிஜிட் மறந்துடாதீங்க. அடுத்து பாருங்க. அடுத்து 9. ஸோ 9க்கு என்னன்னா சம் ஆஃப் த டிஜிட். அதாவது ஒரு நம்பர் குடுத்துட்டாங்க. அந்த நம்பரோட எல்லா டிஜிட்டையும் கூட்டுங்க. கூட்டி என்ன பண்ணுங்கன்னா 9ஆல டிவைட் பண்ணுங்க. அப்படி அது 9ஆல டிவைட் ஆச்சு, இல்ல 9வது வாய்ப்பாடுல வந்துச்சுன்னா, அந்த நம்பர் என்ன சொல்றேன்னா 9ஆல டிவிசிபிள் ஆகும்னு சொல்லுவாங்க. இப்ப இந்த இடத்துல நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கணும். என்ன புரிஞ்சுக்கணும்னா, 3வது பாருங்களேன். 3க்கும் வந்து என்னன்னா, சம் ஆஃப் த டிஜிட் பண்ண சொல்லியிருக்காங்க. 9க்கு சம் ஆஃப் த டிஜிட். அப்ப 3வும் 9ம் ஒரே மாதிரி இருக்கு. 4 வந்து லாஸ்ட் 2 டிஜிட். 8 வந்து லாஸ்ட் 3 டிஜிட். ஜஸ்ட் கனெக்ட் பண்ணி வச்சுக்கங்க. என்னன்னா ஈஸியா உங்களுக்கு மறக்காது. 3னா சேம், 9னா சேம். 4வது நம்பர்னா லாஸ்ட் 2 டிஜிட். 8வது நம்பர்னா லாஸ்ட் 3 டிஜிட். அவ்வளவுதான். 5க்கு வந்து நம்மளுக்கு தெரியும். ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிடலாம். 2க்கு ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணலாம். 6க்கு மட்டும் 2க்கும் 3க்குள்ள வந்து என்னன்னா அந்த ரூல்ஸ வந்து ஃபாலோ பண்ண வேண்டியது இருக்கும். அடுத்து 10. ஸோ 10 நம்ம ஈஸியா பார்த்தோன்னே சொல்லிடலாம். ஒரு நம்பர் ஒரு கடைசி டிஜிட்ல 0 இருந்தா போதும். அந்த நம்பர் கண்டிப்பா என்ன ஆகும்? 10ஆல டிவைட் ஆகும் அப்படின்னு சொல்லிடலாம் ரைட்டா? இது இல்லாம இன்னொன்னு இருக்கு. அதாவது 11க்கான வந்து ரூல்ஸ் இருக்கு. ஏன்னா, அந்த 11வது வாய்ப்பாடு 11க்கான டிவிசிபிலிட்டி ரூல வந்து நெறைய இடத்துல வந்து எக்ஸாம்ல கேட்பாங்க. எப்படி கண்டுபிடிக்கணும்? ஒரு நம்பர் குடுத்துட்டாங்க. இந்த மாரி 2640 அப்படின்னு ஒரு நம்பர குடுத்துட்டு, இந்த நம்பர் என்ன சொல்றாங்க? எதால டிவிசிபிள் ஆகும்ன்னு சொல்றாங்க? 11ஆல டிவிசிபிள் ஆகுமா? ஆகாதா? அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம என்ன பண்ணணும்னு வச்சுக்கங்களேன், இரட்டைப்படை நம்பரையும், ஒற்றைப்படை நம்பர் தனியா எழுதணும். அதாவது இங்க 2 வந்து ஒற்றைப்படை. இது வந்து ஒற்றைப்படை. இந்த ஒற்றைப்படை என்ன கூட்டணும். ஸோ 4 2 இருக்கா? 4 2 6ன்னு கூட்டி வச்சுக்கணும். அதே மாரி இரட்டைப்படை நம்பர் தனியா எடுக்கணும். 4 இருக்கு, சாரி 6 இருக்கு, இங்க 0 இருக்கு. இது 2யும் கூட்டி தனியா வச்சுக்கணும். 6 இருக்கு. இப்ப என்ன பண்ணணும்னா, அந்த ஆட் பொசிஷன்ல இருக்க நம்பர் எல்லாத்தையும் கூட்டணும். ஈவன் பொசிஷன்ல இருக்க நம்பர் எல்லாத்தையும் கூட்டிட்டு, அதுக்கான டிஃபரன்ஸ் பார்க்கணும். இங்க 6 இங்கேயும் 6. அப்ப 6யும் 6யும் கழிச்சுட்டா என்ன வரும்? 0 வரும். அப்ப ஒரு நம்பரானது நல்லா கவனிங்க. இந்த மாரி ஆட் பொசிஷன், ஈவன் பொசிஷனையும் எடுத்துட்டு, அத கூட்டிட்டு, அந்த 2யும் கூட்டுனத வச்சு கழிச்சு விட்டு, அது கழிக்கும்போது 0 வருது. இல்ல 11 வருது. 11வது மல்டிபிள் 11வதோட வாய்ப்பால வந்துச்சுன்னா, அந்த நம்பர் என்னன்னா, 11ஆல டிவிசிபிள் ஆகும்ன்னு சொல்லிட்டு நம்ம வந்து எடுத்துக்கலாம். இந்த 7வும் இந்த 11ம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெறைய இடத்துல யூஸ் பண்ண வேண்டியது இருக்கும். அதனால இந்த இடத்துல உங்களுக்கு தனியா வந்து எடுத்து வந்து சொல்லியிருக்கேன். இப்ப புரியுதா? இது வந்து ரூல்ஸ். உங்களுக்கு புரியும்னு நெனைக்கிறேன். சரி. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்? இதுவரைக்கும் பார்த்தது வெறும் பேசிக்ஸ் தான். ஜஸ்ட் நம்பர் சீரிஸ்ல நம்பர் சிஸ்டம்னா என்னன்னு பார்த்திருக்கோம். ஒவ்வொரு நம்பருக்கான பேர் என்னன்னு பார்த்திருக்கோம். இப்பதான் ஆக்சுவலா என்ன பண்ண போறோம்னு வச்சுக்கலேன். கிளாஸே ஸ்டார்ட் பண்ண போறோம். அதாவது கொஸ்டின வந்து பார்க்க போறோம். நம்பர் சிஸ்டத்துல சும்மா ரேண்டமா வந்துனா ஒரு 30 கொஸ்டின் 40 கொஸ்டின் அந்த மாதிரி குடுக்காம
ஒரு ஸ்ட்ரக்சர்டா ஒரு ஆர்கனைஸ்டு வேல என்ன பண்ண போறோம்னா நம்ம லேர்ன் பண்ணிக்கிற போறோம். அதாவது எப்போதும் எந்த ஒரு டாபிக்க வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ண போனாலும் அதுல இருக்கிற டைப் வந்து என்ன அப்படின்னு தெரிஞ்சு நீங்க லேர்ன் பண்ணீங்கன்னு வச்சுக்கலாம். இது எங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னா, எக்ஸாம் ஹால்ல ஒரு கொஸ்டின்ஸ் வந்து கேக்குறாங்கன்னா உங்க மைண்ட் எப்படி வந்துருன்னா ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்றேன். ஒரு கொஸ்டினை பார்த்தனே ஒரு நம்பர் சிஸ்டத்துல இருந்து ஒரு கொஸ்டினை வருதுன்னா ஓகே இது வந்து நம்பர் சிஸ்டம். அந்த நம்பர் சிஸ்டத்துல இந்த டைப்ல ஏதாவது ஒண்ணு வந்துச்சுன்னா ஓகே இது பிரைம் நம்பர்ல டைப் 1, டைப் 2ல சம் ஆஃப் த பிரைம் நம்பர் அப்படின்னு பார்த்திருக்கோம். டைப் 3ல டிவிசிபிலிட்டி, டைப் 4ல நம்பர்ஸ். இந்த இடத்துல சொல்லும் போது உங்களுக்கு வந்து என்ன சார் சொல்றீங்க ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு இருக்கலாம். பட் ஒவ்வொரு டைப்பா என்ன பண்ண போறோம் பார்க்க போறோம். பார்த்து முடிச்சுனே உங்களுக்கே வந்து தோணும் ஓகே நம்ம படிச்சதுல வந்து ஒரு ஆர்கனைஸ்டா உங்க மைண்ட்ல என்ன ஆயிட்டு இருக்குன்னா சும்மா ஒரு 30-40 கொஸ்டின் வந்துருன்னா மொட்டை மனப்பாடம் பண்ணிட்டு சும்மா நான் வரல சால்வ் பண்றேன் அப்படின்னு போறதை விட இந்த மாதிரி வந்துன்னா ஒரு பேட்டர்ன் பை பேட்டர்ன் லேர்ன் பண்ணீங்கன்னா ஈஸியா ரீகலெக்ட் பண்றதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனாலதான் இப்ப முதல்ல என்னன்னா டைப் 1 பிரைம் நம்பர் சம்பந்தப்பட்ட என்னன்னா கொஸ்டின்ஸ் வந்து என்னன்னா பார்க்க போறேன். அதாவது ஒவ்வொரு டைப்பா என்னன்னா கொடுத்திருப்பேன். நல்லா கவனிங்க. கொஸ்டினை பாருங்க. The number of prime numbers lying between 466 and 476 both included. என்ன சொல்றாங்க? 466 முதல் 476 வரை இரண்டும் உட்பட உள்ள பகா எண்களோட எண்ணிக்கை எத்தனை அப்படின்னு வந்து கேக்குறாங்க. இப்ப இந்த கொஸ்டினை பார்த்தோன்னே என்ன சார் இது எப்படி சார் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு தோணலாம். பட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எப்போதும் எந்த ஒரு கொஸ்டினை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது நம்மளுக்கு அப்படிதான் தோணும். பட் ஒரு பேட்டர்னை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். எல்லா கொஸ்டினுக்கும் ஒரு பேட்டர்ன் இருக்கும். ஆல்வேஸ் ரிமெம்பர் பண்ணுங்க. எல்லா கொஸ்டினுக்கும் ஒரு பேட்டர்ன் இருக்கும். அந்த பேட்டர்னை என்ன பண்ணணும்னா நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். சரி இப்ப இந்த இதுல 466ல இருந்து 476 ரைட்டா ஒரு நார்மலா அதாவது நம்ம ஸ்கூல்ல எப்படி லேர்ன் பண்ணிருப்போம் அப்படின்னு சொல்றேன். என்ன பண்ணுவோம் 466, 467, 468, 469, 470, 471, 472, 473, 474, 475, இதே மாதிரி 476 இந்த மாதிரி ஒவ்வொன்றையும் எழுதி அதுல எது வந்து பகா எண்கள் அப்படின்னு பார்த்துட்டு இருப்போம். நம்ம ஆல்ரெடி பேசிக்ஸ் வந்து பார்த்தோம். பகா எண்கள் அப்படின்னா பார்த்துட்டோம். அதுல சின்ன சின்ன ஷார்ட்கட் வந்து சொன்னேன். அதாவது என்ன ஒரு நம்பர் அதோட கடைசியில வந்து என்னன்னா இரட்டைப்படை நம்பரா இருந்துச்சுன்னா அந்த நம்பர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கலாம் என்ன ஆகாது பகா எண்கள் இருக்க வாய்ப்பே இல்லை. ஏன்னா அது ரெண்டால வந்து டிவைட் ஆகும் ரைட்டா. அப்ப ஏன்னா இதெல்லாம் அடிச்சிடலாம்ல. எல்லாமே அடிச்சிடலாம். ஜீரோவா வருது டெஃபினட்டா வராது. ஏன்னா ஜீரோவா இருக்கிறது வந்து என்ன கம்ப்ளீட்டா வந்து 10வது வாய்ப்பாலையும் வரும். இந்த 470 வாய்ப்பாலையும் வரும். நிறைய இடத்துல வரும் ரைட்டா. அதனாலதான் இது எதுவுமே வந்து இரட்டைப்படையில இருக்க நம்பர் டெஃபினட்டா வந்து வராது. அதே மாதிரி 5ல இருக்கிற நம்பரும் வந்து வராது. அப்ப மிச்சம் இருக்கிற என்ன மிச்சம் இருக்கிற இந்த 3 நம்பர் தான். ஒண்ணு 467, இன்னொன்னு 469, இன்னொன்னு 471, இன்னொன்னு 473. அப்ப 4 நம்பர் வருமானம் அதுவும் கிடையாது. ஏன்னா இதுலயுமே நம்ம என்ன பண்ணி ஆகும்னா நல்லா கவனிங்க. இதுலயுமே என்னன்னா சில இடத்துல டிவிசிபிலிட்டி ரூலை வந்து நம்ம யூஸ் பண்ணணும். நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் டிவிசிபிலிட்டி ரூல்னா என்னன்னு சொல்லிட்டேன். இப்ப இந்த இடத்துல இந்த 469 இருக்கு பாத்தீங்களா 469 இது 7ஆல வந்து டிவைட் ஆகும். நான் எப்படி சொல்றேன்னா நம்ம என்ன 7க்கான டிவிசிபிலிட்டி பாக்குறதுக்கு கடைசி டிஜிட் என்ன இருக்கோ அதை 2ஆல மல்டிப்ளை பண்ணேன். ஸோ 9 × 2 92 18. நான் 18 என்ன பண்ணுவேன் 46ல 18 கழிச்சு விடு ரைட்டா. அந்த பேட்டர்னை ஞாபகத்துல வச்சுக்க 7க்கான டிவிசிபிலிட்டி எப்படி பண்ணணும்னு நான் சொன்னேன். இப்ப 46ல 18 கழிச்சோம்னா 28ன்னு வரும். இந்த 28 7ஆல அடிச்சு பாருங்களேன். ஓரே 7 4 7 28. அப்ப என்ன ஆகுது இது வந்து 7ஆல டிவிசிபிள் ஆகுது ரைட்டா. அப்ப இது வரக்கூடாது. அடுத்து 471 இது எதால டிவிசிபிள் ஆகும்னா 3ஆல போட்டு பாருங்களேன். 3க்கான டிவிசிபிலிட்டி நம்ம பார்த்திருக்கோம். எல்லாத்தையும் கூட்டினா போதும். 4 + 7 + 1 8 12. 12 என்ன 3ஆல டிவைட் ஆகும். அதனால இதுவும் வராது ரைட்டா. ஏன்னா ஒரு பகா எண் என்பது அந்த எண்ணாலையும் 1ஆல மட்டும்தான் என்ன ஆகும்னா டிவைட் ஆகணும். அடுத்து 473 இது என்னன்னா 11ஆல வந்து டிவைட் ஆகும். எப்படின்னா 11க்கு என்ன இங்க 4 இருக்கு இங்க 3 இருக்கா 2யும் கூட்டுவோம் ரைட்டா. ஸோ 4 3 7 இங்க இரட்டைப்படையில இருக்கிறது 7. அப்ப 7, 7 0. நான் என்ன சொல்லியிருக்கேன் 11 டிவிசிபிலிட்டியில ஒரு நம்பர் ஆனது இந்த மாதிரி இரட்டை இலக்கையும் ஒற்றை இலக்கையும் எடுத்து அதை வந்து ஆட் பண்ணிட்டு அதுக்கான வந்து டிஃபரன்ஸ் பார்த்தோன்னா அது 11ஓட மல்டிபிளா இருந்தாலும் சரி இல்ல 0 வந்தாலும் சரி அந்த நம்பர் என்ன 11ஆல வந்துன்னா டிவைட் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால 473. ஸோ 473 இதுவும் வராது. 473 ஈவன் நீங்க போட்டே பார்க்கலாம். 4 இருக்கு 7 இருக்கு 3 இருக்கு 11ஆல அடிச்சுன்னு வச்சுக்கோங்க.
4 11 வந்து என்னன்னா 44 மிச்சம் 3 இருக்கும். அப்ப 3 3 11 33 அடி ஆகுது பாத்தீங்களா? அதனாலதான். அப்ப ஒரே ஒரு நம்பர் மட்டும் தான் இருக்கு. அது என்னன்னா 467. அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன வேணா ஆப்ஷன் பி தான் வரும். சார் இவ்வளவு பண்ணணுமா அப்படின்னு கேட்டா அவ்வளவு கிடையாது. நான் உங்களுக்கு வந்து ஒரு புரிய வைக்கிறேன் ரைட்டா? அதாவது ஒரு கொஸ்டினை எப்படி அணுகணும்னு ஃபர்ஸ்ட் டைம் புரிய வைக்கிறேன். இனிமே நீங்க இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டா டக்கு டக்கு உங்க மைண்ட் என்னன்னா இரட்டைப்படை நம்பர் எல்லாத்தையும் நீங்க மைண்ட்லயே என்னன்னா நெக்லெக்ட் பண்ணிடலாம். ஒற்றைப்படை எண்ணை மட்டும் தான் எடுப்பீங்க. அந்த ஒற்றைப்படையில எதெல்லாம் வந்து டிவிசிபிலிட்டி ரூல்ல வருமா வராதுன்னு சொல்லிட்டு அனலைஸ் பண்ணிட்டு என்ன பண்ணலாம்னா நீங்க ஆன்சர் எடுக்கலாம். இதே மாதிரி பேட்டர்ன் நல்லா ஞாபகத்துல வச்சுக்கேன். ஏன் இதை ஒரு டைப்னு சொன்னா இதே மாதிரி நிறைய டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. இந்த மாதிரி ஒரு கொஸ்டினை பார்த்தோன்னே அதை எப்படி அணுகணும், அதை நான் எப்படி சால்வ் பண்ணணும், அது தெரிஞ்சா போதும் நீங்க என்ன பண்ணிடுவீங்க, சால்வ் பண்ணிடுவீங்க. இங்க அதே தான் நம்பர் என்ன சொல்றாங்க, 472 டு 486 2 நம்பருமே இன்க்ளூடட். இதுல எது வந்து எத்தனை பிரைம் நம்பர் வந்து இருக்கும் அப்படின்னு வந்து கேக்குறாங்க. நம்ம சொன்ன மாதிரி என்ன இரட்டைப்படை நம்பர் எல்லாத்தையும் நெக்லெக்ட் படியில ரைட்டா. அடுத்து 473 11 டிவைட் ஆகும். 475 அஞ்சையும் எடுத்துடலாம். அஞ்சும் டெஃபினட்டா வராது. 477 3 வந்து என்ன டிவைட் ஆகும். 481 ஸோ 13 டிவைட் ஆகுது. நல்லா கவனிங்க. 481 13 டிவைட் ஆகுது. 485 வராதுன்னு எடுக்கலாம். அப்ப இந்த இடத்துல என்ன இருக்கு, இந்த 477 இது என்ன ஆகாதுன்னு வச்சுக்கலாம். எந்த நம்பராலையும் சாரி 479 இது எந்த நம்பர் 479 எந்த நம்பராலையும் என்ன ஆகாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம், டிவைடே ஆகாது. அதனால இந்த நம்பர் வந்து பிரைம் நம்பர். அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி 1 மட்டும் வரும். அடுத்து 468ல இருந்து 476. ஸோ 468னா இரட்டைப்படை எல்லாத்தையும் விட்டுட்டு ஒற்றைப்படையில இருக்கிற 69 இது என்ன 7 டிவைட் ஆகுது. 71 3 ஆகுது. 73 11 ஆகுது. 75 டெஃபினட்டா வராதுன்னு சொல்லி எடுத்துடலாம். அதனால என்ன ஆகும், எந்த ஒரு இதுவுமே வந்து 468ல இருந்து 476 வரைக்கும் எந்த ஒரு இதுவுமே என்னன்னா பிரைம் நம்பரே கிடையாது, பகா எண்ணே கிடையாது. அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் டி வரும். புரியுதா? இது ஒரு பேட்டர்ன். அப்போ ஒரு பேட்டர்ன் வந்தாவே அது எப்படி சால்வ் பண்ணணும்னு உங்களுக்கு ஐடென்டிஃபை ஆகணும். அதே மாதிரி தான் 332ல இருந்து 343. ஸோ அப்ப 32 டெஃபினட்டா வராது. 333 ஸோ 333 இந்த 3 என்ன 11 ஸோ 11 ஆகுமான்னு பார்த்தீங்கன்னா இல்ல 11 ஆகாது. ஆனா 3 ஆகும்ல. ஏன்னா 3 அடிச்சுன்னா 1 1 1 ஆகலாம். 3 ஆகும். அதனால இது வராது. 337 எதுலையுமே ஆகாது. மிச்சம் இருக்கிற 334 டெஃபினட் எடுக்க தேவையில்ல. 35 எடுக்க தேவையில்ல. 36 கண்டிப்பா என்ன ஆகும், இது அடியாகும். பார்த்தோன்னே சொல்லிடலாம். 36 வந்து இரட்டைப்படை. அதனால வராது. 37 தான் பிரைம் நம்பர். அடுத்து 38 வராது. 39 வராது. அதே மாதிரி 40 வராது. 41 வந்துடுனா 41 11 அடியாகும். அதே மாதிரி வந்து 343 343 வந்து 7 வந்துடுனா அதாவது 7 வந்து அடியாகும். ஏன்னா 343 7 பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம். நம்ம டிவிசிபிலிட்டி ரூலே வந்து அப்ளை பண்ணுவோமே. ரூல் அப்ளை பண்ணும்போது என்ன 3 இருக்கு. இந்த 3ல என்ன பண்ணுவோம், கடைசி நம்பர் எடுத்து 2 போடுவோம். 2 6 வரும். நான் 34 6 கழிப்பேன் ரைட்டா. ஸோ 34 6 போச்சு அப்படின்னா 30 28 வரும். இந்த 28 என்ன ஓரேழு 7 ஓரேழு 7 4 28. ஸோ 4 28 7 அடி ஆகுது ரைட்டா. அதனால என்ன ஒரே ஒரு நம்பர் மட்டும் தான் இருக்கு. 337 ஒரே ஒரு நம்பர் தான் இருக்கு. கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன வரும், பி தான் வரும். அதே மாதிரி பாருங்க என்ன சொல்றாங்க, 411ல இருந்து 424. ஸோ 411ல இருந்து என்ன பண்ணணும், 411 3 டிவைட் ஆகும். 419 பிரைம் நம்பர். இது நீங்க வந்து டிவிசிபிலிட்டி ரூல் அந்த 2 போட தேவையில்ல. மேபி நம்மளுக்கு டவுட்ஃபுல்லா எது வரும்னா எய்தர் 3ல வரலாமா இல்ல 7ல வரலாமா, இதுக்கான இதை பாருங்க. 3 வருமா இல்ல 7ல வருமா அப்படின்னு பாக்குறது. ஆறு இல்ல உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா 11ல போட்டுங்க. இந்த 3 இதெல்லாம் மோஸ்ட்லி என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், இதோட மல்டிப்ளா இருக்கா இல்லையான்னு சொல்லி செக் பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணலாம்னா அது பிரைம் நம்பர் அது இதால அடியாகலனாவே ஓகே பிரைம் நம்பர் வரலாம்னு சொல்லிட்டு நீங்க எடுக்கலாம். 419 பிரைம் நம்பர், 421 பிரைம். 2 பிரைம் நம்பர் என்னன்னா இந்த 411ல இருந்து 424 இருக்கு. அதனால ஆன்சர் வந்து இதா வரும். இதே தான், அதாவது இந்த டைப்ல நிறைய கொஸ்டின்ஸ் என்னன்னா ஹோம் ஒர்க்கா கொடுத்துருக்கேன். நீங்க என்ன பண்ணுங்கன்னா உங்களுக்கு டைம் இருக்கும்போது சால்வ் பண்ணுங்க. கரெக்டான ஆன்சர் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு கரெக்டான ஆன்சர் வந்து வருதான்னு வந்து பாருங்க. சப்போஸ் நீங்க சால்வ் பண்ணும்போது ஏதாவது ஒரு இடத்துல டவுட் வரலாம் ரைட்டா. டவுட் வந்துச்சுன்னா நீங்க என்னன்னா அந்த கொஸ்டினை அப்படியே எடுத்து கொண்டு போய் என்ன சாட் ஜிபிடில போடுங்க. எதுக்காக சொல்ல வரேன்னா முதல்ல தான் ஓல்ட் ஏஜ் பேட்டர்ன் மாதிரி லேர்ன் பண்ணிட்டு இருந்தது. அதாவது ஒரு சார் வந்து என்னன்னா ஒரு கிளாஸ் எடுக்கிறாங்கன்னா அவங்க சார் என்னெல்லாம் சொல்றாங்களோ அதெல்லாமே நம்ம பார்ப்போம். பார்த்துட்டு ஏதாவது ஒரு கொஸ்டின்ஸ் வந்து ஹோம்ஒர்க் கொடுப்பாங்க. நம்ம அந்த கொஸ்டினுக்கான ஹோம்ஒர்க் எல்லாத்தையும் நம்ம வந்து சால்வ் பண்ணுவோம்.
வராத கொஸ்டினை கொண்டு போய் வந்து நம்ம சாட்டு கேட்டோம்னு வச்சுக்கலாம், யாருமே சொல்ல மாட்டாங்க ரைட்டா. அப்ப மேபி அவங்களுக்கு வந்து வேலை இருக்கு அதனால சொல்லாம இருக்கலாம். அதனால என்ன பண்ணுவோம், நம்மளும் அதை பார்க்காம விட்டு போயிடும். பட் இப்ப அப்படி கிடையாது. நமக்கு என்னன்னா ஏதாவது ஒண்ணு தெரியலன்னு வச்சுக்கலாம், ஏஐ யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இப்ப ஏஐ வந்து ரொம்ப அட்வான்ஸா இருக்கு. நம்ம என்ன கொஸ்டின் கொடுத்தாலும் அதுவே வந்துட்டு ப்ராப்பரா என்னன்னா நம்மளுக்கு சால்வ் பண்ணி கொடுத்து ரைட். அதனாலதான் சொல்றேன், உங்களுக்கு ஒரு கொஸ்டின் தெரியல அப்படின்னா டக்குன்னு அந்த கொஸ்டினை வந்துன்னா ஜஸ்ட் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து இல்ல வந்து என்னன்னா அதை அப்படியே எழுதி கொண்டு போய் நீங்க எந்த ஏஐ வேணா போடுங்க, கூகுள் ஜெமினில போடுங்க, இல்ல சாட் ஜிபிடில போடுங்க, எதுல போட்டாலும் உங்களுக்கு ப்ராப்பரான ஆன்சர் வந்து அதுவே சொல்லிடும். இல்ல அது 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 சொல்லி எனக்கு புரியல அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னோட ஃபோன் நம்பர் வந்து நீங்க சேவ் பண்ணிக்கங்க. 7871385142. ஸோ என்னோட பேர் வந்து ஏபி முருகன். ஏபி முருகன் சார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சேவ் பண்ணிக்கங்க. டவுட் வருது சார், கரெக்டா இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே ஆர்டரா தான் போகும். இந்த கொஸ்டின் நீங்க சொல்லிட்டீங்கன்னா ஸ்கிரீன்ஷாட் போட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன பண்றேன்னு நான் ஆன்சர் பண்ணிடுறேன். சரி, அதே மாதிரி என்ன 7க்கானது ஆன்சர் பாருங்க, 8க்கான ஆன்சர். இதுல என்ன தெரியுதுன்னா ஒரே மாதிரியான டைப் ஆஃப் இருக்கா, கொஸ்டின் எல்லாமே ஒரே பேட்டர்ன்ல இருக்கு. அதனாலதான் வந்து நான் இந்த மாதிரி டைப்பா நான் என்ன பண்றேன்னா உங்களுக்கு நான் பிரிச்சு சொல்றேன். அதே மாதிரி 9வது கொஸ்டின் 10, 11 எல்லாத்துக்கும் நான் ஆன்சர் கொடுத்துருக்கேன். ஆன்சர் வருதா இல்லையான்னு நீங்க தான் வந்து செக் பண்ணணும். இதெல்லாம் எதுக்காக நிறைய கொஸ்டின் நீங்க சால்வ் பண்ணும்போது அந்த கான்செப்ட் உங்க மைண்டுக்குள்ள நல்லா வந்துடுன்னா நின்றுக்குறோம். அதனாலதான் அதே மாதிரி 12, 13, 14. சரி, இப்ப அடுத்து என்ன பண்ண போறோம்னா நெக்ஸ்ட் டைப் வந்து போக போறோம். டைப் 2. இதோட பேர் என்ன, சம் ஆஃப் பிரைம் நம்பர். சும்மா நான் அந்த மாதிரி பேர் வச்சிருக்கேன். அதாவது என்னன்னா ஒரே மாதிரியான வந்து டைப் ஆஃப் கொஸ்டின் வருதுன்னா அது எல்லாத்தையும் வந்து ஒவ்வொரு டைப்பா நான் பிரிச்சிருக்கேன். இந்த 2வது டைப் கொஸ்டின் பாருங்களேன். சம் ஆஃப் த ஃபர்ஸ்ட் 10 பிரைம் நம்பரை வந்து கேட்கிறாங்க. 10, அதாவது முதல் 10 பகா எண்களோட வந்து கூட்டுத்தொகை என்ன அப்படின்னு கேட்கும்போது நீங்க என்ன பண்ணலாம், டக்கு டக்கு வந்து அந்த நம்பர் மைண்ட்ல வந்துச்சுன்னா போதும் ரைட்டா. ஸோ பிரைம் நம்பருக்கான இது வந்து நமக்கு வந்து நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், 1ல இருந்து 100 வரைக்கும் கண்டிப்பா என்ன பண்ணுங்கன்னா பிரைம் நம்பர் வந்து மைண்ட்ல வச்சுக்கணும்னு சொல்லியிருக்கேன். அப்ப என்ன வந்து என்னன்னா 10 நம்பர் 10 நம்பர் சொல்லும்போது டக்குன்னு என்ன பண்ணுவோம், 2, 3, 5, 7 ஏன்னா கூட்ட தானே சொல்லியிருக்காங்க. 11, 13, அப்புறம் என்ன வரும் 17, 19, 23, 29. எத்தனை நம்பர் 2, 4, 6, 8, 10 மொத்தம் 10 நம்பர் இருக்கு. இந்த 10 நம்பர் தான் கூட்ட சொல்றாங்க. நம்ம கூட்டுறதுக்கு என்ன பண்ணுவோம்னா சில சில ஸ்டூடெண்ட் நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒவ்வொன்றா எழுதுவோம். அதாவது 29, 23, 19, 17 இந்த மாதிரி போட்டு ஏன்னா ஒவ்வொன்றா போட்டு கூட்டு அப்படியே கூட்டக்கூடாது. அதெல்லாம் டைம் எடுக்கும். அப்ப என்ன பண்ணணும்னா இதுக்கும் சின்ன சின்னது வந்து என்னன்னா ஷார்ட் கட்ஸ் இருக்கு. அதாவது ஒரு நம்பர் இருக்கு, அதை வந்து கூட்ட சொல்றாங்க அப்படின்னாவே முதல்ல வந்து என்ன பண்ணணும், இந்த சில்லறையா இருக்கிறது எல்லாத்தையும் வந்து தனியா வைக்கணும். அதே மாதிரி வந்து மொத்தமா இருக்கிறத தனியா வைக்கணும்னு சொல்லுவாங்க. அதனால சில்லறை மொத்தம் அப்படின்னா இந்த இடத்துல நல்லா காணுங்களேன். இந்த இடத்துல 29 இருக்கா, இல்ல அந்த 20 இருக்குல்ல அது மொத்தம், 9 வந்து சில்லறை. 23ல 20 மொத்தம் 3 சில்லறை. அப்ப மொத்தமா இருக்கிறது எல்லாத்தையும் முதல்ல வந்து கூட்டிக்கிறணும். இங்க 20 இருக்கு, இங்க ஒரு 20, 40, இங்க ஒரு 10 இருக்கு, 50, 60, 70, 80. அப்ப மொத்தம் எவ்வளவு இருக்கு, 80 இருக்கு ரைட்டா. நான் உங்களுக்கு வந்து புரியறதுக்காக சொல்றேன். இதெல்லாமே நீங்க ஒவ்வொரு டைம் வந்து டக்கு டக்குன்னு போட போட மைண்ட்லயே போட்டுக்கலாம். நீங்க இந்த மாதிரி வந்து ஒவ்வொன்றும் எழுதணும் அவசியம் கூட கிடையாது. அடுத்து சில்லறையை மட்டும் நீங்க என்ன பண்ணுங்க, டக்கு டக்குன்னு கூட்டணும். சில்லறை பாருங்க, இங்கன்னா 2, 3, 5, 5, 5, 10, 17, இங்க ஒரு 1 இருக்கு, 18, 18, ஒரு 3, 21, 7, 28, 28 இங்கிட்டு வந்து என்னன்னா இந்த இந்த சின்ன நம்பர் கூட்டிக்கிறேன். 28 ஒரு 3 கூட்டணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 31, 40, 49 ரைட்டா. 49. அப்ப 80, 49, 129. இது எதுக்காக சொல்றேன்னா ஒவ்வொரு வாட்டியும் நீங்க இந்த மாதிரி எழுதி போறதை விட இந்த மாதிரி நீங்க மைண்ட்லயே போட்டுக்கலாம். மொத்தத்தையும் கூட்டுறீங்க, சில்லறையை கூட்டுறீங்க, எல்லாத்தையும் வந்து ஈக்குவலா கூட்டிக்கிட்டீங்கன்னு வச்சுக்கலாம். அதை ரெண்டையும் ஆட் பண்ணிட்டீங்கன்னா டப்புன்னு என்னன்னா கூட்டின மாதிரி வந்து ஃபீல் இருக்கும். அதனாலதான். அதனால என்ன வரும், இந்த மொத்தத்தை வந்து 129. ஆப்ஷன் பி தான் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர். அதேதான். அடுத்து என்ன, சம் ஆஃப் த ஃபர்ஸ்ட் 9 பிரைம் நம்பர். 9 பிரைம் நம்பர் போட்டு அது எல்லாத்தையும் கூட்டினா போதும் ரைட்டா. அதே மாதிரி 13 பிரைம் நம்பர். மொத 13 பிரைம் நம்பருக்கான இந்த இடத்துல இந்த மாதிரி கொஸ்டினுக்கு நமக்கு என்ன தெரியும்னா பிரைம் நம்பர் தெரியணும். இந்த பிரைம் நம்பர் தெரிஞ்சா போதும். அதை வச்சு என்ன பண்ணலாம், டப்பு டப்புன்னு கூட்டிடலாம். அடுத்து 11 பிரைம் நம்பர் வந்து கூட்ட சொல்லியிருக்காங்க. அடுத்து இதுலயே என்னன்னா நிறைய கொஸ்டினுக்கான இது வந்து நான் கொடுத்துருக்கேன். எல்லாமே ஏதாவது ஒரு எக்ஸாம், சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ஏதாவது ஒரு எக்ஸாம்ல கேட்டது மட்டும் தான். சும்மா நான் வாட்டில வந்து எல்லாத்தையுமே எந்த கொஸ்டினையும் வந்து செலக்ட் பண்ணல.
எல்லாம் ஏதாவது ஒரு எக்ஸாம்ல கேட்டதை வச்சு என்ன பண்ணிருக்கேன்னா உங்களுக்கு அந்த ஃபார்மேட்டை ஒரு ஆர்கனைஸ் வேர்ல்ட லேர்ன் பண்றதுக்காக கொடுத்துருக்கேன். சம் ஆஃப் த ஃபர்ஸ்ட் 16 பிரைம் நம்பர், 17 பிரைம் நம்பர், 19 பிரைம் நம்பர். என்ன பண்ணணும், ஒவ்வொன்றும் நம்மளுக்கு வந்து கரெக்டா தெரிஞ்சு என்ன பண்ணணும், நம்ம ஆட் பண்ணணும். ரைட்டா? அதாவது ஆல்மோஸ்ட் 19ன்னு வச்சுக்கலாம். 1ல இருந்து 100 வரைக்குமே எத்தனை நம்பர்? 25 நம்பர் தான் இருக்கு. ரைட்டா? ஸோ அப்ப அந்த 25 நம்பர்ல இருக்கும்போது ஒரு 19 நம்பர் கிட்ட நம்ம என்ன பண்ணி ஆகணும், டக்கு டக்குன்னு எடுக்கணும். அப்ப இந்த 19 நம்பர் நம்மளுக்கு என்ன தெரியணும், தெரியணும். ரைட்டா? தெரியலன்னா ஆன்சர் பண்ற ஒரு யூஸ்மே கிடையாது. நம்ம வந்து தெரியலன்னா இது எதுவும் பண்ண முடியாது. நம்ம சம்மு வந்து எதுவும் பண்ண முடியாது. தெரிஞ்சிச்சுன்னா ஈஸி தான். அடுத்து வாங்க. அடுத்து 3வது வந்து டைப். ஸோ டைப் 3 வந்து பார்க்க போறோம். இதுல எப்படி இருக்குன்னு பாருங்களேன். இந்த நம்பர் 740705 divisible by which one of the following? இந்த கொஸ்டின் ஆக்சுவலா என்ன அப்படின்னா டிவிசிபிலிட்டி ரூலை வந்து நம்ம வந்து டைரக்டா யூஸ் பண்ணா போதும். இப்ப இந்த மாதிரி ஒரு கேள்வி வந்துருச்சு, ஒரு நம்பரை கொடுத்துட்டாங்க, டிவிசிபிள் ஆகுதா இல்லையா, நம்ம ரூல்ஸ் பார்த்தோம் பாத்தீங்களா, அதுக்கான ரீசனே இதுதான். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து படிக்கிறதுக்காக தான் 4 ஆப்ஷனும் நீங்க பார்க்கணும். 4 ஆப்ஷனை என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த நம்பர் வந்து டிவைட் ஆகுமா இல்லையான்னு சொல்லிட்டு நீங்க செக் பண்ணணும். இதுதான் ஒன்லி வே. நம்ம ஈஸியா ஃபாஸ்டா கண்டுபிடிக்கணும். இந்த மெத்தட் நல்லாவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்ப என்ன இருக்கு, 740, 705 இருக்கு. இப்ப இந்த நம்பர் வந்து 4 நம்மளுக்கு வந்து 4க்கான டிவிசிபிலிட்டி ரூல் வந்து பார்த்துருக்கோம். ரைட்டா? இப்பதான் படிச்சோம். 4க்கான டிவிசிபிலிட்டி ரூல் கடைசி 2 டிஜிட் வந்து 4ஆல டிவைட் ஆகுன்னு பார்த்தா போதும். இந்த இடத்துல 05 இருக்கு. ரைட்டா? கடைசி 2 டிஜிட்னா 05. 05 கண்டிப்பா 4ஆல டிவைட் ஆகாது. அப்பயே முடிஞ்சு, இது வராதுன்னு. அடுத்து 5 நம்மளுக்கு தெரியும். ஒரு நம்பர் அந்த நம்பரோட எண்ட்ல 5ன்னு முடிஞ்சுட்டாவே என்ன, 5ன்னு முடிஞ்சாவே என்ன, கண்டிப்பா அந்த நம்பர் என்ன ஆகும், 5ஆல டிவைட் ஆகும். அப்ப இங்கே என்ன பண்ணலாம், இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து இங்க எடுத்துடலாம். இல்ல இருந்தாலும் வந்து மிச்சம் இருக்கிற ஆப்ஷன் தெரிஞ்சுக்கலன்னா நீங்க பாத்துக்கலாம். 12 இருக்கு. 12க்கான என்ன, 4 3 12. அப்ப இந்த 4க்கான வந்து டிவிசிபிலிட்டி, 3க்கான டிவிசிபிலிட்டி வரணும். நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டு 4க்கான டிவிசிபிலிட்டி வரல. அதனால இதுவும் போயிடும். ரெண்டுமே சாட்டிஸ்ஃபைட் ஆகணும். ரெண்டுமே வந்தா மட்டும் தான் 12ஆல என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, டிவைட் ஆகும். அடுத்து 9. 9க்கான டிவிசிபிலிட்டி நம்ம செக் பண்ணணும். ரைட்டா? நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். 9க்கான டிவிசிபிலிட்டினா ஒண்ணும் கிடையாது, சம் ஆஃப் த டிஜிட் தான். இருக்கிற எல்லாத்தையும் வந்து கூட்ட வேண்டியதுதான். அதாவது என்ன, 7 + 4 + 0 + 7 + 0 + 5. இங்க 7 நாள் என்ன, 7 11 11, இங்க வந்து ஒரு 7 இருந்துச்சுன்னா 18, 18 + 5 23 வரும். இந்த 23 9ஆல வந்து டிவைட் ஆகாது. அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன வரும்னா, ஆப்ஷன்ஸ் என்ன, பி தான் கரெக்டான ஆன்சரா வரும். ரைட்டா? ஜஸ்ட் அந்த டிவிசிபிலிட்டிக்கான ரூல் தெரிஞ்சா போதும். அடுத்து பாருங்க. அதேதான். ஒரு நம்பர் கொடுத்துட்டாங்க. ஒரு நம்பர் கொடுத்துட்டு எந்த நம்பர் வந்துன்னா டிவைட் ஆகும் அப்படின்னு வந்து கேட்கறாங்க. அப்ப என்ன, டிவிசிபிலிட்டி ரூல வந்து நல்லா கவனிங்க. டிவிசிபிலிட்டி ரூல் வந்து நம்ம அப்ளை பண்ணணும். குடுக்குற ஆப்ஷன்ல இருக்கிறத நம்ம ட்ரை பண்ணணும். நமக்கு தெரியும் 5. 5ஓட வந்து டிவிசிபிலிட்டி என்ன, ஒரு நம்பர் அந்த நம்பரோட கடைசியில வந்து என்னன்னா 5 இருந்துச்சுன்னா கண்டிப்பா அந்த நம்பர் என்ன, 5ஆல டிவைட் ஆகும். ஆனா அங்க 5 இல்ல. அதனால 5 வந்து வராது. ரைட்டா? அங்கே என்ன ஆயிரும், எலிமினேட் பண்ணிடலாம். அடுத்து 3. ஸோ 3க்கு தெரியும் நம்மளுக்கு. ஃபார்மேட் என்ன, எல்லாத்தையும் கூட்டி என்ன பண்ணணும், 3ஆல டிவைட் பண்ணணும். இப்ப 33 3ஆல டிவைட் பண்ணணும்னு வச்சுக்கலேன், ஆகும். அப்ப என்ன சொல்லிடலாம், இந்த நம்பர் கம்ப்ளீட்டா என்ன ஆகும், 3ஆல டிவைட் ஆகும்னு சொல்லிட்டு எடுக்கலாம். கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன வரும், பி தான் வரும். இருந்தாலும் பாருங்க. அடுத்து 12. 12 என்ன, 3 12. இந்த 3க்கும் 4ம் அந்த டிவிசிபிலிட்டி ரூல் வந்து யூஸ் பண்ணணும். ரைட்டா? நம்மளுக்கு ஆல்ரெடி வந்து என்னன்னா 3 வந்து தெரியும், டிவிசிபிள் ஆகும்னு தெரியும். 4 டிவிசிபிள் ஆகும்னு தெரியணும். 4 டிவிஷன்னா லாஸ்ட் 2 டிஜிட் 39. இப்ப 39 4ஆல டிவைட் ஆகாது. 39 4ஆல டிவைட் ஆகாது. அங்கேயே என்ன தெரிஞ்சிருச்சு, ஆகாது. 12 ஆகும்னு தெரியும். ஏன்னா நான் சொல்லிட்டேன். ஒரு 12 என்பது என்ன, 3 12. 3ஓட இதுலயும் ஆகணும், 4ம் ஆகணும். 2ம் சாட்டிஸ்ஃபைட் ஆனா மட்டும்தான் 12 டிவைட் ஆகும். ரைட்? ஏதாவது 1 டிவைட் ஆச்சுன்னா இந்த 12 வந்து டிவைட் ஆகாது. அடுத்து என்ன, 8. 8 என்ன, 8 வந்து என்னன்னா 8க்கான டிவிஷன்ல லாஸ்ட் 3 டிஜிட். 3 டிஜிட் வந்து என்னன்னா 139. 139 8ஆல டிவைட் ஆகாது. அதனால என்ன ஆகும், கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து பி தான் வரும். புரியும்னு நினைக்கிறேன். அடுத்து வாங்க. அடுத்து ஒரு நம்பரை கொடுத்துட்டு எதால டிவைட் ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ என்ன பண்ணுவோம், முதலுக்கான வந்து என்ன பேட்டர்ன், ஃபார் எக்ஸாம்பிள் சின்ன நம்பர் ஃபர்ஸ்ட் பார்த்தோம். 3 இருக்கு. 3 என்ன, எல்லாத்தையும் கூட்டி 3ஆல் டிவைட் ஆகும் பார்ப்போம். பார்த்தோன்னே வந்து டிவைட் ஆகுது. அதனால என்ன ஆன்சர் வந்து சி தான் வரும். பட் இருந்தாலும் மிச்சத்துக்குள்ள 12, 8, 5 இதுல வந்து என்ன வருமா வராதுன்னு சொல்லிட்டு நம்ம ஒவ்வொன்றா செக் பண்ணிட்டு வச்சுக்கலாம். ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே மைண்டை போட்டு கூட செக் பண்ணிக்கலாம். இப்போ இதுல என்ன பண்ணிருக்கேன்னா நிறைய வந்து ஹோம்ஒர்க் கொஸ்டின் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்க 25, 26 நீங்க சால்வ் பண்றதுதான். இதுல டைரக்டா நல்லா கவனிங்க. சில டைரக்டா என்னன்னா ஸ்ட்ரைட் டு த பாயிண்ட் வந்து கொடுத்துட்டாங்க. ஃபாலோயிங் நம்பர் டிவிசிபிள் பை 5 அப்படின்னு சொல்றான். நீங்க என்னன்னா ஈஸியா புரிஞ்சுக்கணும். 5க்கான டிவிசிபிலிட்டி ரூல் தெரியுமா? ஒரு நம்பர், அந்த நம்பர் கடைசியில 0 வருது இல்ல 5 வருதுன்னா
நம்ம கம்ப்ளீட்டா என்ன ஆகும், 5ஆல டிவைட் ஆகும்னு தெரியும். அதுவே நீங்க என்ன பண்ணலாம்னா ஆன்சர் வந்து எடுத்துடலாம். அதே மாதிரி பார்க்கலாம். இந்த மாதிரி பேட்டர்ன் இருந்துச்சுன்னா உங்களுக்கு என்னென்ன இருக்கு தெரியும். ஸோ கொஸ்டினுக்கான ஆன்சர் எல்லாமே வருதாண்டு செக் பண்ணுங்க. எல்லாம் ஒரே மாதிரியான டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் தான் வந்து எடுத்து நான் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி தான் வந்து 30வது கொஸ்டின் அண்ட் 31வது கொஸ்டின். இதுக்கப்புறம் என்னன்னா 4வது டைப் வந்து நம்ம பார்க்க போறோம். நல்லா கவனிங்க. The product of two consecutive positive natural number is 182. The creator of the two number is. நல்லா கவனிங்க. அடுத்தடுத்த 2 நேர்மை இயல் எண்களின் பெருக்கல் 182 ஆகும். அந்த 2 எண்களில் பெரிய எண் எது அப்படின்னு வந்து கேக்குறாங்க. ஸ்டார்டிங்ல உங்களுக்கு நான் வந்து சொல்லியிருந்தேன். அதாவது நேச்சுரல் நம்பர்னா என்ன, பாசிட்டிவ்னா என்ன, கன்சிக்யூட்டிவ்னா என்னன்னு சொல்லியிருந்தேன். நேச்சுரல்னா என்ன 1, 2, 3 இப்படி வருது. பாசிட்டிவ் அப்படின்னா எல்லாமே வந்து பாசிட்டிவ் வேல்யூல வரும், மைனஸ்ல போகாதுன்னு அர்த்தம். கன்சிக்யூட்னா தொடர்ச்சியாக இருக்கிற நம்பர். 2 நம்பர் நம்மளால என்னன்னு வந்து சொல்ல முடியாது, ரைட்டா? அதனால அவங்களுக்கு அங்கேயே சொல்லியிருப்பேன், 2 நம்பர் தொடர்ச்சியாக இருக்கு. நல்லா கவனிங்க. தொடர்ச்சியான நம்பரா இருந்துச்சுன்னா அந்த ஃபார்மட் எப்படி எழுதுனா எக்ஸ் பிளஸ் ஒன்னுன்னு எழுதணும். எதுக்காக எப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த நம்பர் இந்த இடத்துல நான் 3 எடுக்குன்னு வச்சுக்கலாம். அடுத்து என்ன வரும், 4ன்னு வருமா? அதாவது கண்டினியூஸா இருக்கா, தொடர்ச்சியா இருக்கா, அதனால இந்த மாதிரி ஃபார்மட்ல எழுதுறோம். இதே இதுக்கப்புறம் ஒரு பேட்டர்ன் பார்ப்போம். அதுல இந்த மாதிரி கன்சிக்யூட்டிவ் நேச்சுரல் நம்பர் அதோட சேர்த்து ஈவன் இல்ல ஆடு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த ஃபார்மட்டை எக்ஸ் பிளஸ் டூ அப்படின்னு எடுப்போம். ஏன்னா இரட்டைப்படை ஒற்றைப்படைன்னு வரும்போது இந்த இடத்துல எக்ஸ்ல வேல்யூ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல நான் 5 எடுக்கிறேன்னா இந்த நம்பர் என்ன ஈழ இப்போ ஒற்றைப்படையில போயிடும். இதே இந்த இடத்துல வந்துடுன்னா நான் 8 எடுத்தேன்னா இங்க 10 வரும். அப்ப இரட்டைப்படையில வந்துடும், ரைட்டா? இது வந்து ஒற்றைப்படையில வந்துருது, இது வந்து இரட்டை. அப்ப என்ன தெரியுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நல்லா கவனிங்க. நம்ம அந்த ஃபார்மட் கரெக்டா கேள்விக்கு ஏத்தாப்புல எடுக்கணும். நான் எக்ஸ் பிளஸ் ஒன்னா கண்டினியூஸா வரும், ரைட்டா? இப்ப இதுதான் வந்து ஏ, இதுதான் பி, 2 நம்பர். 2 நம்பர் என்னன்னா பெருக்குறாங்க. ப்ராடக்ட்னாவே பெருக்கல், ஆல்வேஸ் சமமா வச்சுக்கோங்க. ப்ராடக்ட்னாவே பெருக்கல். அப்ப ப்ராடக்ட் 2 நம்பரை பெருக்கிறேன், ஏயையும் பியையும் பெருக்கணும்னா எனக்கு என்ன வரும், 182. அதுதான் நம்ம என்ன ஃபார்மட்ல எப்படி வச்சிருக்கோம், எக்ஸ் பிளஸ் ஒன். அப்ப எக்ஸ் பிளஸ் ஒன், ரைட்டா? 182. இது என்ன பண்ணுங்க, உள்ள கொண்டு போய் பெருக்குங்க. எக்ஸ் ஸ்கொயர்டு வருமா, எக்ஸ் வருமா, 182 ஈக்குவல் டு 0. இப்ப என்ன பண்ணலாம், 182 என்ன பண்ணா நான் பெருக்கும் போது நல்லா கவனிங்க, பெருக்கும் போது 182 வரணும். பட் அது கழிக்கும் போது என்னன்னா எனக்கு வந்து பிளஸ்ல வரணும். அப்ப எது வரணும், 13, 14. இங்க பிளஸ் வரும், இது மைனஸ் வரும். அப்படி வந்தா என்ன வரும், கரெக்டா வந்துரும்ல. 13, 14 போட்டா 182. இது நீங்க இப்படி வந்து பண்ணலாம். அப்ப சின்ன நம்பர் 13, பெரிய நம்பர் 14 இந்த மாதிரி பண்ணலாம். இல்லையா, இந்த மாதிரி எனக்கு வந்து கரெக்டா எடுக்க வரல அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த மெத்தட் 1ன்னு கூட வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் இருக்கிற மெத்தட் 2ன்னு வச்சுக்கோங்க. அது என்னன்னா ஆப்ஷன் மெத்தட். ஆப்ஷன் வச்சு போறது. அதாவது ஆப்ஷன்ல என்ன பண்ணணும்னா அவன் பெரிய எண்ணோட வேல்யூ தான் கொடுத்துருப்பான், சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப இந்த இடத்துல என்ன, சும்மா வந்து அசியூம் பண்ணுவோம் 7 தான் வந்து இந்த பெரிய நம்பர். 2 நம்பர் நல்லா கவனிங்க, எக்ஸ் பிளஸ் டூ. இது பெருக்கும்போது 182 வரணும். இப்ப பெரிய நம்பர் சாரி எக்ஸ் பிளஸ் ஒன்னு தானே, எக்ஸ் பிளஸ் ஒன். இந்த சைடு இருக்கிற இதுதான் 7ன்னு எடுத்தோம்னா அதுக்கு சின்ன நம்பர் என்ன 6. நம்மளுக்கு தெரியும் 6 6 36 7 42 தான் வரும். அப்ப நான் 7 எடுத்தேன்னா கண்டிப்பா எனக்கு சின்ன வேல்யூவா வருது. அப்ப என்ன ஆகணும், ஏதோ ஒரு பெரிய நம்பர் நான் எடுக்கணும், ரைட்டா? ஸோ அப்ப நான் பெரிய நம்பர் எடுக்கிறதுக்கு என்ன பண்றேன், 14 எடுக்கிறேன். அந்த 14 வந்து பெரிய நம்பர் வச்சுக்கிறேன். அப்ப அதோட சின்ன நம்பர்னா 13 இருக்கும். இப்ப 14 இன்ட்டு 13 நான் 3 என்ன வரும், ஸோ 12 வரும், ரைட்டா? 1 3 4 1 4 1 1 2 8 1 182 வந்துருச்சு. அப்ப என்ன வரும், கொஸ்டினுக்கு ஆன்சர் இதா வரும். புரியும் நினைக்கிறேன். நார்மலான வந்து என்ன பேட்டர்ன் நீங்க சால்வ் பண்ணலாம், இல்ல ஆப்ஷன் வச்சு என்ன பண்ணலாம்னா நீங்க வந்து ட்ரை பண்ணலாம். அதே தான் பாருங்க. The product of two consecutive positive natural number 812. The creator of the two number. பெரிய நம்பர் என்னப்பான்னு கேட்குறாங்க. அதே ஃபார்மேட் எக்ஸ் பிளஸ் ஒன் அதோட பெருக்கல் 812. நீங்க என்ன பண்ணலாம், ஃபேக்டர் வந்து நியர்பை ஃபேக்டர் வந்து ட்ரை பண்ணலாம். அதாவது 812க்கு நியர்பை ஃபேக்டர்னா இந்த இடத்துல தான் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், ஸ்கொயர்டை வந்து நீங்க கண்டுபிடிக்கணும். அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்ப 28 இருக்கா, நீங்க 28 ஸ்கொயர் போட்டா எவ்வளவு வரும் அப்படின்னு சொல்லிட்டு அப்ராக்சிமேட்லி நீங்க என்ன பண்ணலாம் போட்டு பார்க்கலாம். இல்ல 812க்கு நான் உங்களுக்கு ஷார்ட் கட் சொல்லியிருந்தேன், ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்மட் சொல்லியிருந்தேன் பாத்தீங்களா, அதை கூட நீங்க யூஸ் பண்ணலாம். அதாவது 812 இருக்கு, ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்க என்ன பண்ணுவோம்,
ஃபர்ஸ்ட்ல இருக்க 2 எடுப்போம். அடுத்து 1 இருந்துச்சுன்னா அப்படியே எடுத்துக்கிறோம். இப்ப 8 இருக்கு. 8 என்ன? 2 ஸ்கொயர்டு வந்து 4. 3 ஸ்கொயர் போட்டா 9. அப்ப 2 ஸ்கொயர் கிட்ட தான் வரும் ரைட்டா? 2 ஸ்கொயர் போட்டா 4 வரும். மிச்சம் 4 வரும். இங்க என்ன இருக்கு? 12 வரும் ரைட்டா? இப்ப இந்த 2 என்ன பண்ணுவோம்? 2ஆல மல்டிப்ளை பண்ணுவோம். 4 வரும். இந்த இடத்துல என்ன போடணும்? அந்த நம்பர் கிட்ட போணும். அதாவது என்ன சொல்ல வாரேன்னா, ஒரு நம்பர் இருக்கு. நல்லா கவனிங்க. இந்த மாரி x இன்டு x பிளஸ் 1 அப்படின்னு வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணலாம்னா, இந்த மாரியும் நீங்க பண்ணலாம். நியர்பை ஃபேக்டர். நியர்பை ஃபேக்டர்னு ஒண்ணு ஸ்கொயர் ரூட் தான். அதாவது 812 கிட்ட ஏதாவது வந்து நியர்பை ஸ்கொயர் ரூட் கிட்ட வருதா அப்படின்னு நீங்க பார்க்கணும். இந்த இடத்துல நீங்க பாதி வெளியில பார்க்கும்போது 2 கிட்ட வருது. 2 கிட்ட வருது. அப்புறம் 2ல ஏதாவது இருக்குன்னா 3 ஆப்ஷன் இருக்கு. ஒரு ஆப்ஷன் எலிமினேட்டட். இந்த 3ல ஏதாவது வரும்னு சொல்லிட்டு நீங்க என்ன பண்ணலாம்னா எடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல 412 இருக்கா? நீங்க என்ன பண்ணலாம்? இப்ப இந்த இடத்துல வந்து 4 இருக்கு. ஸோ 4 பக்கத்துல என்ன போட்டு பார்ப்போம்னு வச்சுக்கலாம். இப்ப 4 என்ன எடுக்கலாம்? ஒரு 8 எடுப்போம். 8 எடுத்து வச்சு பார்ப்போம். ஏன்னா இங்க எடுக்கும்போது இந்த இடத்துல என்ன போடணும் அதே தான் மேலேயும் போடணும் ரைட்டா? ஸோ அப்ப 48 இன்டு 8 போட்டா எத்தனை வருதுன்னு பாருங்களேன். 8 8 64 வரும். ஸோ எண்ணாங்க என்ன? எண்ணாங்க போட்டோம் அப்படின்னு பார்த்தோம்னா 32 வரும் ரைட்டா? எண்ணாங்க போட்டோம் அப்படின்னா 32 ரைட். 32 இங்க ஒரு வந்து என்னன்னா 6 38 ஆல்மோஸ்ட் கிட்ட வருது. அதனால என்ன வரும்? ஸோ அப்ப என்ன வரும்? 28 கிட்ட வரலான்னு சொல்லிட்டு நீங்க அஸ்யூம் பண்ணலாம். இது எல்லாமே எதுக்காக சொல்ல வரேன்னா, நம்மளுக்கு ஒரு நார்மல் பேட்டர்ன்ல வரல அப்படின்னா, இந்த மாதிரி சின்ன சின்ன ஷார்ட்கட் பேட்டர்ன் நீங்க வந்து என்னன்னா மைண்ட்ல வச்சுக்கணும். இந்த மாதிரி ஒரு ஃபார்மேட்ல வருது. இந்த மாதிரி ப்ராடக்ட் அப்படின்னு சொல்றாங்க. கிரேட்டர் ஆஃப் த நம்பர் அப்படின்னு கேட்கனாவே நீங்க என்ன பண்ணலாம் இந்த மாதிரி சொல்லலாம். ஒண்ணு பேசிக் ஃபார்மேட்டான இந்த ஃபார்மேட்ல என்ன பண்ணுங்கன்னா சால்வ் பண்ணுங்க. இல்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் வச்சு ட்ரை பண்ணுங்க. ஸோ ஆப்ஷன் வச்சு வந்து பெரிய நம்பர் வச்சு மல்டிப்ளை பண்ணி வருதான்னு பார்க்கலாம். இல்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மூணாவது பேட்டர்னா இருக்கிற ஸ்கொயர் ரூட் நியர்பை ஸ்கொயர் ரூட் வர வச்சு அந்த நியர்பை ஸ்கொயர் ரூட்ல இருந்து என்ன பண்ணலாம்னா ஆன்சர் எடுக்கலாம். ஈவன் பாருங்க. இதுலயும் பாருங்க 930 இருக்கு. ப்ராடக்ட் ஆஃப் 2 கன்சிக்யூட்டிவான பாசிட்டிவ் நேச்சுரல் நம்பர் தான். கிரேட்டர் நம்பர் கேட்டிருக்காங்க. எக்ஸ் எக்ஸ் பிளஸ் 1 எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் பிளஸ் 1 930 இருக்கா? இதுக்கு நியர்பை என்ன பண்ணலாம்? நம்ம வந்து என்னன்னா ஸ்கொயர் ரூட் எடுக்கலாம். நீங்க 913 இருக்காவே நம்ம என்ன பண்ணலாம்? 30 ஸ்கொயர். 30 ஸ்கொயர் போட்டா என்ன 900 வருமா? 30 ஸ்கொயர் போட்டு 900 வரும். அப்ப 30 கிட்ட அந்த 30 அது கிட்ட தான் நியர்பை வரும் அப்படின்னு சொல்லி நீங்க என்ன பண்ணலாம்னா எடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப 30 இருக்கு. சின்ன நம்பர் வந்து 30 இருக்கு. பெரிய நம்பர் வந்து 31. போட்டு மல்டிப்ளை பண்ணி பாருங்க. மல்டிப்ளை பண்ணும்போது 930 கிட்ட வந்துச்சுன்னா, அப்ப அதுதான் வந்து கரெக்ட். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, 30 இன்ட்டு 31 போட்டீங்கன்னா 930 வரும். அதனால என்ன வரும்? பெரிய நம்பர் 31 ஆப்ஷன் டி ல இருக்கு. இந்த பேட்டர்ன் மட்டும் நீங்க புரிஞ்சுக்கணும். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கிரேட்டர் ஆஃப் த 2 நம்பர் கேட்குறாங்க. ப்ராடக்ட் ஆஃப் 2 கன்சீவ் நேச்சுரல் நம்பராவே எப்படி சால்வ் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த பேட்டர்னை புரிஞ்சு அதுக்கேத்தாப்புல நீங்க வந்து நினைச்சுக்கலாம் ஆர்கனைஸ்டா லேர்ன் பண்ணிருந்தீங்கன்னா ஈஸியா என்ன பண்ணலாம்னா ஆன்சர் பண்ணிடலாம். இது எல்லாமே ஹோம் ஒர்க்கை கொடுத்துருக்கேன். நீங்க வந்து சால்வ் பண்ணுங்க. 38, 39 எல்லாமே வந்து ஒரே பேட்டர்ன் தான். புரியுதா? இதுக்கு வந்து ஒரே மாதிரி டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம லேர்ன் பண்ணிக்கணும். இந்த மாதிரி கொஸ்டின் பார்த்தோன்னே நீங்க என்ன தோணலாம் உங்க மைண்டுக்கு? ஓகே இது வந்து நம்பர் சிஸ்டம். நம்பர் சிஸ்டத்துல இது என்னன்னா நம்பர்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு டைப் இருக்கு. அது நம்ம லேர்ன் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு நீங்க வந்து மைண்ட்ல வச்சுக்கலாம். அடுத்து அடுத்து என்ன? இது வரைக்கும் பார்த்தது வந்து டைப் 3 தானே பார்த்தோம். இதே நிமிஷம். எஸ். இது டைப் 4 தான். ஸோ டைப் 4ல என்னன்னா, நம்பர்ஸ்ல நெறைய விதமான வந்து நம்பர் சீரிஸ் இருக்கு. நெறைய விதமா வந்து கொஸ்டின் என்ன பண்ணுவோம்னா கேட்பாங்க. அத வந்து பார்க்கலாம். இதுல பாருங்க, இது ஒரு மாரி வந்து என்னன்னா பேட்டர்ன். ஒரு ஃபார்மேட்ல இருக்கும். எப்படி இருக்குன்னா, த சம் ஆஃப் த ஸ்கொயர் ஆஃப் அ 2 கன்சிக்யூட்டிவ் ஈவன் நேச்சுரல் நம்பர் இஸ் 164. த சம் ஆஃப் த நம்பர் இஸ் அடுத்தடுத்த 2 இரட்டை இயல் எண்களின் வர்க்கங்களின் கூட்டுத்தொகை 164 ஆகும். அந்த எண்களோட கூட்டுத்தொகை என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. ஸோ அந்த 2 நம்பரோட கூட்டுத்தொகை வந்து சொல்லுங்கன்னு சொல்றாங்க. இதெல்லாம் எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? அந்த நம்பர் நம்ம வந்து அஸ்யூம் பண்ண முடியாது. ஏன்னா கூட்டத்துல தான் கூட்டுத்தொகை தான் இந்த இடத்துல இருக்கும். எப்படி நான் வந்து அஸ்யூம் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க இந்த மாதிரி கொஸ்டினுக்கு நீங்க என்ன பண்ண முடியாதுன்னா, ஆப்ஷன வந்து யூஸ் பண்ண முடியாது. பட் அதுக்கு பதிலா என்னன்னா, ஒரு ஃபார்மேட் இருக்கு. அது என்ன ஃபார்மேட்னா, இத மெத்தட் 1 அப்படின்னு நான் வச்சுக்கிறேன். ஸோ மெத்தட் 1 அப்படின்னா, பேசிக்கான ஃபார்மேட். என்ன ஃபார்மேட்டு? சம் ஆஃப் த ஸ்கொயர் ஆஃப் நல்லா கவனிங்க. சம் ஆஃப் த ஸ்கொயர் ஆஃப் த 2 கன்சிக்யூட்டிவ் ஈவன் நேச்சுரல் நம்பர். ஈவன் வந்துட்டாவே நம்ம 2 நம்பர் என்ன அஸ்யூம் பண்ணுவோம்? ஒரு நம்பர் எக்ஸ் ஆவும், இன்னொரு நம்பர் எக்ஸ் பிளஸ் 2 ஆவும் தான் என்ன பண்ணுவோம்? அஸ்யூம் பண்ணுவோம் ரைட்டா? இப்ப இதுதான் வந்து என்ன 2 நம்பர். ஏன்னு வச்சுக்கலாம், பின்னு வச்சுக்கலாம். 2 நம்பர் கன்சிக்யூட்டிவ் ஈவனான நேச்சுரல் நம்பர். அதோட ஸ்கொயர் அப்ப ஏவையும் ஸ்கொயர் பண்ணுவேன், பியையும் ஸ்கொயர் பண்ணுவேன். அப்ப எக்ஸ் ஸ்கொயர்டு
பிளஸ் இந்த எக்ஸ் பிளஸ் டூ இதையும் ஸ்கொயர் பண்ணி சம்முன்னு சொல்றாங்க. அதனால கூட்டல் போட்டிருக்கேன். இப்ப இது எல்லாத்தையும் பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்குதா? 164 கிடைக்குதா? நம்ம இன்னும் கொஞ்சம் வந்து பிரிச்சு எழுதலாம்ல. ஏன்னா எக்ஸ் ஸ்கொயர்டு இது என்ன இதுல இருக்கு? ஏ பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா. ஸோ ஏ பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா என்ன? ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் 2ab. இந்த இதை என்ன பண்ணுவோம்னா சிம்பிளிஃபிகேஷன்ல நம்ம ரொம்ப டீட்டெயிலா பார்ப்போம். பட் இப்போதைக்கு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஏ பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஸ்கூல்ல இருந்து லேர்ன் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த இடத்துல வந்து ஏ என்ன? எக்ஸ் ரைட்டா? அப்போ எக்ஸ் ஸ்கொயர்டு. பி என்ன? பி ஸ்கொயர்டு வந்துன்னா 2 ஸ்கொயர் போட்டால் 4 வரும், ரைட். அடுத்து 2ab 2 எக்ஸ் 2 அப்போ 4 எக்ஸ் வருமா? ரைட். ஈக்குவல் என்ன? 164. இங்க என்ன இருக்கு? இங்க ஒரு எக்ஸ் ஸ்கொயர், இங்க ஒரு எக்ஸ் ஸ்கொயர். அப்போ 2x ஸ்கொயர். இங்க என்ன பண்றேன்? 4x இருக்கு, பிளஸ் 4x. என்ன பண்றேன்? 164 இங்கிட்டு கொண்டு வந்துடுறேன். ஏன்னா 164 ஸோ பிளஸ் 4 மைனஸ் 164 ஈக்குவல் டு 0 வச்சுக்கிறேன். இப்போ என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2x ஸ்கொயர்டு 4x இதை கழிக்கும் போது என்ன வரும்? மைனஸ். ஸோ 164ல 4 போச்சுன்னா 160 ஈக்குவல் டு 0ன்னு வரும். இப்போ இது எல்லாத்தையும் என்ன பண்ணலாம்? 2ஆல் அடிக்கலாம்ல, வெறும் எக்ஸ் ஸ்கொயர் மட்டும் வச்சுருக்காங்க. எக்ஸ் ஸ்கொயர்டு பிளஸ் 2x இதை 2ஆல் அடிச்சா 160 2 அடிச்சா 80ன்னு வரும். 80 ஈக்குவல் டு 0. இப்போ நான் 80 நல்லா கவனிங்க. ஸோ 80க்கு என்ன? நான் பெருக்கும் போது 80 வரணும். பட் அந்த ரெண்டு நம்பரை வந்து என்னன்னா கூட்டவோ கழிக்கவோ போகும்போது எனக்கு 2 அப்படின்னு வரணும். அந்த மாதிரி என்ன நம்பர் இருக்கு? ஸோ பைத்தட் 80 அப்படின்னு வச்சுக்கலாமா? ஸோ பைத்தட் 80. அப்போ என்ன இதில் இந்த இடத்துல மைனஸ் போட்டாதான் ரைட்டா? ஸோ அப்போ இந்த ரெண்டு நம்பர் என்ன இருக்குன்னா 10 8 இருக்கலாம். அவங்க என்ன கேட்குறாங்க? ரெண்டு நம்பரோட கூட்டுதல். அப்போ இந்த நம்பர்ல என்ன அப்படின்னா ஸோ 10 இருக்கலாம் 8 இருக்கலாம் ரெண்டு நம்பர். இந்த ரெண்டு நம்பர் கூட்டும் போது என்ன வரும்? 10 + 8 18 வரும், ரைட்டா? 18 தான் என்னன்னா இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஸோ 18 எங்க இருக்குன்னா ஆப்ஷன் சில இருக்கு. பட் இது வந்து கரெக்டாக தான் வந்திருக்கான்னு சொல்லிட்டு நம்ம கிராஸ் வெரிஃபை பண்ணி பார்த்துக்கலாம். ரெண்டு நம்பர் சொல்றாங்க. ஒரு நம்பர் வந்து 8, இன்னொன்று 10, ரைட்டா? அந்த ரெண்டு நம்பரோட வந்து ஸ்கொயர்டு, அதாவது என்ன? 8 ஸ்கொயர் போட்டால் எத்தனை வரும்? 8 ஸ்கொயர் போட்டால் 64. 10 ஸ்கொயர் போட்டால் என்ன வரும்? 100 வரும். ரெண்டையும் கூட்டும் போது 164 கரெக்டாக தான் இருக்கு. அதனால இது வந்து என்ன? சாட்டிஸ்ஃபை ஆகுதான்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். இது வந்து மெத்தட் 1. இது இல்லாம மெத்தட் 2 அப்படின்னு ஒன்று இருக்கு. இது வந்து ரொம்ப ஷார்ட்டா சால்வ் பண்றதுக்காக. ரெண்டையும் தெரிஞ்சுக்கங்க. பேசிக்கையும் எப்படி சால்வ் பண்ணணும்னு தெரியணும். ஷார்ட்கட் பேட்டர்ன் என்ன அதுவும் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அப்பதான் வந்து எக்ஸாம்ல நம்மளுக்கு டைம் இருந்துச்சுன்னா பேசிக் பேட்டர்ன் பண்ணலாம். டைம் இல்ல டக்கு டக்குன்னு சால்வ் பண்ணா நீங்க என்ன பண்ண? இந்த ஸ்மார்ட் ரொம்ப வந்து ஷார்ட்கட் ட்ரிக்கை வந்து யூஸ் பண்ண வேண்டியது இருக்கும். எப்போதும் நல்லா கவனிங்க. ஒரு கொஸ்டின்ல இந்த மாதிரி சம் ஆஃப் த ஸ்கொயர் ஆஃப் த ஈவன் இல்ல ஆடோட நேச்சுரல் நம்பர் கொடுத்துட்டு சம் ஆஃப் த நம்பர் இப்படி கேட்டாவே அவன் கொடுத்துருப்பான் பாத்தீங்களா? ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பரை என்ன பண்ணுங்கன்னா 2ஆல டிவைட் பண்ணுங்க. 2ஆல டிவைட் பண்ணுங்க. எதுக்காக சொல்றேன்னா, ஏன் 2ஆல டிவைட் பண்ண சொல்றேன்னா, ஏன்னா அது ஈவன் நம்பர், ரைட்டா? ஈவன் நம்பர் 4 இருக்கு. இன்னொன்னு சம் ஆஃப் த ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. ஸோ ஈவன்ல ஆடு நம்பர் இருந்துச்சுன்னா 2ஆல டிவைட் பண்ணுங்க. 164 நல்லா கவனிங்க. 164 2ஆல நம்ம டிவைட் பண்ணா என்ன வரும்? 82 வரும், ரைட்டா? இப்ப இந்த 82 கிட்ட நியர்பை ஸ்கொயர். ஸோ நியர்பை ஸ்கொயர் ரூட் என்ன இருக்கு அப்படின்னு பார்க்கணும். 82 கிட்ட நியர்பை ஸ்கொயர் ரூட் என்ன வருது? 9 ஸ்கொயர் பட்டா 81 வருது. அப்ப அதனால என்னன்னா அந்த நம்பர் வந்து 9 கிட்ட 9 ஸ்கொயர் கிட்ட இருக்கா? அப்ப இந்த 9 கிட்ட நியர்பை இருக்கலாம். எய்தர் 9 வந்து ஒற்றைப்படை. ஆனா அவன் என்ன சொல்லியிருக்கான்? இரட்டைப்படை நம்பரா தான் இருக்கணும்னு சொல்லியிருக்கான். அதனால என்ன 8 10 இருக்கலாம். இல்லையா 10 12 இருக்கலாம். அப்ப நம்மளுக்கு என்னன்னா இந்த மாதிரி வந்து பாருங்களேன், இவ்வளவு சால்வ் பண்ண அவசியம் கிடையாது. ஸோ இவ்வளோ என்ன பண்ணணும்? ஒவ்வொன்றையும் நம்ம எழுதிக்கிட்டு வந்து பண்ணணும் அவசியம் கிடையாது. டக்குன்னு என்ன பண்ணிக்கலாம்? இந்த மாதிரி கூட நீங்க பண்ணிக்கலாம். என்ன வேணா இந்த மாதிரி பேட்டர்ன் கேட்டா நீங்க என்ன பண்ணணும்? இதை வச்சு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவன் கேட்டதுக்கு ஏத்தாப்புல சாட்டிஸ்ஃபைட் ஆகுதான்னு பார்க்கணும். அதாவது நம்பர் என்னன்னா ஸ்கொயர் பண்ணும். 8 ஸ்கொயர் பட்டா 64. அது பிரச்சனை இல்லை. 10 ஸ்கொயர் பட்டா என்ன? 100. அப்ப ரெண்டையும் போடும்போது உங்களுக்கு என்ன வருது? 164. எஸ் கரெக்டா வருது அப்படின்னு சொல்லி எடுக்கலாம். இல்லையா இது வரணும்னா இந்த நம்பரை நீங்க போட்டு பார்க்கணும். எது கரெக்டா வருதோ அது வந்து ஆன்சர் எடுக்கணும். ஸோ அதனால என்ன கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து சி தான் வரும். அதே மாதிரி தான் இங்க பாருங்க. சம் ஆஃப் த ஸ்கொயர் ஆஃப் அ 2 கன்சிக்யூட்டிவ் ஈவன் நேச்சுரல் நம்பர் இஸ் 2180. சம் ஆஃப் த நம்பர் அப்படின்னு சொல்றாங்க. என்ன பண்ணணும்? நார்மல் மெத்தட் நம்ம எடுக்கிற மாதிரி எக்ஸ் பிளஸ் 2. ஏன் இதுல எக்ஸ் பிளஸ் 2 எடுக்கிறேன்னு புரிஞ்சுக்கங்க. இதுக்கு முன்னாடி ஒரு இதுல பார்த்தோம் எக்ஸ் பிளஸ் 1 எடுத்தான். அந்த இதுல கன்சிக்யூட்டிவ் மட்டும் தான் சொல்லியிருந்தான். அவன் ஈவன் நம்பர்
அப்படின்னு சொல்லவே இல்லை ரைட்டா. இல்ல ஆடு நம்பர் சொல்லல. நார்மல் ஒரு கன்சிக்யூட்டிவ் நேச்சுரல் நம்பர் சொன்னதுனால இதை எடுத்தோம். பட் இந்த இடத்துல தெளிவா அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, ஈவன் நம்பர் இரட்டை அப்படின்னு சொல்லிட்டான். அதனால என்ன பண்றோம், எக்ஸ்+2 எடுக்கிறோம். அதன்படி என்ன நார்மல் ஃபார்மேட்டு எக்ஸை ஸ்கொயர் பண்ணணும், எக்ஸ்+2 ஸ்கொயர் பண்ணி அதை பண்ணும்போது கூட்டும் போது நம்மளுக்கு இருந்து 2180 வரலாம். இது நம்ம வந்து பிரிச்சு எழுதலாம் ரைட்டா. ஸோ a+b ஹோல் ஸ்கொயர்ல பிரிச்சு எழுதி ஃபைனலா பார்த்தா நம்மளுக்கு வந்து எக்ஸ் வந்து என்ன வருது, நம்மளுக்கு வந்து 2 வேல்யூ வரும், 34 32. அப்ப 32 34 ரெண்டையும் என்ன பண்ணணும், கூட்டினா போதும் ரைட்டா. இது வந்து என்னன்னா ஒரு பேட்டர்ன். இன்னொரு பேட்டர்ன் என்ன, நான் சொன்ன மாதிரி வந்து ஒரு நம்பர் கொடுத்தா அந்த நம்பரை என்ன பண்ணணும், 2ஆல டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ணதுக்கு அப்புறம் அதுக்கு நியர்பை வந்து ஏதாவது ஸ்கொயர் ரூட் வருதான்னு பார்க்கணும். ஸோ எப்படி சார் பாக்குறது, இங்க வந்து 33 ஸ்கொயர் ஈஸியா சொல்லிட்டாங்க, நான் எப்படி சார் வந்து எடுக்கிறது, எக்ஸாம்கள்ல எப்படி வந்து மைண்ட்ல கொண்டு வருதுன்னா, நம்மளுக்கு தெரியும் 30 ஸ்கொயர் போட்டா முழு வேலைக்கான ஈஸியா சொல்லிடலாம். 30 ஸ்கொயர் போட்டா வந்து 900 தெரியும். 30 ஸ்கொயர் போடும்போது 900. அப்ப 30 கிட்ட தான் வந்து இருக்கணும், ஏன்னா 1090 தான் இருக்கு. அப்ப என்ன பண்ணலாம், எய்தர் 30 32, ஏன்னா ஈவன் நம்பர் சொல்லிட்டான் இல்லையா, 32 34. இந்த இதுல என்ன பண்ணணும், இதுல இந்த ரெண்டுல ஏதாவது ஒண்ணு இருக்கலாம்னு சொல்லிட்டு நீங்க என்ன பண்ண ட்ரை பண்ணி பார்க்கணும். ஸோ 30 32 என்ன பண்ணுங்க, ஸ்கொயர் பண்ணுங்க. 30 இருக்கு, 30 ஸ்கொயர் பண்ணும், 32 ஸ்கொயர் பண்ணும், ரெண்டையும் கூட்டும் போது நம்மளுக்கு என்ன வரும், 2180 வந்துச்சுன்னா அது கரெக்ட். வரல அப்படின்னா நீங்க அடுத்த நம்பர் ட்ரை பண்ணணும். 32 34. ஸோ ரெண்டையும் வந்து என்னன்னா ஸ்கொயர் பண்ணி கண்டுபிடிக்கும் போது நம்மளுக்கு என்ன கரெக்டா வந்து என்ன 2180 வந்துச்சுன்னா, வந்ததுக்கு அப்புறம் அவன் கேட்ட கேள்வி சம் ஆஃப் த நம்பர் தான், அந்த ரெண்டு நம்பர் கூட்டணும் தான், நம்பரையும் கூட்டி ஆன்சர் வந்து எடுத்துடலாம். இதுக்கு நமக்கு என்ன தேவை அப்படின்னா, அந்த ஸ்கொயர் ரூட் இருக்கு பாத்தீங்கன்னா, அது வந்து தேவை. நியர்பை ஸ்கொயர் ரூட் வச்சு என்ன பண்ணணும், ஆன்சர் பண்ண தெரிஞ்சிருக்கணும். இந்த மாதிரி இதுலயே ஹோம்ஒர்க் வந்து கொடுத்துருக்கேன். 42 43 என்ன பண்ணுன்னா கரெக்டா வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்கேன், கரெக்டா வருதான்னு சொல்லி நீங்க செக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி 44 45. அடுத்து அதே இதுலயே இன்னொரு ஃபார்மேட், பாருங்களேன். ப்ராடக்ட் ஆஃப் டூ பாசிட்டிவ் நம்பர் இஸ் 2000. The first number is 5 times the second number, then the sum of the two number. இரண்டு நேர்ம எண்களின் பெருக்கல் வந்து 2000 ஆகும். ஏதோ ரெண்டு நம்பர் அதை பெருக்கும் போது என்ன வருதான், 2000 வருதுன்னு சொல்றாங்க. முதல் எண் வந்து இரண்டாவது எண்ணின் 5 மடங்கு என்றால் அந்த இரண்டு எண்களின் கூட்டுத்தொகை என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. இந்த இடத்துல என்ன க்ளூ அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த இடம் தான். ஃபர்ஸ்ட் நம்பர் 5 டைம்ஸ் செகண்ட் நம்பர். இங்கதான் நிறைய ஸ்டூடெண்ட் என்ன பண்ணுவாங்க, தப்பு பண்ணுவாங்க. இந்த இடத்துல நான் வந்து என்ன பண்ண முடியாதுன்னா, நம்பர் அசியூம் பண்ண முடியாது. இப்போ வேற என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஃபர்ஸ்ட் நம்பர் 5 டைம்ஸ் செகண்ட் நம்பர். இதை நீங்க எந்த இடத்துல வந்து அசியூம் பண்ணணும், நான் வந்து புரியுறதுக்காக சொல்றேன். இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் நம்பரை வந்து 100ன்னு எடுத்து செகண்ட் நம்பர் வந்து என்னன்னா 5 டைம்ஸ் எடுக்க முடியுமா, அப்படி பண்ண முடியாது. ஏன்னா அவன் என்ன சொல்றான், தமிழ்ல பாருங்களேன் கரெக்டா இருக்கும். இரண்டாவது எண்ணின், அதாவது முதல் எண் இருக்கான், முதல் எண் இரண்டாவது எண்ணோட 5 மடங்கு. அப்ப நான் எதுல வந்து அசியூம் பண்ண முடியும்னா, இரண்டாவது எண்ணில் தான் அசியூம் பண்ண முடியும். அதாவது இரண்டாவது எண்ணை நான் 100 வச்சா மட்டும்தான் என்ன பண்ண முடியும்னு வச்சுக்கலாம். முதல் என்ன இருக்கும், 500 இருக்கு, ஏன்னா 5 மடங்கு. பட் இந்த நம்பர் எடுக்க முடியும்னா எடுக்க முடியாது. ஏன்னா ரெண்டு நம்பர் பெருக்கும் போது நீங்க 500 100 பெருக்குனீங்கன்னா உங்களுக்கு 2000 வராது. அதனால என்ன இந்த மாதிரி எடுக்க முடியாது. அப்ப நான் என்ன பண்ணணும், நம்பர் வந்து என்ன பண்ணணும், நான் அசியூம் பண்ணணும். அதான் அசியூம்னா எக்ஸ் ஒய் அந்த மாதிரி நான் எடுக்கணும். அதாவது செகண்ட் நம்பர் இருக்கு பாத்தீங்கன்னா, அந்த செகண்ட் நம்பர் நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். ஃபர்ஸ்ட் நம்பர் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்னா 5x வச்சுக்கிறேன். ஏன்னா செகண்ட் நம்பர் எக்ஸா இருந்துச்சுன்னா அதோட 5 மடங்கு, அப்ப 5x. இந்த ரெண்டு நம்பர் பெருக்கும் போது 5x இன்ட்டு எக்ஸ், இது ரெண்டையும் பெருக்கும் போது எனக்கு என்ன கிடைக்குதா, 2000 கிடைக்குது ரைட்டா. அப்ப என்ன வரும், 5x² வருமா. ஸோ 5x² ஈக்குவல் டு 2000. இப்போ x² ஈக்குவல் டு 2000த்தை 5ஆல் அடிக்க முடியும், 4 5 20, 400 வரும். 400 ஸ்கொயர் போட்டா, ஸோ 400 ஸ்கொயர், 400 வந்து எத்தனைக்கான ஸ்கொயர்னு பாருங்க, நல்லா கவனிங்க. 400 20 ஸ்கொயர் போட்டா என்ன வரும், 400 வருமா. ஸோ அப்போ எக்ஸோட வேல்யூ 20. அப்ப என்ன மீனிங்னா, ரெண்டாவது நம்பர் நல்லா கவனிங்க, ரெண்டாவது நம்பர் வந்து 20, ஃபர்ஸ்ட் நம்பர் என்ன வரும் 5x. ஸோ 5 இன்ட்டு 20, 5 10, அப்ப 100 வரும். அவன் என்ன சொல்லியிருக்கான், சம் ஆஃப் த டூ நம்பர். இது வந்து பி, இது வந்து ஏ, ரெண்டை என்ன பண்ண கூட்டுங்க, இப்போ ஏ பிளஸ் பி. அப்ப 100 பிளஸ் 20 120. அப்ப அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன வரும், டி வரும், 120. புரியும் நினைக்கிறேன். ஈவன் 100 கொஸ்டினே இருக்கு, நல்லா கவனிக்கிறேன். அதேதான்
ப்ராடக்ட் ஆஃப் டூ பாசிட்டிவ் நம்பர் 245. ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து 5 டைம்ஸ் செகண்ட் நம்பர். எந்த சம் ஆஃப் த டூ நம்பர் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம என்ன பண்ணுவோம், எங்க எதை நம்பர் அசியூம் பண்ணணும்னு தெரியணும். ஏன் நான் ரெண்டாவது நம்பரை எக்ஸ்னு எடுக்கிறேன்னு நீங்க புரிஞ்சுக்கணும். ஏன் நான் ஃபர்ஸ்ட் நம்பரை எக்ஸ்னு எடுக்கல, நான் ஃபர்ஸ்ட் நம்பரை எக்ஸ்னு எடுக்க முடியாது. ஏன்னா அவன் செகண்ட் நம்பர் வச்சுதான் சொல்றான், ரைட்டா? செகண்ட் நம்பரை வச்சுதான் ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து சொல்றான். அதனால நான் செகண்ட் நம்பரை எக்ஸ்னு வச்சுக்கிட்டு ஃபர்ஸ்ட் நம்பரை 5x வைக்கிறேன். ரெண்டையும் வந்து பெருக்கும்போது 245 சொல்றாங்க. அதை வச்சு நான் 7 கண்டுபிடிச்சேன். முதல் நம்பர் அதாவது எக்ஸ் கண்டுபிடிச்சா செகண்ட் நம்பர், அதை வச்சு நான் ஃபர்ஸ்ட் நம்பர் கண்டுபிடிச்சு ரெண்டையும் கூட்டினா உங்களுக்கு வந்து என்ன வரும், ஆன்சர் வந்து எடுத்துடலாம். இப்ப இதுக்கான வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கலாம், நிறைய ஹோம்ஒர்க் கொடுத்துருக்கேன், நீங்க வந்து செக் பண்ணுங்க. 50, 51 அதேதான், சேம் பேட்டர்ன். ஒரு கொஸ்டினை பார்த்தனே அந்த பேட்டர்னை பிடிக்கணும், அதுக்காக தான் ஒவ்வொரு டைப்பா நான் சொல்லிட்டு இருக்கேன். அடுத்து பாருங்க, அடுத்து என்ன, வாட் ஸ்மாலஸ்ட் நம்பர் should be added to 81661 so that number completely divisible by 73. இது வந்து ஒரு நியூ ஃபார்மட். அதாவது ஒரு நம்பர் இருக்கு, அந்த நம்பருக்கு கூட ஏதோ ஒரு ஸ்மாலஸ்ட் நம்பர், இந்த ஆப்ஷன்ல இருக்க ஏதோ ஒரு ஸ்மாலஸ்ட் நம்பரை நான் ஆட் பண்ணனா அந்த நம்பர் கம்ப்ளீட்டா என்ன ஆகும்னா 73 வந்து டிவைட் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. நமக்கு முதல்ல இந்த 81,661 73 வந்து டிவைட் பண்ணி பார்ப்போம். என்ன ரிமைண்டர் வரும்னு தெரிஞ்சுட்டா அந்த ரிமைண்டரை ஆட் பண்ணோம்னு வச்சுக்கலாம், நம்ம வந்து ஆன்சர் எடுத்துலாம்ல. அப்ப 73 ஓர் 73 தான் வரும், ரைட்டா? ஓர் 73. அப்ப 81 73 ஒரு 7 8 இருக்கும். கீழே என்ன பண்ணிக்கிறேன், 6 இறக்கிறேன். அகைன் ஒன்று தான் எடுக்க முடியும், 73. இப்போ நான் 86 73 கழிச்சுனா என்ன வரும், இங்க வந்து ஒரு 3, இங்க ஒரு 1 இருக்கும். அகைன் ஒரு 6க்கு இறக்கிறீங்க. இப்போ 73 இன்ட்டு என்ன பண்ண முடியும், அகைன் 73 இன்ட்டு 1 தான் எடுக்க முடியும். ஏன்னா 73 இன்ட்டு நான் 2 போட்டேன்னு வச்சுக்கலாம், தாண்டி போயிடும், ரைட்டா? அப்ப என்ன 136க்கு அகைன் 73. அப்ப என்ன வரும், 136 73 போச்சுன்னா 3 இருக்கும். இங்கிட்ட ஒரு 7 போச்சு, 13ல 7 போச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், அங்கிட்ட எத்தனை இருக்கு, 6 இருக்கு. அப்ப என்ன 63 இருக்கு. நல்லா கவனிங்க, இங்கிட்ட இருக்க என்ன 1 இருக்கா? எஸ், இங்கிட்ட இருக்கிறது என்ன இருக்குன்னா 1 இருக்கு. இப்ப நான் என்ன பண்ணா, நல்லா கவனிங்க, இந்த இடத்துல நான் என்ன பண்ணா, 73 இருக்கு, இங்க 631 இருக்கு. அந்த இடத்துல என்ன பண்ண முடியும், 73 இன்ட்டு 8 போட்டா, 73 இன்ட்டு 8 போட்டோன்னா 584 அப்படின்னு வரும். இப்ப என்ன வரும், 584 கழிக்க முடியாது, 2ன்னு வரும், 11 வரும். ஸோ 7 இருக்கு, ஐ மீன் 11ல 4 போச்சுன்னா அவங்ககிட்ட ஒரு 6 7 வரும். அடுத்து என்ன, இங்க 2 இருக்கு, வாங்க முடியாது, இங்க 5ன்னு வரும், 12 வருமா? ஸோ 12ல 8 போச்சுன்னா 4 வரும், 4 வரும். மிச்சம் 0 இருக்கும். அப்ப 47 இருக்கு. அதாவது என்ன, 81,661 நான் 73ஆல டிவைட் பண்ணும்போது எனக்கு ரிமைண்டர் என்ன வருது, 47 வருது. அப்ப நான் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த 81,661 நான் 47 கழிச்சு விட்டுறேன். 47 கழிச்சு விட்டா என்ன வரும், 81,661 நான் 47 கழிச்சு விட்டுட்டுனா இங்கிட்ட மிச்சம் இருக்கிற 81,614 இருக்கும். அப்ப அந்த 81,614 கம்ப்ளீட்டா என்ன ஆகும், 73 டிவைட் ஆகும் தானே அர்த்தம். ஏன்னா அந்த ரிமைண்டரை கழிச்சு விட்டோம்னா அது கம்ப்ளீட்டா என்ன ஆகும், டிவைட் ஆகும். இப்ப நல்லா கவனிங்க, அவன் என்ன சொல்றான், ஏதோ ஒரு நம்பர் வந்து ஸ்மாலஸ்ட் நம்பர் ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்றான். இப்ப 81,614 கம்ப்ளீட்டா டிவைட் ஆகும். அந்த நம்பரோட என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலேன், என்ன பண்ணுவேன், 73 நான் ஆட் பண்ணுவேன், ரைட்டா? ஏன்னா 73வது வாய்ப்பாடு தானே. 73 வாய்ப்பாடு போக போக தான் என்ன ஆகுது, 73 இன்ட்டு ஏதோ ஒரு போடும்போது தான் எனக்கு 81,614 வருது. புரியுதா? ஸோ அப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லா கவனிங்க. இந்த இடத்துல 73 வந்து நான் ஆட் பண்ணேன். இந்த இடத்துல 73 ஆட் பண்ணா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்ப்ளீட்டா 73ஆல டிவைட் ஆகும். எந்த நம்பர், இந்த 81,614 கூட இன்னொரு 73 ஆட் பண்ணா அந்த நம்பர் கம்ப்ளீட்டா இன்னொரு 73 தான் டிவைட் ஆக போகுது. அப்ப நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, ஆல்ரெடி நம்மளுக்கு கொடுத்த நம்பர் வந்து இந்த நம்பர். இந்த நம்பர்ல ஆல்ரெடி ரிமைண்டர் என்ன இருக்கு, 47 இருக்கு, ரைட்டா? நான் 73 ஆட் பண்ணணும். 47 இருக்கு. மிச்சம் எத்தனை நம்பர் இருக்கு? அதாவது நல்லா கவனிங்க, நான் 73 ஆட் பண்ணணும். 47 நம்பர் ஆட் ஆயிருக்கு. இன்னும் எத்தனை நம்பர் நான் ஆட் பண்ணணும்னு யோசிங்க. 73 வந்து நான் ஆட் பண்ணணும். 47 ஆல்ரெடி ஆட் ஆயிருக்கு. அப்ப நான் மிச்சம் எத்தனை, 73ல 47 கழிச்சுனா மிச்சம் எத்தனை நம்பர் இருக்கும், 26 நம்பர். அப்ப நான் என்ன பண்ணேன்னா 73 நம்பர் 73 வந்து ஆட் பண்ணணும்னா
அதுல ஆல்ரெடி 47 இருக்குன்னா, மிச்சம் எத்தன நம்பர்? 26 நம்பர் ஆட் பண்ணா போதும். அந்த நம்பர் கம்ப்ளீட்டா எதால டிவைட் ஆகும்னா, இந்த 23ஆல டிவைட் ஆகும் ரைட்டா? ஸோ அதனால என்ன பண்ணிக்கிறேன், இந்த 81,614 இருக்கு பார்த்தீங்களா? அது கூட ஒரு 73 ஆட் ஆகணும். அந்த 73 ஆட் பண்றதுக்காக தான். நல்லா கவனிங்க. எதுக்காக நான் இத அகைன் அகைன் நான் சொல்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நம்பர் கம்ப்ளீட்டா டிவைட் ஆகும். அதுல பிரச்சனையே கிடையாது. பட் அவன் என்னன்னா, ஒரு ஸ்மாலஸ்ட் நம்பர் வந்து இதுல ஆட் பண்ணணும்னு சொல்றான். இதுல என்ன இருக்கு? ஆல்ரெடி ஒரு 43 ஆட் ஆயிருக்கு. அப்ப நான் 43 ஆட் ஆயிருக்குன்னா, அதோட இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா என்ன பண்ணி ஆகணும்? அந்த 73ல இருக்கிற மிச்ச தேவையான நம்பர் எவ்வளோ? 26. அந்த 26 நம்பர ஆட் பண்ணிட்டோம்னா, அது கம்ப்ளீட்டா டிவைட் ஆகும் ரைட்டா? ஸோ அதனால என்ன வரும்னா, இந்த கொஸ்டினுக்கு 26 ஆட் பண்ணா போதும். ஆன்சர் என்ன வரும்? சி தான் வரும். நீங்க புரிஞ்சுக்கங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து பாருங்க. அதே தான். அதிலேயே அகைன் பாருங்களேன். வாட் ஸ்மாலஸ்ட் நம்பர் ஷுட் பி ஆடட் டூ த 63,130. கம்ப்ளீட்டா என்ன ஆகும்? அந்த நம்பர் 13ஆல டிவைட் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. முதல்ல என்ன பண்ணணும்? 63,130 13ஓட டிவைட் ஆகுதான்னு பார்க்கணும். அத வச்சு என்னன்னா ரிமைண்டர் கண்டுபிடிக்கணும். ரிமைண்டர் 5ன்னு வருதாம். ஸோ ரிமைண்டர் 5 வருதுன்னா என்ன மீனிங்? அந்த 63,130ல 63,130ல அந்த 5 கழிச்சு விட்டுருங்க. அப்ப என்ன வரும்? 63,125ன்னு வருமா? இது கம்ப்ளீட்டா ஏதாவது 13ஆல டிவைட் ஆகுது. ஸோ இதோட என்ன? இன்னொரு ஒரு 13 ஆட் பண்ணா போதும். இன்னொரு 13 ஆட் பண்ணா போதும் ரைட்டா? பட் இந்த இந்த நம்பர்ல ஆட் பண்ணக்கூடாது. ஏன்னா இது வந்து கம்ப்ளீட் டிவைட் ஆகுதுன்னு பார்த்துருக்கோம். ஆனா இந்த நம்பர் ஸோ இந்த நம்பர்ல தான் என்ன இருக்கு? ஆல்ரெடி எக்ஸ்ட்ரா ஒரு 5 இருக்கு. எனக்கு 13 ஆட் பண்ணா போதும். அப்ப 5 அதோட இன்னும் எக்ஸ்ட்ரா எத்தன? ஒரு 8 ரைட்டா? ஏன்னா 8 ஆட் பண்ணா போதும் கம்ப்ளீட்டா. ஏன்னா 5 பிளஸ் 8 கூட்டுனா 13 வந்துரும். அதனால 8 ஆட் பண்ணா போதும். அது கம்ப்ளீட்டா என்ன ஆகுது? 13ஆல டிவைட் ஆகும். கொஸ்டினுக்கு ஆன்சர் பி தான் வரும். இதுல என்னன்னா, ஹோம் ஒர்க் கொஸ்டின் குடுத்திருக்கேன். 3 கொஸ்டின் கிட்ட குடுத்திருக்கேன். நீங்க சால்வ் பண்ணுங்க. அடுத்து பாருங்க. அடுத்து இதுலயே இன்னொரு ஃபார்மேட். இது என்ன சொல்றாங்க? இட்ஸ் a 6 digit number n 51m54 divisible by 11, then which one of the following option below can give the possible correct relation between m and n? 6 இலக்க எண் அப்படின்னு சொல்லிட்டாங்க. 13ஆல் வகுக்கப்பட்டால் கீழே கொடுக்கப்பட்டுள்ளவற்றில் mn இடையிலான சரியான தொடர்பு எது? அப்படின்னு வந்து கேட்கிறாங்க. நம்மளுக்கு தெரியும். டிவிசிபிலிட்டி ரூல் வந்து தெரியும். 11க்கான டிவிசிபிலிட்டி ரூல் என்ன பண்ணுவோம்? ஆட் பொசிஷன்ல இருக்கிற ஈவன் பொசிஷன்ல இருக்கிறவையும் ஆட் பண்ணிட்டு டிஃபரன்ஸ் வந்து பார்க்கணும் ரைட்டா? அப்ப இந்த இடத்துல என்ன பண்ணுவோம்? நல்லா கவனிங்க. இந்த இடத்துல எண்ணு இருக்கு, 1 இருக்கு, 5 இருக்கு. அப்ப எண்ணு பிளஸ் 1 பிளஸ் 5 இது எல்லாத்தையும் ஒரு சைடு எடுப்போம். மைனஸ் போட்டுக்குருவோம். மிச்சம் இருக்கிற என்ன? இங்க 5 இருக்கு, எம் இருக்கு, 4 இருக்கு. ஸோ 5 பிளஸ் எம் பிளஸ் வந்து 4 ரைட்டா? இப்ப என்ன பண்ணி ஆகணும்? எண்ணு பிளஸ் 6 இருக்கு. இங்க என்ன ஆகணும்? எம் பிளஸ் 9 இருக்கு. இது 2ம் நல்லா கவனிங்க. இந்த மாரி வந்து எழுதுனதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம்? எண்ணு மைனஸ் எம் பிளஸ் 9 பிளஸ் 6 என்ன வரும்? ஸோ 9 நல்லா கவனிங்க. இப்படி எடுத்தீங்கன்னா இங்க தான் தப்பு. ஏன் இந்த மாரி நம்ம எடுக்கக்கூடாதுன்னா, இங்க இடத்துல என்ன ப்ராக்கெட் இருக்கா? இடத்துல ப்ராக்கெட் இருக்கு. அதனால என்ன? n பிளஸ் 6 மைனஸ் m மைனஸ் 9 வரும். நல்லா கவனிக்கணும். மைனஸ் m மைனஸ் 9. இப்ப n மைனஸ் m எடுத்தலாம். இப்போ 9ல மைனஸ் 9 இருக்கு, பிளஸ் 6 இருக்கு. கழிச்சா என்ன வரும்? மைனஸ் 3 வரும் ரைட்டா? அப்ப இத எப்படி எழுதலாம்? n மைனஸ் m இஸ் ஈக்குவல் டூ 3n எழுதலாமா? எல்லாமே முதல்ல m தான் இருக்கு. அப்ப முதல்ல m இருக்கனால m எடுத்துக்கிறேன் மைனஸ் n இதை மாத்தும் போது மைனஸ் 3 வரும். ஏன்னா அதோட வேல்யூ எல்லாமே சேஞ்ச் ஆகும். அப்ப m மைனஸ் n மைனஸ் 3 எங்க இருக்குன்னா ஆப்ஷன் சில இருக்கு ரைட்டா? இதுதான் கரெக்டான ஆன்சர். அடுத்து அதே இதுலயே பாருங்க. அதே மாதிரி 6 டிஜிட்டா 11 டிவிசிபிள். 11க்காக டிவிசிபிலிட்டி ரூல் தெரிஞ்சதுனால தான் நம்ம அந்த மாதிரி எடுக்கிறோம். என்ன வரும்? n வரும். அடுத்து 3 வரும். n 3 3க்கு அப்புறம் என்ன வரும்? 1 வரும் ரைட்டா? 1 அதுக்கப்புறம் எங்க வரும்? இந்த சைடு பார்த்தா 7 வரும். பிளஸ் m வரும். பிளஸ் வந்து 0 வரும். அப்ப n பிளஸ் 4 மைனஸ் 7 மைனஸ் m அப்படின்னு எடுத்துக்கலாமா? ஸோ n மைனஸ் m என்ன வரும்? மைனஸ் 3ன்னு வரும். அகைன் அதே தான். n மைனஸ் m ஈக்குவல் டு 3ன்னு வரும். mல ஆரம்பிக்கனால மைனஸ் n ஈக்குவல் டு மைனஸ் 3. ஸோ m மைனஸ் n ஈக்குவல் டு மைனஸ் 3 ஆப்ஷன் சி தான். அதே இது. இதில் என்ன சொல்றாங்க? 6 டிஜிட் 11 டிவிசிபிலிட்டியை பார்க்க சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பேட்டர்ன்ல எடுப்போமா? ஸோ பேட்டர்ன்ல எடுத்துட்டு அதே மாதிரி m மைனஸ் n போட்டோம்னா
இதுல நல்லா கவனிக்கணும். இந்த இடத்துல வந்து n n+13 இங்க எடுக்கும்போது m+10. ஸோ இங்கேருந்து மைனஸ் வருமா? மைனஸ் வரும்போது இங்க மைனஸ் ஆயிரும். ரைட், அந்த -10 வரும். அதனால +3 இருக்கும். இங்க +3னால இங்க -3 வரும். n மைனஸ் m ஈக்குவல் டு -13 இருக்கும். நம்மளுக்கு m வரனால m மைனஸ் n ஈக்குவல் டு 3. m மைனஸ் n ஈக்குவல் டு m மைனஸ் n ஈக்குவல் டு 3 வந்து எங்க இருக்குன்னா ஆப்ஷன் பில இருக்கு. ஓகே. அடுத்தது டைஃபோலே அடுத்து வந்து என்னன்னா ஒரு ஃபார்மட். இதுல என்ன சொல்றாங்க? மினிமம் வேல்யூ. வாட் இஸ் த மினிமம் வேல்யூ மஸ்ட் பி அசைன் டு A so that 8 digit number எவ்வளோ 8 digit நம்பர்னு கொடுத்துட்டு divisible by 8ன்னு சொல்றாங்க. இது அக்யூரேட்டா நம்ம என்ன divisibility ரூலை வந்து யூஸ் பண்ண வேண்டியதான். 8க்கான divisibility rule நம்மளுக்கு தெரியும். இதுக்கு முன்னாடி பார்த்தோம்ல. ஸோ 8க்கான divisibility rule ஒரு நிமிஷம். அந்த அந்த ஸ்டார்டிங்ல நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா? அதாவது 4க்கும் 8. ஸோ 4னா கடைசி 2 டிஜிட். 8னா கடைசி 3 டிஜிட். அப்ப 130 A 1, 5, 6, 8. கடைசி 3 டிஜிட் வந்து 10 அது டிவைட் ஆச்சுன்னா கம்ப்ளீட்டா என்ன ஆகும்? அந்த நம்பர் டிவைட் ஆகும் ரைட்டா? இப்ப 568 டிவைடட் பை 8 அடிங்க. நம்ம 8ஆல அடிச்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம். இது கம்ப்ளீட்டா என்ன ஆகும்னா 71ஆல் டிவைட் ஆகும். அப்ப என்னது? கடைசி 3 டிஜிட் 8ஆல டிவைட் ஆகும்போது, கடைசி 3 டிஜிட் 8ஆல டிவைட் ஆச்சுன்னா, அப்ப என்ன வரும்? அந்த கம்ப்ளீட் நம்பர் எல்லாமே என்னன்னு வச்சுக்கலாம், 8ஆல டிவைட் ஆகும். ஸோ அப்ப இந்த இடத்துல ஏக்கான வேல்யூ என்ன வரலன்னா, என்ன வேணா நம்ம போட்டுக்கலாம். அதாவது என்ன வேணா மீன்ஸ் வந்துன்னா, அந்த வேல்யூ கேன் பி எனி டிஜிட். அந்த நம்பர் கேன் பி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், எனி டிஜிட்னா 0ல இருந்து 9ல எந்த நம்பர் வேணா இருக்கலாம். ஸோ 0ல இருந்து 9 அப்படின்னு பார்க்கும்போது என்ன, இங்க இருக்கிறதுல அவன் சொல்றது மினிமம் வேல்யூன்னு கேட்கிறான். அப்ப மினிமம் வேல்யூன்னு சொல்லும்போது நம்ம 0வே எடுத்துக்கலாம் ரைட்டா? அந்த ஏன்னா அந்த நம்பர்ல நீங்க என்ன வேணா எடுத்துக்கலாம். ஸோ கேன் பி எனி டிஜிட். ஏன்னா கடைசி 3 டிஜிட் வந்து என்னன்னா, அது கம்ப்ளீட்டா டிவைட் ஆச்சுனாவே, மிச்சம் இருக்கிற எந்த வேல்யூ வேணா ஒரு வேல்யூ போடும்போது, அந்த வேல்யூ 0ல இருந்து 9 என்ன வேணா போட்டுக்கலாம். அவன் கேட்கறது மினிமம் வேல்யூ சொன்னதுனால, இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து சி தான் வரும். அடுத்த கேள்வி. So 4-digit number 34x1 divisible by 7 then x squared. நல்லா கவனிங்க. என்ன சொல்றாங்க? 4 டிஜிட் நம்பர் 7ஆல டிவிசிபிள் பண்ணும்போது எக்ஸோட ஸ்கொயர்டுக்கான வேல்யூ என்ன அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நம்ம என்ன பண்ணணும்? செக் த நம்பர் இதெல்லாம் 7ஆல டிவிசிபிள் ஆகுதுன்னு பார்க்கணும். அப்ப டிவிசிபிள் ஆகும். இப்ப எக்ஸோட வேல்யூ 1 சும்மா போடுங்க. அந்த எக்ஸ்ல வந்து 1 போடுங்க. 1 போட்டு நம்ம என்ன பண்ணுவோம்? 7க்கான டிவிசிபிலிட்டி ரூல் 3, 4, 11. நம்ம என்ன பண்ணுவோம்? 7க்கான டிவிசிபிள்னா கடைசி ஒரு இருக்கா? அந்த கடைசி 2ஆல பண்ணுவோம். 2 ஓ 2 2. அப்ப 341 2 ரைட்டா? கழிச்சு விடுவோம். இத கழிச்சா என்ன? 339 அப்படின்னு வரும். இப்ப மறுபடியும் பெரிய நம்பரா இருக்கு. இத மறுபடியும் என்ன? இந்த கடைசியா 2ஆல இது பண்ணுவோம். 92 என்ன? 18 வரும் ரைட்டா? ஸோ 92 18. அப்ப 33ல 18 கழிச்சு விடுங்க. ஸோ 33ல 18 கழிச்சோம்னு வச்சுக்கலாம். அங்கிட்டு ஒரு 2 இருக்கு ரைட்டா? 20 அங்கிட்டு ஒரு 13 அப்ப 15ன்னு வரும். ஸோ இப்ப 15 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம். 7ஆல டிவைட் ஆகாது. ஸோ அதனால என்ன சொல்லலாம்? 3400 ஸோ 3411 7ஆல டிவைட் ஆகாதுன்னு சொல்லிட்டு எடுக்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு நம்பரையும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கும். அதாவது ஒவ்வொரு நம்பர் 1, 2, 3, 4 அப்படின்னு எடுக்கணும். அதுல கரெக்ட்டா இப்போ 3451. இப்ப என்ன 1ஓடது 2 போடுமா? இப்ப 345ல 2 கழிங்க. 343 வரும். இந்த இடத்துல 2ஆல போடுங்க. 2 6 ஸோ 34ல 6 கழிங்க. 6 கழிச்சுனா என்ன? 28. 28 ஓர் 7 7 4 7 வந்து 28 ரைட்டா? ஸோ அதனால என்ன வரும்? 4ல டிவைட் ஆகுது. 3451 கம்ப்ளீட்டா 7ஆல டிவிசிபிள் ஆகும். அப்ப அந்த நம்பர் அந்த எக்ஸோட வேல்யூ என்ன? 5ன்னு தெரியும். 5 ஸ்கொயர் போட்டா 25 ரைட்டா? ஸோ அதனால என்ன வரும்? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து 25 ஆப்ஷன் பில இருக்கு. ஸோ இது எல்லாமே என்னன்னா, உங்களுக்கு அந்த டிவிசிபிலிட்டி ரூல் தெரிஞ்சா மட்டும் தான் உங்களால என்ன பண்ண முடியும்? ஆன்சர் பண்ண முடியும். இது சொன்னா தான் இதற்கான 7க்கான டிவிசிபிலிட்டி ரூல் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அதேதான். இதுல என்ன சொல்றாங்க? வாட் இஸ் த ஸ்மாலஸ்ட் வேல்யூ ஆஃப் ஏ இந்த நம்பர் குடுத்துட்டு அதுல ஸோ த நம்பர் ஃபார்ம்டு பை டிவிசிபிள் ஆகுறது என்ன? 3ஆல டிவிசிபிள் ஆகும். 3க்கான டிவிசிபிலிட்டி நமக்கு தெரியும். எல்லாத்தையும் கூட்டுனதுக்கு அப்புறம் அது 3ஆல டிவைட் ஆகும்போது 3ஆல டிவைட் ஆச்சுன்னா அந்த நம்பர் என்ன? கம்ப்ளீட்டாவே வந்து 3ஆல டிவிசிபிள் ஆகும் அப்படின்னு சொல்லப்படலாம் ரைட்டா? நம்ம ஆப்ஷன வந்து ட்ரை பண்ணணும். எல்லாத்தையும் கூட்டியாச்சு. எல்லாத்தையும் கூட்டி A+16 இருக்கு. இப்ப A+16 இருக்கும்போது என்ன பண்ணணும்? ஆப்ஷன் ஏ எடுத்து பாருங்க. இப்ப 2+16
18. 18 என்ன? 3ஆல டிவிசிபிள் ஆகும். 4 எடுத்து பாருங்க. 4 எடுத்து பார்த்தா 20 ஆகாது. 1 எடுத்து பாருங்க. ஆகாது. 3 எடுத்து பாருங்க 19 ஆகாது. அதனால என்ன வரும்? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து என்னன்னா, ஏ தான் வரும். 2 தான். ஸோ அப்ப அந்த ஏன்னா, ஏல ஸ்மாலஸ்ட் வேல்யூ 2 போட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கம்ப்ளீட்டா என்ன ஆகும்? 3ஆல டிவிசிபிள் ஆகும். ரைட்டா? அதே மாதிரி இங்கேயும். இதுல என்ன? ஒரு 4 டிஜிட் நம்பர் குடுத்துட்டு, அது 3ஆல டிவிசிபிள் ஆகும்ன்னு சொல்றாங்க. இதுல வந்து ஏலயும், பிலயும் என்ன கரெக்ட் பாசிபிள் வேல்யூ விழுகும் அப்படின்னு வந்து கேட்கறாங்க. நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். 3ஆல டிவிசிபிள்னா சம் ஆஃப் த டிஜிட் தான் ரைட்டா? ஸோ சம் ஆஃப் த டிஜிட் என்பது எல்லாத்தையும் எடுத்துக்க வேண்டியதுதான். இப்ப நீங்க ஆப்ஷன வந்து ட்ரை பண்ணணும். ஆப்ஷன்ல இருக்கிறது என்ன? ஏ வந்து 0, பி வந்து 1ன்னு சொல்றாங்க. அப்ப 0வும் என்ன போடுறேன்? 1ன்னு போடுறேன். ஏன்னா இந்த இடத்துல ஏயும், பியும் குடுத்துட்டாங்க. ஏயும், பியும் குடுத்தனால என்ன போடுறோம்? அதோட வேல்யூ போடும்போது கரெக்ட்டா எது போட்டு நம்மளுக்கு என்ன ஆகும்? 3ஆல டிவைட் பண்ற மாரி வந்துச்சுன்னா, அதுதான் ஆன்ஸரா எடுப்போம். அப்ப 2லயும் நான் 0 போட்டா மட்டும் தான் என்ன ஆகுது? அது 3ஆல டிவைட் ஆகுது. அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்ஸர் வந்து டி தான் வரும் ரைட்டா? ஸோ புரியும்னு நெனைக்கிறேன். அந்த பேட்டர்ன புரிஞ்சுக்கணும். கேட்டதுக்கு ஏத்த நம்ம என்ன பண்ணணும்னா, இப்ப இது எல்லாமே என்னன்னா, இதுக்கு முன்னாடி பார்த்தோமா? அதுக்கான ஹோம் ஒர்க் கொஸ்டினா குடுத்துருக்கேன். ஆப்ஷன் பி, ஆப்ஷன் சி கரெக்ட்டா வருதான்னு நீங்க செக் பண்ணுங்க. இதே மாரி தான் 66வது கொஸ்டின் அண்ட் 67வது கொஸ்டின். கம்ப்ளீட்டா என்ன பார்த்தாச்சு? ஒரு நம்பர் சிஸ்டம் இருக்குன்னா, அந்த நம்பர் சிஸ்டத்தோட பேசிக்ஸும் பார்த்தாச்சு. அதுக்கான கொஸ்டின் ஃபார்மேட்டும் பார்த்தாச்சு. இவ்வளோதான். இதுக்கப்புறம் அடுத்த டாபிக்க நெக்ஸ்ட் பார்க்கலாம். அண்ட் ஃபைனலி, தேங்க் யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹேவ் அ நைஸ் டே.